Hello my dear warriors, good evening, good evening, good evening. Yes, இன்னைக்கு நம்ம யூடியூபை எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சூப்பராக நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. என்னது இன்றைக்கி நம்ம யூடியூபை எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் உடனே கரெக்டாக வந்துட்டான். எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் மை டியர் வாரியர்ஸ். எஸ், ரெடியா? நிறைய பேர் 1 minute 2 minute அப்படின்லாம் கமெண்ட் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. எஸ், நேற்றை விட இன்றைக்கி செஷன் பயங்கரமாக இருக்க போகுது. பிகாஸ் அவன் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி நிறையா படிக்க போகிறோம். சரியா? அண்ட் உங்களுக்காக நான் நிறைய பிடிஎஃப் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன்னா இன்றைக்கி இன்னொரு பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இருக்க பிடிஎஃப் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிடிஎஃப். சரியா? என்ன பிடிஎஃப்னு அதுக்குள்ளே யாராவது பார்த்துருப்பியா? நீ பார்த்துருந்தாலும் உனக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா நான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 minute முன்னாடி தான் அட்டாச் பண்ணேன். நீங்கள் எல்லாம் தேடி பார்த்துருந்தாலும் ஏமாந்து போயிருப்பீங்க. ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் என்ன பண்ணேன், நான் அதை அட்டாச் பண்ணேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு பொறுமையாக பேசலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்க போகுது. சரியா? எஸ், ஐம் ஆடிபிள். ரொம்ப நேரமாக நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல நான் பேசுகிறது கேட்குதானே தெரியல. Tell me whether my audio and video is clear. Good evening, good evening. Audio video clear-ஆ இருக்கா? First of all அதை சொல்லுங்கள். ஓகே, ரைட். ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தேங்க்யூ ஹேமா, வெரி குட். ஸோ அடுத்து என்னது, அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் கடன்னு உங்கள் பேரை போடுங்க. பாய்ஸ் எல்லாம் உங்கள் பேரை போட்டு பக்கத்தில் தீ, கேர்ள்ஸ் எல்லாம் உங்கள் பேர் போட்டு மின்னல். பார்க்கலாம். சாந்தனு, கமலாசினி, ஜஷ்வந்த், சோனிகா, அனுஷா, ஸ்ருத்திகா, வருண், அன்ஷி, எஸ்கே, காருண்யா, அடுத்த மகாலட்சுமி, ஸ்ரீ பிரசாத், ஹாசினி, ஸ்ருத்திகா, ஜெயஸ்ரீ, ரோஹித் சர்மா, அமிஷா, ஆர்ஆர், கார்த்திகேயன், சாய் பிரசாத், வைஷ்ணவி, தாரிகா, வர்ஷினி, வேலு, சாந்தினி, ஓகே, ஃபசீலா, தீபிகா, இர்ஃபானா, ஷாம்லா. ஒரு சில புது பேர்லாம் இருக்குது இன்றைக்கி. வினோதினி, விஷ்ணவி, வைஷ்ணவி தான், அது அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. நக்ஷத்ரா, அர்லன், ஓகே, சிவப்பிரியன், யசோதா, சக்தி, ஆகாஷ், எழிலரசி, வினோதினி, மணிஷ், கனிஷ்கா. ஓகே, குட், சூப்பர்ப்பா. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓரளவுக்கு எப்பயும் வரவங்களாம் வந்தாச்சு. ரைட்டா? ஓகே. ஸோ நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். உனக்காக ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் என்னங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தினம் நான் ஒரு பிடிஎஃப் உனக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் நம்ம லைவெல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணால் தான் பிடிஎஃப் கிடைக்கும். இதெல்லாம் மொத்தமாக உனக்கு பப்ளிக்கில் கிடைக்கும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போயே நீ என்ன பண்ணலாம், எல்லா பிடிஎஃப்பையும் அப்படியே ஒன்று நீ என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். இப்போலாம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, பிரிண்டபிள் ஃப்ரெண்ட்லினா என்னது, ஒயிட் பேக்ரவுண்டில் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீ பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிக்கணும். அதனால் ஐம் கோயிங் டு கிவ் யூ என்ன பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் நான் கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் இல்லாமல் அல்லது ரெட் கலர் இல்லாமல் எதெல்லாம் பிளாக் கலர் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். நீ பிரிண்ட் போட்டு படிக்கிறதுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸாட்னு என்னது, அல்லது VAISAT, வேதாந்து ஆல் இண்டியா ஸ்கோர் ஆக்சிலரேட்டர் டெஸ்ட். ரைட்டா? ஸ்கோர் ஆக்சிலரேட்டர், நம்மளோட ஸ்கோர் 100 out of 100 வர்றதுக்காக ஒரு சில டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். கவர்மெண்ட்டே ரிவிஷன் டெஸ்ட், ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ப்ரிப்பரேட்டரி, மாடல், இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் நிறைய டெஸ்ட் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க, டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கோர். நிறைய டெஸ்ட் எழுதுகிறப்ப தான் நிறைய தவறுகள் நம்ம கண்டுபிடிக்கும். நம்மளோட தவறுகள் எல்லாத்தையும் இங்கே செஞ்சு இந்த தவறெல்லாம் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டு போய் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸாமில் நல்லா எழுதுவோம். அதனால தான் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உனக்கு ஒரு சூப்பராக தமிழ்நாடு முழுவதும் ஆல் இண்டியா ரேங்க்கு, தமிழ்நாடு முழுவதும் 10th standard எல்லோரும் எப்படி படிச்சிருக்காங்க, அவங்கள நம்ம எத்தனாவது ரேங்காக இருக்கோம்
அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் கேப்டன் அப்படின்னு நீ நினச்சேன்னா இப்போயே இதுக்கான லிங்க்கை பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ அது வந்து லிங்க் கீழே இருக்குது. நீ என்ன பண்ண இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் 27, 28 சென்னையில் போய் ஆல் சார், ஷாவனி மேம், ஆஷா மேம்லாம் பார்த்தீங்க? யாராவது இருக்கியா? ஓகே. இன்கேஸ் நீங்கள் எல்லோரும் சென்னை சரௌண்டிங்ஸில் இல்லைன்னா அடுத்து உனக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. 4ஆம் தேதி கோயம்புத்தூர். ரைட்டா? 4ஆம் தேதி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாத. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லோரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் 11 மதுரையில். ஸோ நான் இருப்பேன். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கள், சூப்பராக வந்துடுங்க, நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போது நம்மளோட பிடிஎஃப் என்ன தான், அந்த பிடிஎஃப் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீ கேட்டேன்னா பார்த்துடலாம். ஒரு சிலர் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஏன்னா சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியாச்சு, பிடிஎஃப்பை டவுன்லோடே பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போவே பிரிண்ட் போட்டாச்சா? எஸ்கே ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட். நான் கண்டிப்பாக உனக்கு என்ன அப்படின்னா நான் பிரிண்ட்டு போட்டு, அதாவது தமிழ் மீடியத்துக்கும் நான் ரெடி பண்ணி தரேன் கட்டாயமாக. ஸோ டோன்ட் வரி, தயவு செஞ்சு நீ என்ன பண்ண தேவையில்லை, வரி பண்ணாத உனக்கு கண்டிப்பாக. ஸோ பப்ளிக் எக்ஸாம் செக்லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம செக்லிஸ்ட். ஓ, இது வந்து வேற ஒரு ஐடி லாகின்ல இருக்கா? நம்மளோட வேதாந்தோட சாரோட டீச்சர் ஐடின்னு, அதான் டீச் பண்ணுற ஐடி லாகின்ல இருக்குது. அது இருந்தால் வராது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்ம வேறு ஒரு ஐடியில் லாகின் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்ல, அதே மாதிரி எனக்கும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்னது ஐடியை சேஞ்ச் பண்ணணும். ஐடியில் தான் பிரச்சனை. ஓகேவா? ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறது ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தால் தானே வரும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியை லாகின் பண்ணுறேன். இப்போ பார், இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பார்த்தியா? ஸோ இது நேற்றே கொடுத்துட்டேன். நீங்கள் நேற்றே பிரிண்ட் போட்டு வச்சுருப்பேன். அது கூட அடுத்து பார்த்தேன்னா கீழே இன்னொரு பிடிஎஃப் இருக்குது பாரு, மோர் டு நோ எல்லாமே. ரைட்டா? மோர் டு நோ முழுவதுமாக உன்னுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மோர் டு நோ மொத்தம் எத்தனை தெரியுமா இருக்குது? 42 மோர் டு நோ இருக்குது. 42 மோர் டு நோ ஃப்ரம் ஃபிசிக்ஸ்லேருந்து பயாலஜி வரைக்கும். இதில் பயாலஜியில் தான் அதிகமாக இருக்குது. அதில் தான் கொஷின்ஸ் அதிகமாக வரப்போகுது. ரைட்டா? அதில் தான் என்ன பண்ண போகுது, கொஷின்ஸ் அதிகமாக வரப்போகுது. மோர் டு நோ. ஸோ இது எல்லாமே மோர் டு நோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க புக்கில், அதில் இருக்கிறது அப்படியே கண்டென்ட் கூட மாறாமல் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஹெட்டிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், உனக்கு புரிஞ்சுக்கணும், மேபி எந்த லெசன் நீ தெரிஞ்சுக்கணும்னா. சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் டேக் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரியா? நீ என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் சூப்பர் டூப்பர், உனக்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம புக்கில் படிக்க போகிறோம். புக்கில் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியுமா? புக்கில் படிக்கிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். வீக் குவிஸ் ஒர்க் ஆகலை, நானே போர்டில் கொஷின் காட்ட போகிறேன். நீ என்ன பண்ண போகிற, அதுக்கு ஆன்சர் பண்ண போகிற. சரியா? நான் போர்டில் கொஷின் காட்டுவேன்னா நீ என்ன பண்ணணும், யூடியூப்பில் எப்போயுமே நீ யூடியூப்பில் ஆன்சர் பண்ணுவேல, அந்த மாதிரி என்ன பண்ண போகிற, யூடியூப்பில் கட 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 கடன்னு என்ன பண்ண போகிற, ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த இருக்குல்ல, அங்கே பாரு. எஸ், நம்ம படிக்க போகிறோம். அதே இது இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த மோர் டு நோவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிச்சுட்டு எழுத போகிறோம். சரியா? இன்றைக்கி மோர் டு நோ மட்டும் டெஸ்ட் படிக்கிறது எல்லாமே மோர் டு நோ, டூ யூ நோ, இன்ஃபோ பைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஃபுல் புக்கு. இது பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே ஃபிசிக்ஸ் பக்கம் போயிட்டு கெமிஸ்ட்ரி பக்கம் வந்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போகிறோம். ஏன் சார் அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறோன்னா அப்போ கிளாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாக இருக்க போது. ஹாலிடே மேரத்தான். டுடே இஸ் அ ஹாலிடே மேரத்தான். ரைட்டா? டூ யூனோ நாளைக்கு தரேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் ஆகட்டும், கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா. டே இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துட முடியாது. ஒரு பேஜில் வந்து எடுத்து அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எடுக்கணும், அதை கரெக்டாக அலைன் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. சரியா? மோர் டு நோ மாதிரி டூ யூ நோ நிறையா இருக்குது. ஏப்பா புக் இன்சைட் 1 மார்க்லாம் இல்லை, இப்போ நம்ம படிக்கிறதே புக் இன்சைட் 1 மார்க் தான். ரைட்டா? மிஸ்ஸு மோர் டு நோ ரெடி பண்ண சொன்னாங்க. ஓ உங்கள் ஸ்கூலில் மிஸ் ரெடி பண்ண சொன்னாங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரைட்டா? கலக்கிறோம் இன்றைக்கி. என்ன ஸோ 10 மணிக்கு தான் எல்லோரும் வீட்டுக்கு விடுவேன் நான். ஓகேவா? 10 மணி வரைக்கும் இதை முடிச்சிட்டாலும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புக்குக்குள்ளே ஒரு சாப்டரே லைன் பை லைன் கூட நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ரைட்டா? சரியா? லைன் பை லைன் ரீட் பண்ணி நம்ம சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? போகலாமா?
ரைட். ஸோ இப்போ வேறு என்ன விஷயங்கள் சொல்லணும், எல்லா விஷயமும் சொல்லிவிட்டேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ண, பிடிஎஃபை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு VAISAT இங்கே இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கனவு ஆஃப்லைன் டெஸ்ட்டு, அதுதான் நீ எங்களை மீட் பண்ணுறதுக்கு. எங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ண, ஜாயின் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நம்மளோட முதல்வன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீமினல், கனவு டெஸ்ட் சீரிஸ் எல்லா லிங்க்கும் இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ண, கிளிக் பண்ணி இப்போ ரெடி ஆகிக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கடா நம்ம புக்கை காணோம், இந்த இருக்குது நம்ம புக்கு. ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். நம்ம புக்கு கொஞ்சம் தூங்கியிருப்பான், பேஜு தூங்கியிருக்கும். அப்புறம் நம்ம பாட்டுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப லோட் ஆக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அதனால் ஓகே, நேற்று எந்த சாப்டர் பார்த்தோம், 15th சாப்டர் வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோமா? நேற்று எந்த சாப்டர் வரைக்கும் பார்த்துருந்தோம். சரி, எப்படி உங்கள் லீவெல்லாம் போயிட்டுருக்கு? ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் சரி, நம்ம பிரேக் டைமில் பேசலாம். ஒவ்வொரு பிரேக்குக்கும் ரைட்டா, ஒவ்வொரு 1 hour ஒன்ஸ் we will just have ஒரு 5 to 10 minutes ஆஃப் நார்மல் டைம். ரைட்டா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். 14 வரைக்கும் முடித்தோம். 12, 13, 14 3 சாப்டர். இன்றைக்கி 15 ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ஓகே. ரைட். ஏன்னா நியூ இயர் வருதில்ல, புது வருஷம் 2025 எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா எல்லோரும், ஏன்னா லைட். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. எஸ், ஐ ஜஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக கிளாஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. தட்ஸ் குட், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி அதை விட ஃபன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு லெவலில் இன்றைக்கி கிளாஸை நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். ஆரம்பிக்கலாமா? எஸ் ஓகே ரைட். 14th லெசன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 15th லெசன் போகலாமா? நம்மால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான் போல். சரி, பொறுமையாக வா 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 வந்துட்டேன்னா சார் தான். 15th சாப்டர் பேஜ் நம்பர் என்னடா? நேற்று மாதிரி புக் எடுத்து சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவனா ஹெல்ப் பண்ணுறானா பாரு, ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். சாப்டர் 14 பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லேருந்து ஆரம்பிக்கணுமா? ஓகே ரைட், அதை முடிச்சிடலாம். ரைட். அப்போ சாப்டர் 14 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து போவோம். அது நிறையா பேர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னா. ஓகே, நம்ம பார்த்துடலாம். சாப்டர் 14 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். எஸ் ஓகே, ஆரம்பிக்கலாம் வாங்க. ரைட்டா, சூப்பர். அவனுங்க பார்க்கலாம். எஸ். இது இந்த 14th சாப்டரில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். நம்ம அதுக்கப்புறம் அடுத்து போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அழகா அவனிங்க. த மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு அ ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் வரைக்கும். ரைட்டா, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் என்ன? இது ஒரு பெரிய கான்செப்ட். ரைட்டா, அது வந்து ரொம்ப முக்கியமான. ரைட்டா, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன். ரைட்டா, 11th and 12th தீமினல் இருக்கு. 11th and 12th எப்போ கேட்குறாங்க வைஷ்ணவி? 11th and 12th தீமினல் இருக்குது. சரியா? ரைட். ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் என்னதுப்பா? ரைட், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் என்னது? ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் என்னது? புக் இருக்கா? என்ன உங்கள் மெசேஜில் எனக்கு ரொம்ப லேட்டாக வருது. காமர்ஸ்க்கு எதுவுமே கிடையாதுப்பா. காமர்ஸ்க்கு வி டோன்ட் ஹேவ் காமர்ஸ், ஒன்லி சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் நம்மகிட்ட காமர்ஸ் கிடையாது. சரி, நானே சொல்லிடுறேன். ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட், அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜூஸ் ஒரு சால்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். ரைட்டா, இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்க என்கிட்ட இதில் நான் வந்து ஒரு 1/2 kg சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இது இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட் சால்ட் சொல்யூஷன். நிறைய உப்பு இருக்குது, உப்பாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். அதே இது இந்த பக்கம் வெறும் வாட்டர் வச்சுருக்கேன், வெறும் தண்ணி மட்டும். அது என்னது? லோவர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா, இப்போது இங்கே என்ன அப்படின்னா the movement of molecules from a region of higher concentration to the region of their lower concentration without the utilization of energy is called diffusion. அதாவது எந்த எனர்ஜி யூஸ் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகும். அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? we are going to call it as diffusion அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா, எந்த விதமான ஒரு நீங்கள் ஒரு எனர்ஜியும் கொடுக்க தேவையில்லை.
ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போகும் ரைட்டா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கீழே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ஸ். வாட்டர் என்ன பண்ண போகுது, நம்ம தண்ணி மண்ணில் ஊற்றுறோம், நம்ம என்ன இன்ஜெக்டாக பண்ணுறோம், பிளான்ஸ்க்கு இன்ஜெக்ட்லாம் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் என்ன பண்ணுது, பிளான்ஸோட ரூட்ஸ் வழியாக போகுது. எப்படி போகுது, ஹவ் இட் டேக்ஸ், வாட்டர் டிஃப்யூஸ் ஆகுது, ஒன்றும் இல்லைக்குள்ள என்ன பண்ணுது, போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்குது, அதுதான் ரைட்டா. இப்போ அதுக்கு அடுத்து இருக்குது பாரு, கவனமாக கவனிங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் பசங்களா 11th இருக்குது 12th இருக்குது. இந்த சென்டென்ஸ் எல்லாம் 11th 12th கெமிஸ்ட்ரியில் ஒரு பெரிய கான்செப்ட் வித் லாட் ஆஃப் கம்பல்சரி ப்ராப்ளம் வரக்கூடிய டாபிக். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை கொஞ்சம் கவனமாக படிக்கணும். கவனிங்க. ஆஸ்மாசிஸ் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் water molecules from the region of higher concentration to the region of lower concentration through a semi-permeable membrane. இதுதான் இங்கே முக்கியமானது. இங்கே என்ன கவனிச்சேன்னா, மாலிக்யூல்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு எந்த விதமான எனர்ஜி இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது பாட்டுக்கு போகுது மாலிக்யூல்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே பார்த்தா அப்படின்னா ரைட்டா, ரைட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மாசிஸ் ரைட்டா. ஆஸ்மாசிஸை பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகூல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் ரைட்டா. இட் இஸ் நாட் சொல்யூட், ஒரு சொல்யூஷன். இப்போது இந்த தண்ணி இருக்குல்ல, இது என்னது, உப்பு தண்ணியை ஞாபகம் வச்சுக்கோ, இதை உப்பு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. வர செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னா என்னன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான கான்செப்ட், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இது இருக்குல்ல, இது சால்ட் வாட்டர் சரியா. இது சால்ட் வாட்டர். இந்த சால்ட் வாட்டர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே ஒரு சின்ன ஒரு மெம்பரேன், இந்த மெம்பரேன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய, சாரி மைன்யூட்டான ஹோல்ஸ், ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி. ஃபில்டர் பேப்பரில் இருக்கக்கூடிய ஹோலெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கும். வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் போக முடியும், வேறு அதை விட பெருசாக இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் போக முடியாது. இப்போ இது சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டரில் சால்ட் மாலிக்யூலோட சைஸு பெருசு கம்பேரிங் டு வாட்டர். வாட்டர் மாலிக்யூலோட சைஸை விட சால்ட்டோட சைஸு பெருசாக இருக்கும் ரைட்டா. நம்மளோட புக்கில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த சாப்டரில் செல் வாலை சொல்லலாம். நம்ம செல் வால் பார்த்திங்கன்னா, செல்லோட வால் இருக்குல்ல, அந்த வால்னா செல்லோட சுவருக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நிறைய மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸு, எனர்ஜி இருக்கக்கூடிய, சால்ட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸு செல்லுக்குள்ளே இருக்கும். ஆனால் செல்லுக்கு வெளியே அப்படி இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சால்ட் வாட்டர் இது என்ன பண்ணுது, ஒரு மெம்பரின் இருக்குது, அந்த மெம்பரின் வழியாக இருக்கப்போ சால்வெண்ட்டு. இப்போ இது சால்ட்டு சொல்யூஷன் சொன்னேன்னா, இதில் யாருப்பா சால்வெண்ட்டு, இது ஒரு சால்ட்டு சொல்யூஷன். சால்ட்டு சொல்யூஷனில் யார் சால்வெண்ட், சால்ட்டு சொல்யூஷனில் யார் சால்வெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட்டர், வெரி குட், வாட்டர் ரைட்டா. வாட்டர் தான் என்னது இங்கே சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட் வெளியே போகும் அல்லது வாட்டர் வெளியே போகுது. எங்கே போகுது அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குல்ல, இதுலேருந்து என்ன பண்ண போகுது, லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்க பக்கம் போக போகுது த்ரூ அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப 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 மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அது வெளியே போக முடியும், சின்ன ஓட்டை இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், செமி பெர்மியபிள் மெம்பரேனாக எடுத்துக்கலாம் ரைட்டா. ஏன் அப்படின்னு, உருளைக்கிழங்குல நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டிக்க, ஒரு கிணறு தோண்ட போகிறோம் உருளைக்கிழங்குல ரைட்டா. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோ, அதில் லைட்டாக சென்டரில் என்ன பண்ண, ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு நல்லா குழி மாதிரி தோண்டிக்கோ, ஃபுல்லாக ஓட்ட போட்டுறாத ரைட்டா. இப்போ தான் சொல்கிறேன் ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னு சொல்கிறேன் கவனி ரைட்டா. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. நடுவில் என்ன பண்ணுங்கள், பெருசாக ஒரு குழி மாதிரி தோண்டிடு ரைட்டா. நடுவில் பெருசாக ஒரு குழி மாதிரி சின்னதாக இல்லை பெருசாக இல்லை மீடியமாக ஒரு குழியை தோண்டிட்டு அதுக்குள்ளே உங்ககிட்ட இங்க் இருக்குல்ல ரைட்டா, உங்ககிட்ட இங்க் இருக்குல்ல, இங்க் என்ன பண்ண போகிற அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன் தட் ரைட்டா. இங்க் என்ன பண்ண போகிற, உருளைக்கிழங்குக்குள்ளே இங்கை ஊற்றி வைக்க போகிற. இப்போ என்னது, இங்க்குன்றது கான்சன்ட்ரேட்டாக ஒரு திக்கான ஒரு லிக்விடாக இந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற, ஒரு தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன். என்ன பண்ண போகிறத, தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன் ரைட்டா. இங்கை ஊற்றி தண்ணிக்குள்ளே. நீ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்ப தண்ணி ஃபுல்லாக என்ன ஆயிருக்கும், ப்ளூ கலரில் மாறி இருக்கும். எப்படி இப்படி மாறி இருக்கும், எப்படி மாறி இருக்கும் ரைட்டா. ஸோ பிகாஸ்
இங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ், ரைட், இங்க் வர போகிறது கிடையாது. இங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அல்லது இங்கிலேருந்து கொஞ்சமாக என்ன பண்ண போகுது, அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய சின்ன 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 ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணது வருது, இங்கு ஃபுல்லாக வராது, ரைட்டா, பிகாஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன். வாட்டர் இஸ் லெஸ் கான்சன்ட்ரேஷன், இது ஹையர் கான்சன்ட்ரேஷன். ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன், இப்படி தான் நடந்துருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகூல்ஸ் தானே சொன்னேன். அப்போ இது ரிவர்ஸில் நடக்குது. அப்போ என்ன பண்ணுது, இடத்துல வெளியே இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே போகுதான். நம்ம ஊற்றுன அளவை விட இங்கோட அளவு கொஞ்சம் கூடி இருக்குமா, ரைட்டா, உள்ளே என்ன பண்ண போகுது இருக்கு, ரைட்டா. ஆக்டிவிட்டி அட் ஸ்கூலில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஈஸியஸ்ட் வே, இது பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும். யார் யார் வீட்டிலலாம் ஆர்ஓ மெஷின் வச்சுருக்கீங்க, ஆர்ஓ மிஷின் நான் சொல்ல வரேன், அதுக்குள்ளே மலர் சொல்லிட்டாங்க, ரைட். ஆர்ஓ வாட்டர் யார் யார் வீட்டிலலாம் இருக்குது? கேரட்டில் ட்ரை பண்ணிங்களா? ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், சரியா? நான் கூட நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து செஞ்சு காட்டுறேன் உனக்கு. ஏன்னா நம்மளும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா என்னோடய ஸ்டுடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரூமை மாற்றிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ரைட். ஆர்ஓன்னா பேர் என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் ப்ராசஸை நம்ம ரிவர்ஸில் பண்ண போகிறோம். த ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி கேரிட் அவுட் இன் அ ரிவர்ஸ் ஆர்டர். யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் ரிவர்ஸ் ஆர்டரில் நடக்க போகுது, ரைட்டா. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஆஸ்மாசிஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். ஹையர் கான்சன்ட்ரேஷனை திக்கான ஒரு சொல்யூஷன்லேருந்து தண்ணி மாதிரி இருக்க சொல்யூஷனுக்கு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ வாட்டர் பியூரிஃபை ஆகுதா? இங்கே அப்படியே ரிவர்ஸில் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சால்ட் வாட்டர் இருக்குது. சால்ட் வாட்டர் இஸ் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைகீழ பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? தலைகீழ. லோவர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாறுறது த ரிவர்ஸ் ப்ராசஸ், ரைட்டா. ரிவர்ஸ் ப்ராசஸில் ரைட்டா, ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்ல போகிறோம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு சொல்ல போகிறோம். இது ஏதாவது நான் உனக்கு இமேஜ் இருக்கான ஒரு நிமிஷத்தை ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ண. நிறைய பேருக்கு இன்னும் ஆஸ்மோசிஸ்க்கு இன்னும் தெரியல, ரைட்டா. ஆஸ்மோசிஸ் நான் டயக்ராம் காட்டுறேன், சரியா? இங்கே இருக்குது வரேன். எஸ், ஐ காட் இட். பார்த்தியா? ரைட்டா, வந்துச்சு பாரு. ஆஸ்மோசிஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஆமாம், இன்றைக்கி மோர் டு நோ பிடிஎஃப் கொடுத்துருக்கேங்க, நாளைக்கு டூ நோ பிடிஎஃப் தரேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. வாட்டர் பார்ட்டிகல்ஸ், இது செமி பெர்மியபிள் மெம்பரேன், ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது, ஞாபகம் வச்சுக்க, ரைட்டா, ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொன்னாங்க, இந்த பக்கத்துலேருந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்ன நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். அல்லது இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த சால்வெண்ட் எல்லாமே லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக என்ன பண்ணுது, இந்த பக்கம் போகுது, ரைட்டா. ஆஸ்மாசிஸ் அப்படின்னு என்னதுப்பா, என்ன கொடுத்துருந்தாங்க ஆஸ்மாசிஸில், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது, ரைட்டா. ஜென்ரலாக அப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் எல்லாம் என்ன பண்ணுது, ஜென்ரலாக இருந்துச்சு, வாட்டர் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன், ரைட்டா. ஐ ஆம் ஃபோர்ஸிங், ரைட்டா. நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் பண்ணுறேன். என்கிட்ட உப்பு தண்ணி இருக்குது, உப்பு தண்ணியிலேருந்து உப்பு எனக்கு என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது, வெறும் வாட்டர் மட்டும் வெளியே வரணும். அப்போ பாருங்கள், நான் புஷ் பண்ணுறேன், நான் மேலேருந்து என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன். எது வழியாக புஷ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல வெறும் வாட்டரை மட்டும் என்ன பண்ணுறேன் நான் இந்த பக்கம் கொண்டு ஃப்ரெஷ் வாட்டரில், சரியா. இந்த பக்கம் பாரு, பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இந்த வயலட் கலரில் டார்க் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் என்னது, இட் இஸ் அ சி வாட்டர் எடுத்துக்கலாம், சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட். அப்போ நான் புஷ் பண்ணுறப்ப சால்ட் பார்ட்டிகல்ஸால் இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேனை தாண்டி வர முடியாது. அப்போ நான் கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் கம்ஸ் திஸ் சைட், ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் வரப்போ, அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். திஸ் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், ரைட்டா. ரிவர்ஸில் நம்ம பண்ணுறோம், புரிஞ்சுதா, ரைட்டா. சால்ட் வராது, வெறும் வாட்டர் மட்டும் வரப்போ, ரைட்டா. ரைட்.
ஆர்ஓ வாட்டருங்கிறது அதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது. நம்ம வீட்டில் இருக்க உப்பு தண்ணியை கொடுப்போம், அந்த ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரெஷரைஸ், ரைட்டாக பம்ப் வச்சு ப்ரெஷர் பண்ணி சால்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மினரல் வாட்டர், நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் தேவையான வாட்டர் மட்டும் என்ன பண்ண போகுது, விளைய போகுது, ரைட்டா. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுல ஃபில்ட்ரேஷன், வி கேன் கீப் இட் அஸ் ஃபில்ட்ரேஷன், கரெக்டு தான். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வருதுல, சால்வெண்ட் மட்டும் அதான், சரியா, அப்படி கொடுத்துடலாம். தமிழ் மீடியமுக்கு மோட்டோனோ அதை கன்வெர்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன்டா, கன்வெர்ட் பண்ணி நான் கொடுக்குறேன், சரியா, அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ரைட். ஸோ அப்போ டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கு சார் இந்த சாப்டரில் ஆஸ்மாசிஸ் பற்றி படித்தோன்னா, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனண்ட், ரைட்டாக செல்லுக்குள்ளே நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணாது, அப்படியே உருகி வெளியே போயிடக்கூடாது. ஸோ அது உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கணும். எப்படி வெளியே வருது உள்ளே போகுது. நம்ம கை இருக்குல்ல, ரைட்டு, நம்ம கை இருக்குல்ல, யாரெல்லாம் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆற்றுல அல்லது ஃபால்ஸ்லலாம் நம்ம குளித்தோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம கையெல்லாம் என்ன பண்ணும், எப்படி இருக்கும், ஹவ் அவர் ஹேண்ட்ஸ் வில் லுக்ஸ். தண்ணியில் ரொம்ப நேரம் விளாண்டா, ரைட்டா, தண்ணியில் ரொம்ப நேரம் விளாண்டா நம்ம கை என்ன ஆகும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நடத்திட்டு இருக்கேன், உனக்கு இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸோ அல்லது கிரியேட்டிவ் 1 மார்க்கோ கேட்டால் நீ எழுதணும், அதுக்காக தான். கை என்ன ஆகும், ரிங்கிள்ஸ், ரைட்டா, ரிங்கிள்ஸ்னால் என்னது, சுருங்கி போய்டும், ரைட்டா. கையெல்லாம் என்ன பண்ண அப்படியே ஊறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, கையெல்லாம் ஊறி போயிடுச்சுன்னுவாங்க, கரெக்டாக, கையெல்லாம் ஊறி போயிடுச்சு அப்படின்னு, ரைட்டா, ஸ்ட்ரிங்க் ஆகும், சுருங்கிடும், ஊறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஆமாம், மினரல்ஸ் கூட ஃபில்டர் பண்ணும், அது ஃபில்டர் பண்ணும் கண்டிப்பாக ஐஸ்கேமா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரூட் ஹேஸ் டு கார்டெக்ஸ் ஆஸ்மாசிஸ். இப்போ அதே மாதிரி தான் ஊறி போகுதுல, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்மளோட பாடியில் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தோன்னா நம்ம கையை பார்த்தா அப்படின்னா நம்ம கையில் ஓட்டம் இருக்கா இல்லை, நம்ம ஹேண்ட்ஸில், நம்ம பாடி கூட என்ன அப்படின்னா லைக் செமி பெர்மியபிள் மெம்பரேன் தான். நம்ம பாடியில் தண்ணியில் நம்ம ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போகுது, தண்ணி போய்கிட்டே இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது, வெளியே வருதா இல்லை வெளியே இருக்க தண்ணியெல்லாம் உள்ளே போகுதா, என்ன நடக்குது, ரைட்டா. ஹேண்ட் ரிங்கிள்ஸ் ஆகுதுல, that is also a osmosis, that is also என்னது, osmosis. எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்லாம் என்ன பண்ணுது, வெளியே வந்துடுது நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஈக்குவேட் பண்ணுறதுக்கு வெளியே நிறைய தண்ணி இருக்குது, ரைட்டா, வெளியே நிறைய தண்ணி இருக்கப்போ உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிது, அப்போ உள்ளுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு போலன்னு உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே வெளியே கடன்னு வெளியே வருது. ஸோ அப்போ வெளியே வர ட்ரை பண்ணுது. அப்படி வர்றதுனால தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஆக்சுவலாக கையெல்லாம் சுருங்கிது. மாவடு சாப்பிட்ருக்கியா, மாவடு கேள்விப்பட்டிருக்கியா, மாவடு குட்டி 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 மாங்காவெல்லாம் ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அல்லது நம்ம ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அப்படியே சுருங்கிடும். எப்படி சொல்லணும்னா, சுருங்கிடும்னா அப்படியே வரியாக வரும், அதுதான், சரியா, அந்த மாதிரி தான். என்னாச்சு சோனிகா, டிரான்ஸ்பிரேஷன் இஸ் எவாப்ரேஷன், ரைட்டா. கருவாடு எடுத்துக்கலாமா, ஏன்னா கருவாடு மொத்தமாக அது காஞ்சி போயிடுது, தட் இஸ் டீஹைட்ரேஷன். கருவாடு வந்து மொத்தமாக டீஹைட்ரேஷன், ஃபுல் தண்ணி வெளியே போயிடுது, ரைட்டா. அது மொத்தமாக பாடியே காஞ்சி கருவாடாக போயிடுது, ரைட்டா, அது ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வைக்கிறதா, உப்பு கண்டம், அது உப்பு கண்டம்னா அது நான் வந்து மொத்தமாக உப்பு மட்டும் போட போகிறதுல நம்ம தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிடும், அந்த மாதிரி ஊறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ஸ் through stomata in the leaves, ரைட்டா. டிரான்ஸ்பிரேஷன், ரைட்டா. தீமினலில் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா. ஸ்கூல் 2ஆம் தேதி நினைக்கிறேன், 2ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், சரியா, தீமினலில். இல்லை அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2-3 டேஸில் ஸ்டார்ட் ஆகும். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் த லீவ்ஸ், ரைட்டா. டிரான்ஸ்பிரேஷன் என்னது, வாட்டர் லீவ்ஸ் வழியாக, லீவ்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ வழியாக எவாப்ரேஷன் மூலமாக வெளியே போகிறது வாட்டர். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட்ஸ், த பிளட் அண்ட் த லிம்ஃப் அண்ட் த ஹார்ட் அண்ட் இட்ஸ் பிளட் வெசல்ஸ். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னது, மோர் மிளகா இஸ் வெரி குட் ரைட்டா. ரைட், ஃபாஸ்ட்டாக எதுக்குடா போகணும், இதெல்லாம் இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க முடியும். பொறுமையாக பேசலாம், 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, சரியா, நோ வரிஸ். வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம், ஹாலிடேஸ் தான், இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நம்ம படிக்கலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட், ரைட்டா, எல்லா ஃப்ளூயிடும் வெளியே போகிறது, பிளட்டு, லிம்ஃபு,
அண்ட் ஹார்ட்டு அண்ட் பிளட் வெசல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து. ஸோ ஒவ்வொன்றுமே டைஜஸ்டிவ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்க போகுது, நம்ம வாயில் ஆரம்பிச்சிட்டு சாலிவா, மவுத்து, டங்கு, அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ், ஸ்டமக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் ரெக்டம், ஆனஸ், இந்த மாதிரி எல்லாமே ஆரம்பித்து வெளியே போகிற வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்னது, காற்று உள்ளே வந்துட்டு திருப்பி எங்கே எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் ஒவ்வொரு சிஸ்டம், நம்ம உடம்புல நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. blood circulatory system, nervous system, அதுக்கப்புறம் digestive system, respiratory system, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. அது அதுக்குன்னு தனியாக ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து next, the blood consists of two main components, the fluid plasma and the formed elements which are found suspended in the plasma. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே பிளாஸ்மானா என்னென்னே தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக WBC, RBC, பிளேட்லெட்ஸ், இவங்க மூணு பேருமே என்ன அப்படின்னா பிளட்டோட ஒரு அங்கமாக, பிளட்டோட காம்பனன்ட்ஸ், பிளட்டோட கூட பிறந்தவங்க மாதிரி. ரைட்டா பிளட்டோட கூட பிறந்தவங்க அல்லது பிளட்டு கூட இருக்க ஒரு சில எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டா? இவங்கெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்க ஒரு பொருள் தான் பிளாஸ்மா. ரைட்டா? இவங்களாம் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பிளாஸ்மா. இன்றைக்கி நிறைய டிசீஸ் எல்லாம் இருக்குது. சரியா? நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா குறைஞ்சி போயிருக்கு. வெறும் பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து பிளட் டொனேஷன்லாம் நீங்கள் பெரிய குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் யூ கேன் டூ ஆஃப்டர் யுவர் ஏஜ் 18 நிறைய தடவை பிளட் டொனேட்லாம் பண்ணுங்கள். தட் இஸ் அ வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி. நிறைய பேருக்கு ரத்தம் தேவைப்படுது. ஸோ யூ கேன் டூ தட். ரைட்டா? ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளட்டு டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறோம், நம்ம பிளட் வந்து டொனேட் பண்ணுறோம். அந்த பிளட்டிலேருந்து வி ஹேவ் சம் மெஷின்ஸ், அது மூலமாக வி கேன் செப்பரேட் ஒயிட் பிளட் செல்ஸ் மட்டும் தனியாக எடுக்க முடியும். நம்ம ரத்தம் ரெட் கலரில் தானே பார்த்துருக்கோம். ஒயிட் பிளட் செல்ஸை தனியாக எடுக்க முடியும். அது தனியாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி yellowish கலரில் இருக்கும். ரைட்டாக? ஒரு மாதிரி பேல் ஒயிட் அண்ட் yellow கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒயிட் பிளட் செல்ஸ். வி கேன் செப்பரேட் பிளேட்லெட்ஸ், வி கேன் செப்பரேட் பிளாஸ்மா. தெர் ஆர் சம் மெக்கானிசம்ஸ் அண்ட் மெஷின்ஸ் விச் கேன் செப்பரேட் இட். தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியும். நம்ம கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக செப்பரேட் பண்ணி தனியாக அதை கூட ஏற்றுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளட்டுங்கிறது ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். அதில் ரெண்டு மெயின் காம்பனண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் பிளாஸ்மா. அதில் தான் நம்மளோட ரத்த செல்கள் எல்லாமே இருக்குது. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதில் வந்து ஃபார்ம் ஆன பிளட் செல்ஸ் எது WBC, RBC அண்ட் பிளேட்லெட்ஸ். இவங்க எல்லாமே சஸ்பெண்டட் இன் த பிளாஸ்மா. இவங்கெல்லாம் பிளாஸ்மா மேலே இருக்காங்க. ரைட்டா? சாரிப்பா. வெள்ளை ரத்த அணுக்கள் ஃபோட்டோ காட்டவா? இப்போ இது ஒரு வசதியாக போச்சு. என்ன ஸ்கூல் மாதிரி இல்லாமல் நம்ம எதுனாலும் உடனே பார்த்துக்கலாம். ரைட்டா? ஆக்சுவலாக இதில் நம்ம புக்கில் இருக்க மாதிரி படம் தாண்டா வருது. ஆக்சுவலாக இந்த பாக்கெட்டில் இருக்க மாதிரி காட்ட வர மாட்டேங்குது. அந்த மாதிரி இமேஜ் வரல. இந்த மாதிரி வரல. சரி, நான் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து அதை உட்காந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ வேண்டாம். புக்கில் உனக்கு இருக்கும். ரைட்டா? புக்கில் இருக்கிறது வந்து புக்கில் இருக்க மாதிரி படம் தான் எனக்கு காட்டுது. ரைட்டா? புக்கில் பேஜ் நம்பர் 205 இருக்கா? அந்த மாதிரி தான் அது வந்து WBCயோட டயக்ராம்ஸ், அது எல்லாத்தோட டயக்ராம்ஸ், அதாவது என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. பட் வந்து என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி. இது வந்து லியூக்கோசைட்ஸ் தான். இதுதான் இந்த மாதிரி. ஸோ இது கலெக்ட் பண்ணி ஆக்சுவலாக பிளட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த ஒயிட் கலரில் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த கலர் அது நான் காட்டுறேன் தனியாக. நான் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறப்ப எப்படி வச்சுருப்பாங்க ஸ்டோர் பண்ணி நம்ம உடம்புலேருந்து எடுத்து அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அவனுக்கு. ரைட். நெக்ஸ்ட்டு, the muscular pumping organ that pumps out the blood into the blood vessel is called heart. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். muscular pumping organ.
blood circulates in our body as oxygenated and deoxygenated blood. நம்ம உடம்புல blood எப்படி சர்க்குலேட் ஆகுது, ஒரு பக்கம் ஆக்சிஜனேட்டட் blood, இன்னொரு பக்கம் டீஆக்சிஜனேட்டட் blood, ரைட்டா? ப்ராக்டிகல்ஸ்லேயும் இருக்கா? ஓகே ரைட். ஏன் யாழ் சார் தான் ஃப்ரீ பீரியட் கண்டக்ட் பண்ணுறாங்க, நான் வேறு இதுக்கு எத்தனை ஃப்ரீ பீரியடு? போதும் ஒரு ஃப்ரீ பீரியட் போதும், ரைட்டா? The blood circulates in our body as oxygenated and deoxygenated blood. The supply of blood to the heart muscles is called coronary circulation. அதாவது ஹார்ட் தான் நம்ம உடம்புல இருக்க எல்லாத்துக்கும் blood சப்ளை பண்ணுது. ஹார்ட்டுக்கே blood சப்ளை பண்ணணும்ல, ஹார்ட் உயிரோடு இருக்கணும்ல. ஹார்ட் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? We have to give some blood. அந்த சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கும் ஆக்சிஜன் போகணும்ல, அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தானே. அதுக்கு போகிற சர்க்குலேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா coronary circulation. அதுக்கு பேர் coronary circulation, ரைட்டா? ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல். அப்போ கான்ட்ராக்ஷனுக்கு பேர் என்னது? சிஸ்டோல். அதே இது ரிலாக்ஸேஷன், பம்ப் ஆகுதுல, கான்ட்ராக்ஷன் அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன், ரைட்டா? லப் டப் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்ல, ரைட்? அதுதான் சரியா. கான்ட்ராக்ஷன் இஸ் கால் சிஸ்டோல் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் கால் டயஸ்டோல் ஆஃப் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்ட் ஹார்ட் பீட், ரைட்டா? ஏட்ரியமோ வென்ட்ரிகல், ரைட்டா? மேலேயும் கீழே, ரைட்டா? மேலே கம்ப்ரெஸ் ஆகுது, திருப்பி விரியுது, கம்ப்ரெஸ் ஆகி விரியுது, இப்படி தான் மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் என்னது நம்ம சொல்ல போகிறோம், சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். கான்ட்ராக்ஷனா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷனா டயஸ்டோல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து the sequence of events which occurs during the beginning and completion of one heartbeat is called cardiac cycle, ரைட்டா? ஒரு cardiac cycle என்னது? which occur during the beginning and completion of heartbeat. ஒரு ஹார்ட் பீட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் மொத்தமாக போயிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து blood pressure is usually expressed as systolic pressure and diastolic pressure, ரைட்டா? blood pressure எப்படி யூஸ்வலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? பிபி இருக்குன்னு சொல்கிறாங்களா, பிபி இன் த சென்ஸ் blood pressure. blood pressure எப்படி மெஷர் பண்ணுறாங்க? blood pressure மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? ரைட்டா? blood pressure மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120 mm/80 mm Hg, ரைட்டா? சிஸ்டோலிக் ப்ரெஷர், அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர்னால் என்னது? சிஸ்டோலிக் ப்ரெஷர்னால் என்னதுப்பா? கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ப்ரெஷரில் இருக்கணும், அடுத்த டயஸ்டோலிக் ப்ரெஷர் விடுறப்ப என்ன ப்ரெஷரில் இருக்கணும் அப்படிங்கிறது, சரியா? இட் இஸ் கோயிங் டு பி 120 mm and 80 mm of Hg, ரைட்டா? எஸ், திஸ் இஸ் இன்சைட். இங்கே இருக்கிறதெல்லாம் ஏன் படிக்கிறோம் தெரியுமா? எதை வேணால் புக் இன்சைட் 1 மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு நான் நடத்திட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கவனமாக கவனிங்க, சரியா? ரைட், ஓகே ரைட். வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் கால்டு? ஸ்பிக்மோ மேனோமீட்டர், ரைட்டா? மேனோமீட்டர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர், ரைட்டா? ஸ்பிக்மோ மேனோமீட்டர், வெரி குட், ரைட்டா? 2 மார்க் கூட கேட்கலாம். எஸ், தட் இஸ் மேபி அ பாசிபிலிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் ஏதாவது கேட்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த 7 மார்க்கில் 1 மார்க்காக கூட ஒரு சில கொஷின் கேட்கலாம். எத்தனை பேர் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கா? நீ சொல்கிறதா, நீ ஆமான்னு சொன்னாலும் ஆமான்னு நான் நம்ப போகிறேன், இல்லைன்னா இல்லை. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி எல்லா சாப்டரோட பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் படிச்சிருக்கீங்க? மோனோமெட்ரிக் அண்ட் டிஜிட்டல் பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் இப்போ இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவல் பேர் என்ன? ஸ்பிக்மோ மேனோமீட்டர் தான். இந்த காதிலலாம் டாக்டர் வந்து இப்படி பம்ப் பண்ணி இப்படி ஒன்று கையில் ஒன்று சுற்றிட்டு பண்ணுவாங்களே, அதான். ஸோ அதனால தான் படிக்கிறோம், சரியா? ஒரு சிலது படிச்சிருக்கீங்க, வெரி குட், ஓகே. நெவர் ஸ்டடிட் பிஃபோர், ரைட். அடுத்து பார்க்கலாம், ரைட்டா? அண்ட் இண்டிவிஜுவல் ஹேஸ் ஒன் ஆஃப் த 4 பிளட் குரூப்ஸ், ரைட்டா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த பிளட் குரூப் தான் இருக்கும் போது என்னது? ஏபி, ஏபிஓ, ஏபி அண்ட் ஓ, இந்த 4ல் ஏதாவது ஒன்று தான் இருக்க போது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட பிளட் குரூப் தெரியுமா? டு ஆல் நோ யுவர் பிளட் குரூப்ஸ்? எஸ், ஓகே. இது வரைக்கும் படிக்கலை, அதனால தான் இப்போ நம்ம படிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம படிச்சிடலாம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஃபுல் சயின்ஸ் புக்கை நம்ம எப்படியாவது முடிக்கிறோம், அதுதான் நம்மளோட டார்கெட், சரியா? ஃபுல் சயின்ஸ் புக்கை இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம். அதெல்லாம் ஏன் டீச் பண்ணலன்னா இப்போ டீச் பண்ணுறதுனால தான் டீச் பண்ணலை. இப்போ டீச் பண்ணணும்ல, அதனால தான் டீச் பண்ணல. ஓகே, பார்க்கலாம் யார் யாரெல்லாம் ஏன் பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க இருக்கீங்க அப்படின்னு. எத்தனை பேர் என்னோட ஹைஃபை போட போகிறீங்க அப்படின்னு. இங்கே பாரு, ஏன் பிளட் குரூப்பை கேட்டுட்டாங்க, சொல்கிறேன். பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இருக்கேன். A1 B பாசிட்டிவ், O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB A பாசிட்டிவ், A1 B A பாசிட்டிவ், O நெகட்டிவ், A1 நெகட்டிவ், B பாசிட்டிவ், B பாசிட்டிவ், A1 B பாசிட்டிவ், B AB நெகட்டிவ்,
A1 ஓகே B1 O ஓகே ரைட் ஓகே ரைட். இப்போது என்னோடது என்ன அப்படின்னா பி பாசிட்டிவ், நான் வந்து பி பாசிட்டிவ் ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் அடுத்து அடிஷ்னலாக 2 கொஷின் இருக்குது. இதில் இருக்கவங்க யார் யூனிவர்சல் டோனார், யார் யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்னு ரைட்டா. ஓ பாசிட்டிவ் இருக்காங்களா உலகம் முழுவதும் ரைட்டா. ஓ லைக் அ ஹோல் உலகம் முழுவதும். ஓ பாசிட்டிவ் இஸ் எ யூனிவர்சல் டோனார். எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், they have a கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா. ஓ பாசிட்டிவ் இஸ் அ யூனிவர்சல் டோனார். ஓ இஸ் சாரி ஓ இஸ் அ ஓனாலே யூனிவர்சல் டோனார். ஏபி இஸ் அ யூனிவர்சல் அக்செப்டர் ரைட்டா. யார் கொடுத்தாலும் என்ன பண்ணாங்க, ஏபி இஸ் அ யூனிவர்சல், ஓ இஸ் அ யூனிவர்சல் டோனார் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டர் யார் ரைட்டா. ஒருத்தவங்க டோனார், யூனிவர்சல் அக்செப்டர். எந்த பிளட்டு கொடுத்தாலும் அது என்ன பண்ணுமா, அதை அக்செப்ட் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்குமா. அது யார், ஏபி இருக்கவங்க. ஓ வந்து யூனிவர்சல் யாருக்குனாலும் பிளட் கொடுக்கலாம் ரைட்டா. ஓ வந்து ஓவோட பிளட்டை யாருக்கு கொடுத்தாலும் அது போய் செட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அக்செப்டார், அதுக்கப்புறம் டோனார் சரியா. டோனார் அக்செப்டார். RH factor was discovered by Landsteiner and Weiner in 1940. இதுக்கு காரணம் நம்ம புக்கில் கூட RH factor பற்றி குறிச்சிட்டு ரைட்டா. எந்த மங்கிலேருந்து இந்த ரேசஸ் மங்கி அப்படின்னு ஒரு மங்கி, அந்த மங்கியில் அதோட ஆர்பிசி மேலே ஒரு சின்ன ஃப்ளூயிடு மாதிரி இருக்கும் ரைட்டா. நம்மளோட ஆர்பிசி எப்படி இருக்குது, இப்படி தானே இருக்கும். நம்ம ஆர்பிசி இப்படி தானே இருக்க போது. அவர் ஆர்பி இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். நேற்றே பார்த்தோம் நம்ம இருபுறம் குழியான ரைட்டா, 2 பக்கமும் குழி விழுந்த மாதிரி இருக்க போகுது ரைட்டா. 2 பக்கமும் குழி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக எப்படி குழி மாதிரி இருக்கு, ஃபார் த மோர் டு கேரி மோர் ஆக்சிஜன், நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ டோனர்னால் வழங்குறது, டோனர்னால் ரத்தத்தை கொடுக்குறவங்க. அந்த ரத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னா யாருனாலும் அந்த ரத்தத்தை வாங்கிக்கலாம் சரியா. யாருக்குனாலும் அவங்க ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பை கான்கேவ் ரைட்டா, இருபுறம் குழியான பை கான்கேவ் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளூயிட் மாதிரியோ அல்லது ஒரு சில ஒரு ஒரு மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க போதும். ரேசஸ் மங்கிக்கு இருக்குது. அதே மாதிரியே மனிதனோட ஒரு சிலரோட பிளட்டில் RH ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுதான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ யார், லேண்ட்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் கண்டுபிடிச்சாங்க. RH factor was discovered by 1940 ரைட்டா. Lymph is a colorless fluid formed when plasma, proteins and blood cells escape into intercellular space in the tissues through the pores present in the walls of capillaries. பெரிய டெஃபினேஷனாக இருக்குது, கடைசினாலும் முக்கியமான. அப்போதுலேருந்து யாரோ லிம்ஃப் அப்படின்னு என்ன கேட்டாங்க. இட் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட், நிறமற்ற ஒரு திரவம் ரைட்டா. நிறமற்ற ஒரு திரவம் ரைட்டா. ரைட். ஃபார்ம்ட் வென் plasma, proteins and blood cells escapes into intercellular spaces. அதாவது இந்த ஆஸ்மோசிஸ் மாதிரி தான். பிளாஸ்மா, ப்ரோட்டீனு, பிளட் செல்ஸ் எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, கேபிலரிஸ் ஸ்பேஸ் இந்த டிஷ்யூ வழியாக அவங்க எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியது தான் என்னது, இந்த லிம்ஃப். அதாவது நம்ம என்ன நினச்சோம், பிளாஸ்மாவில் தான் பிளட் ஆர்கனல்ஸ் எல்லாம் மிதக்குது. இதை பிளாஸ்மாவும் என்ன பண்ணுதான், ஒரு ஃப்ளூயிட், ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே. அப்போ இது எல்லாமே போயிடுது ரைட். இது எல்லாமே போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் என்னது, நம்ம லிம்ஃப்னு சொல்ல போகிறோம். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இன் த டிஷ்யூ த்ரூ த போர்ஸ் ப்ரெசென்ட் இன் த வால்ஸ் ஆஃப் தி கேபிலரிஸ். கேபிலரிஸ்னால் என்னது, ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் தான் நம்ம கேபிலரிஸ்னு சொல்ல போகிறோம். அதுக்குள்ளேருந்து எல்லாமே போனதுக்கப்புறம் ரைட்டா. ரைட். Lymph is a fluid that flows through the lymphatic system, captain. Yes, very good. சரியா. சோனிகா குட். ஏபி வந்து ஏன் யூனிவர்சல் அக்செப்டாராக இருக்குது தெரியுமா? ஏன்னா அதில் ஏ இருக்கும், பி இருக்கும், ஓ இருக்கும் ரைட்டா. ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன், ஓ ஆன்டிஜன் எல்லாருமே ஏக்கு சம்மந்தப்பட்டவங்க, பிக்கு சம்மந்தப்பட்டவங்க, ஓக்கு சம்மந்தப்பட்டவங்க 3 ஆன்டிஜனும் அதில் இருக்குது. அதனால தான் ஏபி இஸ் அ வெரி யூனிவர்சல் அக்செப்டார் சரியா. ரைட். ஓகே சூப்பர் குட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ ஆஸ்மாசிஸ் பார்த்தோம்லடா, அதே மாதிரி தான்டா. அதாவது என்ன அப்படின்னா, செல் இன்னொரு தமனி, அதுக்கப்புறம் சிறை இருக்குல்ல, இதில் அந்த திசுக்கள் வழியாக, திசுக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள் வழியாக பிளாஸ்மா, அதுக்கப்புறம் ரத்த தட்டுக்கள், அப்புறம் வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு திரவத்துக்கு பேர் தான் இந்த லிம்ப்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. அவ்வளோதான். ஓகே ஜெரோம் சரியா, அது மட்டும் தான். ஓகே ரைட். Let's move on to the 15th chapter. Page number என்னடா 15th chapter 225. எங்க இருக்கு அடுத்து?
ரமேஷ் என்னது சார் எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்க்குறீங்க அப்படிலாம் இல்லையடா, நீ அப்போ அதை ஃபாஸ்ட்டாக நடத்த சொன்னால் அதை மட்டும் பார்த்தேன், அதுக்கப்புறம் வேறு அதுக்கு நான் அப்போதே சொல்லிட்டேன் ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு. 221 இருக்குண்ணா. ரைட், இது ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது ரைட்டா, நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. பார்த்துருக்கோமா இல்லையா? ரைட்டா, ஓகே. ரைட், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட் RH ப்ரோட்டீன் இருக்குல்ல, அந்த ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா அது பி பாசிட்டிவ், ப்ரோட்டீன் இல்லைன்னா நெகட்டிவ், அவ்வளோதான் ரைட்டா. அந்த ப்ரோட்டீனை பொறுத்து ரைட்டா, ப்ரோட்டீனை பொறுத்து இருக்கிறது தான் சரியா, ப்ரோட்டீனை பொறுத்து இருக்கிறது தான் சரியா. திஸ் இஸ் த கொஷின் யூ நோ வெரி வெல் ரைட்டா. இந்த கொஷின் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சது தான். என்னது? ஈச் நியூரான், ஒவ்வொரு நியூரானும் கேன் ரைட்டா. டூ யூனோ படிச்சிட்டிங்களா? ஓகே, ரைட், வெரி குட் சோனிகா. nerve impulse per second and make us many as 10,000s of synaptic contacts with the other neurons. என்ன பண்ணுமா, ஒரு நியூரான் 1000 nerve impulses கரண்ட் மாதிரி அப்படின்னா இம்பல்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா ரைட்டா? ஒரு நியூரான் 1000 இம்பல்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? அந்த 1000 இம்பல்ஸும் அதாவது ஒரு செகண்டில் அண்ட் மேக் ஆஸ் மெனி ஆஸ் 10,000 ஆஃப் சினாப்டிக் கான்டாக்ட்ஸ் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமா? சினாப்டிக் டேய் உன் மெசேஜ் மேலே போயிடுச்சுடா ரமேஷ், என்ன மெசேஜ்னு வெறும் வீன்னு போட்டால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? வாட் இஸ் தட் வி என்னன்னு சொல்லுங்கள் ரைட்டா. சினாப்டிக் கான்டாக்ட்ஸ் ரைட்டா. அடுத்தது சின்னதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன்ஸும் ரைட்டா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாரு, சினாப்டிக் டிரான்சிஷன், த ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் அ ஆக்சோனல் எண்ட் டு ஒன் நியூரான் டு த dendrite of another neuron through the synapses is called synaptic transition. அதாவது தலையிலேருந்து உடம்பு வழியாக போய் அடுத்தவங்களுக்கு போகிறது ரைட்டா. நியூரானோட ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியும், ஒரு நியூரான்லேருந்து கனெக்ட் ஆகி அடுத்த நியூரான், ஒரு நியூரானால் ஒரு நேரத்தில் 1000 இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நியூரான்லேருந்து நிறைய கனெக்ட் ஆகிருக்குல்ல டென்ட்ரிஸில் டென்ட்ரைட்ஸில் ரைட்டா. நியூரான் டு டென்ட்ரைட் எங்கடா நியூரானோட ஸ்ட்ரக்சர் இருக்குது? நியூரான் ஸ்ட்ரக்சர் எங்கடா? இந்த லெசனில் இருக்குமே இந்த இருக்கா ரைட். இதில் எது நியூரானில் பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்கா டென்ட்ரைட்ஸ். இது ஒரு நியூரான், இந்த ஒரு நியூரானில் நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்குது பாரு. அப்போ ஒரு நியூரானில் இருக்க 1000 பல மடங்காக நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் ரைட்டா, நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதுதான் விஷயம் சரியா. நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதுக்குள்ளே அடுத்த பேஜுக்கு போயிடுங்க. 219 முன்னாடி இருக்கு பேஜ் நம்பரா? ஓகே ரைட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மை டியர் கிட்ஸ். ஸோ அடுத்த நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்ன இங்கே சொல்லுங்க. இப்போ இதில் மெயினாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஈச் நியூரான் கேன் ட்ரான்ஸ்மிட் ஹவு மெனி நர்வ் இம்பல்சஸ் ரைட்டா. அவ்வளோ எத்தனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சிஎன்எஸ், ஏஎன்எஸ், பிஎன்எஸ் அப்படியே ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். சிஎன்எஸ்னா ஃபுல் ஃபார்ம் என்னது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஎன்எஸ்? சிஎன்எஸ் என்னது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். வாட் இஸ் ஏஎன்எஸ்? ஏஎன்எஸ் என்னது? சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். வாட் இஸ் ஏஎன்எஸ்? சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஏஎன்எஸ். அடுத்து பிஎன்எஸ், அப்படியே ஆன்சரை போடுங்க பார்க்கலாம். ஏஎன்எஸ், பிஎன்எஸ் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ரைட்டா. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமா? அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து பிஎன்எஸ். பிஎன்எஸ் என்னது? சென்ட்ரல், அடுத்து அட்டானமஸ், அடுத்து பெரிஃபரல் ரைட்டா. சென்ட்ரல், அட்டானமஸ் அண்ட் பெரிஃபரல், இந்த மூணுக்கும் என்ன பண்ணலாம்? அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் சரியா. சென்ட்ரல், அட்டானமஸ், பெரிஃபரல் மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பேஜ் பாருங்க? அடுத்த பக்கத்தில் இருக்குது, அடுத்த பேஜில். meningitis is an inflammation of the meninges. It can occur when fluid surrounding the meninges becomes infected. The most common cause of meningitis are
viral and bacterial infections. இப்போ meningitis-னா என்ன? What is meningitis? meninges எங்க இருக்கு? meninges எங்க இருக்கு? meninges எங்க இருக்கு? meninges of brain. இங்க இருக்கா? ரைட் பாரு. meninges அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட ஸ்கல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ரைட்டா. meninges protects brain. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா மண்டே எடுக்கிறீங்கன்னு ஆட்டுறீங்க. மண்டே ஆட்டுறப்ப நம்ம பிரெயின் வந்து ஒரு சாஃப்ட் பாடி ரைட்டா, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடி. நம்ம ஸ்கல்லு பயங்கர ஹார்டாக இருக்கக்கூடியது. அப்போது அந்த ஸ்கல்லில் போய் என்ன பண்ணக்கூடாது, டம்முன்னு இடிக்கக்கூடாது, மோதக்கூடாது ரைட்டா. ரைட்டா, அதோட மோதக்கூடாது. அதோட மோதாமல் இருக்கிறதுக்காக தேர் இஸ் சம் ஃப்ளூயிட்ஸ் மாதிரி இருக்க போகுது ரைட்டா. ஒரு சில மெத்த மாதிரி என்ன பண்ண போகுது இருக்க போகுது. இங்கே பாரு ரவுண்டு போட்டு காமிச்சிருக்காங்க பாரு, அந்த ரவுண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இது பிரெயின், இது ஸ்கல். இந்த பக்கம் ஸ்கல்லுக்கு நடுவில் இருக்க பார்த்தியா என்னென்ன இருக்குன்னு meninges அப்படின்றது. டியூரா மேட்டரா, ஆர்கனாய்டு மேட்டர், அடுத்து பயா மேட்டர் அப்படின்னு 3 லேயர் இருக்குது ரைட்டா. இந்த லேயர்லாம் சேர்ந்து தான் meninges. சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோ அல்லது நம்ம மூச்சு விடக்கூடியதோ ஏதோ ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே போய் அந்த meninges கிட்ட பாக்டீரியல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஆனால் என்ன பண்ண போகுது, அந்த meninges பயங்கரமாக இட் இஸ் கோயிங் டு அப்படியே வீக்கமாக போகுது. அந்த ஃப்ளூயிடில் இன்ஃபெக்ஷன், அந்த ஃப்ளூயிடை சுற்றி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண போகுது, அங்கே இருக்க போகுது ரைட்டா. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதுதான் என்ன பண்ண போகிறாங்க இங்கே meninges ரைட்டா. இங்கே இருக்கல ANS PNS ANS ரைட்டா, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இட் கேன் occurs when fluid surrounding the meninges become infected. மோஸ்ட் காமன் என்னது வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரைட்டா. வைரல் அண்ட் பாக்டீரியல் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் எங்கே இருக்குது, அப்படியே இதே பேஜ் இருக்குது. த ஹியூமன் பிரெயின் கான்ஸ்டியூட்ஸ் நியர்லி 60% ஆஃப் ஃபேட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப அந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருந்துச்சு ரைட்டா. என்ன அப்படின்னா ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் பிரெயின் ரைட்டா. தட் வாஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டோட செகண்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர் நினைக்கிறேன். நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்து அந்த கொஷின்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டே இருக்க பிறகு. இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் ரைட்டா. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம், இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் அடைஞ்சிருக்கு. ஸோ ஃபுட் வந்து அதாவது ஃபுட் இல்லை ஃபேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 60% இருக்குது. த மோஸ்ட் க்ரூஷியல் மாலிக்யூல் தட் டிட்டர்மைன் அவர் பிரெயின்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் த எபிலிட்டி ஆர் essential fatty acids ரைட்டா. பிரெயினுக்கும் கொழுப்புலாம் வேணுமா ரைட்டா, essential fatty acids ரைட்டா. பார்த்தியா ஒரு சிலரோட கொஷினில் இருக்குது 1 மார்க் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹாஃபெலி. நான் திரும்ப சொல்கிறேன், இவ்வளோ மெனக்கட்டு எதுக்கு இதை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா எங்கேயாவது நீ வந்து சயின்ஸில் சென்டம் வாங்கிட மாட்டியா அப்படிங்கிறது தான் சரியா. ஓகே ரைட். ஸோ அப்போ essential fatty acids. ஃபுட் யூனிக் உன் பேர் என்னடா? நேற்று ஏதோ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நீங்கள் ரெகுலராக வரணும், அப்போ தான் எனக்கு உங்கள் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும் சரியா. வாங்க. essential fatty acids cannot be synthesized and must be obtained from food. Fish, green leafy vegetables, almond, walnut and rich source of essential fatty acids ரைட்டா. ஆக்சுவலாக நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற விட்டமின்ஸ் அல்லது விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல சிந்தசைஸ் பண்ணவே முடியாது சரியா. விட்டமின்ஸை நம்ம உடம்பால் நம்ம பாடியால் ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இல்லைனாலும் நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜியெல்லாம் சிந்தசைஸ் பண்ணிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் கரைச்சி. ஆனால் ஒரு சில எனர்ஜியெல்லாம் வெளியிருந்து தான் கிடைக்கணும். சூரியனில் போய் வைங்க, குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெயிலில் போட்டுங்க, வெயிலில் காட்டுவாங்க. காலையில் வெயில் நல்லது, விட்டமின் டி. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது. அதெல்லாம் நம்ம உடம்புல என்ன பண்ணாது, ஈஸியாக சிந்தசைஸ் அப்படின்னா உருவாகாது, நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சிந்தசைஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சரியா. சிந்தசைஸ்னால் என்னது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ரைட்டா. ரைட் ஓகே. ஸோ அப்போ essential fatty acids அப்படிங்கிறது cannot be synthesized and must be obtained from food. Fish, green leafy vegetables, almond, walnut are rich source of என்னது ரிச் சோர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் சரியா. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேட் இருக்குன்றது, அதுக்கப்புறம் essential fatty acidsனால் என்னன்னு நம்மளுக்கு 2 மார்க் வைக்கலாம். essential fatty acids are the acids that cannot be synthesized by our body. நம்ம உடம்பினால் சிந்தசைஸ் உருவாக்க முடியாத ஒரு சில விஷயங்களை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம essential fatty acidsன்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. 2 தமிழ் மீடியம் PDF நான் ஒரு 1 or 2 டேஸில் கொடுத்துட்றேன்
சரியா? ஓகே. எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் EEG நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த EEG ECGயில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரைட்டா? EEGனா என்ன, ECGனா என்ன அப்படின்னு, ரைட்டா? இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் தான், ஆமாம். சரியா, ரைட். இப்போ கவனிங்க. எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் இஸ் an instrument which records the electrical impulses of brain, and EEG can detect abnormalities in the brain waves and help the diagnosis of seizure. Seizure என்னது? சடனாக நம்ம பிரெயின் வந்து பிரெயினில் பிளட் போகிறது வந்து கிளாட் ஆகிருக்கு, இல்லை சிக்னல் போல் எங்கேயும் தடைப்படுது அப்படின்னா சீஷர். எபிலெப்சி, அதுக்கப்புறம் பிரெயின் டியூமர், ஹெட் இன்ஜுரிஸ், அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு சில பிரெயினில் ஏற்படக்கூடிய டிசீசஸ் எல்லாமே பிரெயின் பாதிக்கிறது. அதாவது பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, ரத்தம் போய் அடைச்சிருச்சு, அல்லது சிக்னல் சரியாக போகலை, மசில் டேமேஜ் ஆகிடுச்சு, உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல கட்டி வந்துருச்சு, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே. வலிப்பு வர்றது, இதெல்லாமே ரைட்டா? வலிப்படுறது, சீஷர், எபிலெப்சி, இதெல்லாம் வலிப்படுறது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்ஸ் வருது நம்ம சொல்கிறோம், ஜென்ரல் டேர்மில் ஃபிட்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட். அதெல்லாமே என்ன அப்படின்னா இருக்க போகுது, ரைட்டா? ரைட். நல்லா கவனிங்க. EEG, ரைட்டா? EEG வந்து எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் ஃபார் பிரெயின். ECG வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம், ரைட்டா? ECG வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் ஃபார் த ஹார்ட். ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட்டில் ஏதாவது அடைப்பு இருக்கா, அதாவது இருக்கிறதே சின்ன சின்ன. இப்போ ரீசெண்டாக ஐ ஹவ் சீன் ஒன் ஆஃப் மை என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ரைட்டா? ஒருத்தவங்க ஒரு நெய்பர், அவங்களுக்கு ரீசெண்டாக ஹிஸ் ஏஜ் இஸ் அரௌண்ட் 60 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. he got some heart stroke, ரைட்டா? ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆஃப்டர் தட் வி ஃபைண்ட் தட் என்ன அப்படின்னா 3 clot மீன்ஸ் clotனா என்ன அர்த்தம்? how the clot comes, do you know how the heart clot comes, ரைட்டா? எப்படி கிளாட் ஆகும், எப்படி பிளட்டு கிளாட் ஆகும்? ஸோ நான் சொல்லியிருக்கேன், ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட கேபிலரிஸ். கேபிலரிஸ்னால் என்னது? பிளட்டு போகக்கூடிய டியூப், ரைட்டா? நம்மளோட பிளட்டு போகக்கூடிய டியூபு இதுதான். இந்த மாதிரி தான் என்னது நம்மளோட பிளட்டு போகக்கூடிய டியூப் இருக்கும். இது வழியாக பிளட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் தட் சம்திங்ஸ், ரைட்டாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்றுனால என்ன அப்படின்னா நம்மளோட கேபிலரிஸில் ஃபேட், கொழுப்பு அல்லது ஏதாவது ஒரு அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுது? பிளட்டு ஃப்ளோ குறையுதா? அப்போ பிளட் ஃப்ளோ குறையுது. இது நாள் ஆக 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 என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது வெறும் இது மட்டும் இல்லை, இங்கே வந்து பிளட்டு வந்து ஹிட் ஆகுதுல்ல, பிளட் வெசல்ஸ் ஹிட் ஆகுறது வேறு எங்கேயும் போக முடியாமல் இங்கேயே இருந்து அது இறந்து போய் அது ஒரு பக்கம் பில்டப் ஆகுது, ரைட்டா? அது ஒரு பக்கம் இப்படியே பில்டப் ஆகி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரத்தம் போகவே முடியல. ஆனால் அது போகணும், ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணுது, ரைட்டா? ஹார்ட் பம்ப் ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அது பம்ப் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா பிளட்டு ஃபாஸ்ட்டாக போக முடியலை. அப்போ என்ன பண்ணுது? திடீர்னு பயங்கரமாக வலி ஏற்படுது. ஏன்னா ஹை ப்ரெஷர் இந்த இடத்துல இந்த வரக்கூடிய தண்ணி லிக்விட் என்ன பண்ணுது? லிக்விட்ஸ்க்கு ஹை ப்ரெஷர் இருக்குது, தெரியுங்களா? லிக்விட் ப்ரெஷர் ஹை. நிறைய ஹைட்ராலிக் ப்ரெஷர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிக்விட் ப்ரெஷர். ஏன்னா லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்போ அது கம்ப்ரெஸ் ஆகாமல் போக வழி இல்லாமல் இந்த டியூப்பை போட்டு படுத்துது. அதுதான் என்ன பண்ணுது? ரொம்ப பயங்கரமாக நம்மளுக்கு வலிக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி 3 clot இருந்துச்சு. வாட் தே ஹவ் டிட், என்ன பண்ணாங்க? 2 காலில் இருந்தும் சூப்பராக ஒரு நரம்பு என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க, ரைட்டாக? 2 காலிலேருந்து 2 நர்வ்ஸ் எடுத்தாங்க. 2 நர்வ்ஸ் எடுத்து கொண்டு போய் அந்த இங்கே இருக்க நர்வை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நர்வ் அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் இங்கேயும் அதை கட் பண்ணி, ஏன்னா அது வேறு எதுவுமே பண்ண முடியல, நிறைய 2-3 ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இவருக்கு நடந்ததை மட்டும் நான் சொல்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக ஒன்று வச்சு 2 பக்கமும் கிளிப்பு போட்டு தச்சுட்டாங்க, ரைட்டா? இது ஒரு விஷயம். 3 clotக்கு 2 கால்லேருந்து ஒரு நரம்பும் ஒரு கையிலேருந்து ஒரு நர்வும், ரைட்டா? ஆர்ட்ரிஸை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க வச்சு இங்கே வந்து அதுக்கப்புறம் க்ரோ ஆகிடும், அல்லது இங்கே ஆர்டிஃபிஷியலாக வச்சிடலாம். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. ஸோ தே ஹவ் ஜஸ்ட் டேக்கன் லைக் தட். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் ரொம்ப ரிஸ்க்கு. என்ன பண்ணுவாங்க? ஹார்ட்டை எங்கே இருக்குது? ஹார்ட் வந்து எங்கே இருக்குது? நம்மளோட ரிப் கேஜுக்குள்ளே இருக்குது, ரைட்டா? ஹார்ட் எப்படி எடுக்க முடியும்? அப்போ இங்கே இருக்க ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ இங்கே ஒரு ஓட்டை போட்டு கையை விட்டு எடுத்துடலாமா? அல்லது கழுத்தை கட் பண்ணி தனியாக வச்சுட்டு கையை விட்டு ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஸோ தே வில் கிரில், அதான் என்ன சொல்லுவாங்க, அதாவது ட்ரில் பண்ணுறதா கட்டர் வச்சு நம்மளோட ரிப் கேஜ், ரிப்ஸ் இருக்குல்ல, ரிப்ஸை கட் பண்ணி ரிப் எலாங்கேட்டர்னு சொல்லுவாங்க. ரிப் இப்படி விளக்குவாங்க, ரைட்டா? ரிப் இப்படி விளக்கி உள்ளேருந்து ஹார்ட்டை வெளியே எடுத்து ஹார்ட்டில் ஆப்ரேட் பண்ணி திருப்பி உள்ளே வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தைச்சி விட்ருவாங்க, சரியா? அந்த மாதிரி. ஏன்னா சார் ஏதோ சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் 6 to 7 hours, 8 hours, 9 hours ஆப்ரேஷன். இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இட்ஸ் அ ரிஸ்க். அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம்?
தலை சுற்றுதா? எஸ். ஸோ அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா we have some other options. இப்போலாம் அதாவது ஒன்று இது ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சுன்னா we have some மெடிசன்ஸ் மூலமாக இதெல்லாம் குறைச்சிடலாம், அல்லது நம்ம வந்து ரெகுலர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப இதெல்லாம் குறைஞ்சிடும். இல்லை அப்படின்னா we have some bypass சர்ஜரின்னு கேள்விப்பட்டிருக்கியா? தொடையில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ரைட்டாக. தொடையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் அப்படியே அந்த டியூப் மாதிரி உள்ளே போகும். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே விட்டு நம்ம ஹார்ட் வரைக்கும் போகும் அந்த டியூப் ரைட்டாக. ஹார்ட் வரைக்கும் அங்கேருந்து அப்படியே கேமரா வச்சு உள்ளே வரைக்கும் போகும். உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, they will send some balloon catheter அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பலூன், ஒரு பலூனை வச்சு ஊதி என்ன பண்ணுவாங்க, இந்த காம்பனண்ட்டுக்குள்ள இந்த பிளட் வெசல்ஸ் ஒன்று இதை ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த சைஸை அப்படியே பெருசு பண்ணி விட்ருவாங்க ரைட்டா. இந்த சைஸ் என்ன பண்ணாங்க, பலூன் வச்சு ஊதி பெருசாக்குவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ஆகிடுச்சு, இது அப்படியே தான் இருக்குது. இந்த மசில் என்ன பண்ணுது, அந்த கொலஸ்ட்ரால் அங்கே அப்படியே தான் இருக்குது. பட் பலூன் வச்சு ஊதினாலே பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் ரைட்டா. பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. உள்ளே என்ன பண்ணாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, உள்ளே அது இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போன்னு பார்த்து. இந்த பைபாஸ் பண்ணுறதுன்னு பைபாஸுங்கிறது கட் பண்ணி வேறு இடத்துல விட்டுருவாங்க ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸ்டண்ட். தேங்க்யூ ஸோ மச். யார் அது? ஜெயகுமார். ஸ்டண்ட் வைக்கிறது. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் ரைட்டா. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வச்சு விட்ருவாங்க ரைட்டா. அப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், பெர்மனெண்ட்டாக இந்த டியூபை விரித்து பிடிச்சி வச்சுக்கும் ரைட்டா. பெர்மனெண்ட்டாக விரித்து பிடிச்சி வச்சுக்கும், அவ்வளோதான் ரைட்டா. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே போகிறப்ப பிளட்டு ஈஸியாக போகுது ரைட்டா. லைக் ஃபியரா? எதுக்கு ஃபியர் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 9 hours இஸ் சிம்பிள். தெர் ஆர் ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட். மண்டையெல்லாம் பிரெயின் எல்லாம் தொட்டோன்னா தட் யூஸ்வலி கோஸ் அப் டு 10, 12, 13 hours சர்ஜரிலாம் இருக்குது. ரீசெண்டாக நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல் பார்த்தேன். தெர் வாஸ் அ சர்ஜரி கண்டக்டட் பை 12 doctors. 12 doctors. இட் டுக்ஸ் 32 hours. கிட்டத்தட்ட 1.5 நாள் அந்த மனுஷனை காப்பாற்றிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்களா, என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு 12 to 15 டாக்டர் சேர்ந்து பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி யூஸ்வலாக நார்மலாக எந்த ஆப்ரேஷன்னாலும் சி செக்ஷன்லாம் இப்போ ஈஸி. சி செக்ஷன் அல்லது குழந்தை எடுக்குது அதெல்லாம் 20 minutes. இப்போலாம் அது வந்து கேஷுவல் ஆகிடுச்சு. உள்ளே போன உடனே 10 நிமிஷத்தில் கடன்னு குழந்தை பிறந்து குழந்தை வெளியே வந்துடும். ஸோ இந்த ஹார்ட் சர்ஜரி அது மாதிரி ஓப்பன் ஹார்ட் பாடியை கட் பண்ணி உள்ளே எதாவது பண்ணோன்னா இட் டேக்ஸ் டைம். அது கண்டிப்பாக 2 hours, 3 hours, 4 hours, 6, 7 எல்லாம் போயிட்டே இருக்குது. அதுவும் மண்டை, ஹார்ட்டு, ரிப்கேஜ்லாம் ரொம்ப கஷ்டம். மயக்கம் வந்துடும் போல் என்ன. எஸ். அதனால தான் ஈவன் ஸ்டில் த டாக்டர் இஸ் டாக்டர். அதுக்கு நீ வேறு எந்த வார்த்தை, த டாக்டர் தான் ரைட்டா. அந்த மாதிரி தான். எஸ், டாக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்கள், இந்த மாதிரி ஸ்டண்ட் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ படிப்பா. உனக்கு இருக்குது 11th 12th யூ வில் பி சீயிங் தட். இப்போ எதுக்கு இதை பேசணும், நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய்ட்டுருக்கேன்னா ஸோ அப்போ அந்த மாதிரி சீஷர் எதாவது வந்துச்சுன்னா பிளட்டு கிளாட்டு அல்லது நம்மளோட ஹார்ட்டில் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, பிளட்டு சரியாக எல்லா பக்கமும் போகலை அப்படிங்கிறத நம்ம இசிஜி வழியாக கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரோ கார்டியோகிராம் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட். பயமாக இருக்கா? அப்புறம் எப்படி 11th 12th பயாலஜிலாம் எப்படி படிப்பீங்க நீங்கள்? பயமாக இருக்குண்ணா 11th 12th பயாலஜிலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். சி யூ வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி உனக்கு பயமாக இருக்கலாம், பட் போக போக யூ ஃபைண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடியோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல் அண்ட் நம்ம பாடி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் பண்ணி வச்சுருக்குது யாருன்னா நர்வஸ் சிஸ்டம். ரொம்ப முக்கியமானது. நியூரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் செல் அண்ட் ஹேஸ் 3 parts: சிஸ்டான், டென்ட்ரஸ் அண்ட் ஆக்சான். சரியா? நியூரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் செல். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து a receptor is a cell or group of cell that receives the stimuli. தொட்ட உடனே இங்கே நான் டச் பண்ணுறேன்னா நான் டச் பண்ணுறேங்கிறத சென்ஸ் பண்ணுது யார்? என்னோட பாடியில் ரிசப்டார்ஸ் என்ன பண்ணுது? சென்ஸ் பண்ணுது. ரைட்டா? அதுலேருந்தும் கொஷின் கேட்குறாங்களா? எதுலேருந்து நினைக்கிறாங்க? டேபிள் 15.1 சொல்லுங்கள். பேஜ் 15. இதை முடிச்சுட்டு வரேன், என்னென்னு பார்க்க சொல்கிறேன். ரைட்டா? ரைட். நான் பார்க்குறப்ப நான் பேசுகிறப்ப மெசேஜ் பண்ண நிறைய பேர் நான் அனுப்புறதுலாம் மேலே போயிடுது. ரைட்டா? சீஷர்னா என்ன அப்போதே சொன்னேன், யாராவது சொல்ல முடியுமா? சீஷர் மீன்ஸ் வலி. இப்போ மெசேஜ் பண்ண பரவாயில்ல, நான் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சிலர் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்குன்னா நான் பார்க்குறதுக்குலாம் அந்த மெசேஜ் போயிடுது. ஆகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நான்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பேன் அந்த மாதிரிலாம் சூப்பராக. ஸோ அடுத்து ரிசப்டார் இஸ் அ செல் ஆர் குரூப் ஆஃப் செல் தட் ரிசீவ்ஸ் த ஸ்டிமுலை அண்ட் இஃபெக்டார் இஸ் அ பார்ட் ஆஃப் பாடி விச் கேன் ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலை. ஸோ ரிசப்டாருங்கிறவங்க சென்ஸ் பண்ணக்கூடியவங்க, பார்ட்டு விச் ரெஸ்பாண்ட். ரைட்டா? என்ன நடந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசீவ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா எஃபெக்டார்.
according to the instruction from the brain or the spinal cord. Brain or the spinal cord சொல்றதை கேட்டு பண்ண போறாங்க. சரியா? ரமேஷ், I just note பண்ணிட்டே வரேன். CNS is formed from CNS is formed from brain and spinal cord. PNS consists of all nerves which connects brain and spinal cord to all parts of the body. Yeah? Central nervous system வந்து என்னது? பிரைனும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து இது என்னது? பிஎன்எஸ்க்கு என்ன சொன்னீங்க? வாட் இஸ் பிஎன்எஸ்? பிஎன்எஸ்க்கு என்ன சொன்னீங்க? பிஎன்எஸ் all nerves which connect brain and spinal cord to all parts of the body. ANS operates automatically and formed of sympathetic and parasympathetic nerves. ரைட்டா? நர்வ்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இருக்க ரைட்டா? பெரிஃபரல், அடுத்து அட்டானமஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் நம்ம பார்த்தோம். சரியா? அதுதான் சென்ட்ரல் மெயின். அவங்களுக்கு அடுத்து பெரிஃபரல், அதுக்கப்புறம் அட்டானமஸ். சரியா? ரைட். எஃபெக்டார்னா என்ன? ரிசெப்டார்னா என்ன? நான் டச் பண்ணுறப்ப நான் டச் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பெனில் இது ஷார்ப் எட்ஜுன்னு வச்சுக்கோ, இது வந்து பிளண்ட் மொட்டையாக இருக்க எட்ஜ். நான் வந்து என்ன பண்ணுறேன்? மொட்டையாக இருக்க எட்ஜை வச்சு நான் டச் பண்ணுறேன். ரைட்டா? கூர்மை இல்லாத பகுதியை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? டச் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுது? இங்கே இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ், ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுது. என்ன பண்ணுது? என் பிரெயின் கிட்ட இங்கே பாருங்கள், யாரோ டச் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்றதுலாம் நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். கையை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது, அந்த விஷயத்தை போய் சொல்கிறது ரிசெப்டார்ஸ். இப்போ இது பிளண்டான எண்ட், அது வந்து பிரச்சனை இல்லை, அது ஆபத்து கிடையாது, அதனால் கை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணுது? திரும்ப இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுல்ல, அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை, அதுதான் யார் அப்படின்னா இஃபெக்டார். இப்போ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், இப்போ இதை சொன்ன உடனே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே இருக்குது, இது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் ரிசெப்டார் சொல்லும். அங்கேருந்து கையை எடுக்கணுமா வேணாமாங்கிறத என்ன பண்ணணும்? பிரெயின் திரும்ப சொன்னதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எஃபெக்டார் வழியாக வந்து தான் கையெடுப்போம். ஸோ அதுதான். சரியா? 224 எக்ஸாம்பிளோடு இருக்கா? இந்த வரேன் 224 எக்ஸாம்பிளோடு இருக்கா? பார்த்தியா? இந்த இருக்குது பாரு, அதான் சூடாக இருக்குது ரிசெப்டார். சரியா? இது உள்ளே போகுது. எஃபெக்டார்ன்றது மசில்ஸ் அண்ட் ஆர்ம். அப்போ என்ன பண்ணுது? இங்கே சூடாக கைப்படுது, கை வந்து சூடாக இருக்கிறத உடனே என்ன பண்ணுது? பிரெயின் என்ன பண்ணுது? சிக்னல் கொடுக்குது. யாருக்கு சிக்னல் கொடுக்குது? இந்த மசில் கொடுக்குது. இந்த மசில், இங்கே இருக்க மசில், ஏப்பா அந்த மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி தூக்குப்பா கையை அசைக்கிறப்ப என்ன பண்ண போகுது? இங்கே இருக்க மசில் தானே கையை அசைக்கணும். ரைட்டாக? இந்த கையை அசைக்கிறதுக்கு அல்லது இந்த விரலை மடக்கிறதுக்கு என்ன தேவை? நீ இங்கே கை வச்சு இப்படி மடக்கிப்பாரு, யூ கேன் ஃபீல் திஸ் மசில். படத்தில் சும்மாலாம் கொடுக்கல, ரைட்டாக? நல்லா கவனிச்சு பாரு, இப்படி மடக்கிப்பாரு, யூ கேன் see this muscle. நீங்கள் பார்க்குறப்பே தெரியுதா என் கையில்? யூ கேன் see that muscles are moving. ரைட்டா? தேர்ட் டீட்டெயில், எஸ் தேர்ட் டீட்டெயில் கூட. ஸோ யூ கேன் ஃபீல் தட். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்போ அந்த மசிலுக்கு என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது? எப்பா கையை மடக்குப்பா அப்படின்னு சொல்லுது, கையை மடக்குன்னு. அதுதான் விஷயம். ரைட். 15.1 டேபிளா? எதிரா 15.1 டேபிள்? ஏதோ ஒரு டேபிள்லேருந்து கொஷின் வந்துச்சு. நானே எந்த கொஷினு? எந்த டேபிள்டா? ஏதோ ஒரு டேபிள் சொன்னானே, எங்கடா இருக்குது அந்த டேபிள்? நான் பார்க்காம எந்த டேபிள்லேருந்து கொஷின் கேட்டாங்க? ஓ ரைட். ஆமாம், நானே கொஷின் கேட்டிருக்கேன். நானே இந்த கொஷின் கேட்டிருந்தேன். ரைட். எஸ். ஓவர் ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன். இது வந்து கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு நானே இதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். எஸ். ரைட். கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு நானே இதுலேருந்து கொஷின் எடுத்திருக்கேன். முக்கியமான ரைட். ஆமாம். பிரெயினோட ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது. ரைட்டா? பிரெயினோட ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே முக்கியமான. ரைட்டா? செரிபரல் கார்டெக்ஸ். ரைட்டா? சென்சரி பர்செப்ஷன், control of voluntary functions, language, thinking, memory, decision making, creativity. இதெல்லாம் என்னது? cerebral cortex. இப்போ பிரெயின், அப்போ இதை பண்ணணும்னா பிரெயினுக்கு போகணும். ரைட்டா? பிரெயின் எங்கே இருக்குது? நம்ம பிரெயின் எங்கே இருக்குது? பிரெயினை காணோம். பிரெயின் இந்த இருக்கா? ஸோ அப்போ இதில் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எது செரிபரம், எது செரிபெல்லம், எது கார்டெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ரைட்டா? செரிபரம். ரைட்டா? செரிபரம். கார்பஸ் கலோசம். ரைட்டா? கார்பஸ் கலோசம். வென்ட்ரிகல்ஸ் அதை விட்டுரு. ஹைப்போதாலமஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்குது, பான்ஸ் எங்கே இருக்குது, மெடுலா எங்கே இருக்குது, பிரெயினோட ஸ்டெம்மு, செரிபெல்லம் எது, மிட் பிரெயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? பார்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரைட்டா? இதுவும் என்னது 5 மார்க் தான். பிரெயினை பற்றி இருக்குல்ல. இனிமேல் அடுத்த உனக்கு தெரியும்ல, நம்ம இது வரைக்கும் டீட்டெயிலாம் பார்க்கல, ரொம்ப டெப்த்தாக அடுத்து இறக்குறேன்.
ஜான்வரி மந்தில் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நம்ம டீட்டெயில் படிக்க போகிறோம். 1 மார்க்கு நிறையா பார்த்துட்டோம், 2 மார்க்ஸை உட்காந்து புளின்னு புளிஞ்சிட்டோம். டீட்டெயில் தான் நம்ம இது வரைக்கும் ரொம்ப சரியாகவே படிக்கலை. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ டீட்டெயில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வேறு லெவலில் பார்க்க போகிறோம். சரியா, ரைட். சென்சரி பர்செப்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டரி ஃபங்க்ஷன், லாங்குவேஜ், திங்கிங்கு, மெமரி, இதெல்லாமே. ரைட்டா, தாலமஸ் எங்கே இருக்குது, தாலமஸை காணோம். சோச்சோ, தாலமஸ் காணோம் போச்சு. எங்கே இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா தாலமஸ் எங்கே இருக்குன்னு? தாலமஸ், அதுக்கப்புறம் ஹைப்போ தாலமஸ்லாம் இருக்கும்ல, அது காணோம், எங்கே போச்சு அது? தாலமஸ் எங்கே இருக்கான்? ப்ரெசன்ட் இன் செரிபரல் மெடுலா. ரைட்டா, செரிபரல் மெடுலா எங்கே இருக்குது? இந்த இருக்கா, இதுக்குள்ளே தான் என்னது தாலமஸ் இருக்கு. இங்கே ஹைப்போ தாலமஸ், இதுக்குள்ளே இந்த இடத்துல. ரைட்டா, செரிபரம் கூட. ரைட்டா, செரிபரல் மெடுலா is a major conducting center for sensory and motor signaling. It acts as a relay center. 1 mark டா, which is act as a relay center. சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம். விஐ சாட்டில் இமெயில் ஐடி கேட்குது, அதெல்லாம் கேட்காது. உங்கள் டீட்டெயில் உங்கள் ஃபோன் நம்பர் தான் கேட்கும், அதை கொடுத்து பண்ணிடுங்க. சரியா, ரிலே சென்டர். ஹைப்போதாலமஸ், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது. தர்ஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தர்ஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். ஹைப்போதாலமஸ் சொல்லிகிட்டே இருக்குது, எப்போ அவனை தண்ணியே குடிக்க சொல்லுங்கடா, தண்ணியே குடிக்க. நம்ம எல்லாருமே லாஸ்ட் ஒரு 1 hour இதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எல்லோரும் தண்ணி குடிங்க அப்படின்னு. 1 day 1 detail OD2 வரேன் கண்டிப்பாக. எஸ் அதை நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. ரைட். தர்ஸ்ட்டு, ஹங்கர், யூரினேஷன். ரைட்டா, பசிக்குது. ரைட்டா, இப்போ நம்ம எல்லாருமே இப்போ இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே நம்ம ஹைப்போதாலமஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தர்ஸ்ட்டு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, மேபி வி கேன் ஃபீல் சம்திங், யூரின் போகிறதுக்கு ஃபீல் ஆகலாம். நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹைப்போதாலமஸ். அடுத்து செரிபெல்லம் என்ன பண்ண போகுது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர். இப்படி நிற்கிறதா அல்லது இப்படி நிற்கிறதா அப்படி நிற்கிறதா, அந்த போஸ்டரில் நம்ம பாடியோட போஸ்டர் எப்படி இருக்குது, நம்ம விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நிற்கிறது. ரைட்டாக, பேலன்ஸு, கோஆர்டினேட் பண்ணுறது. சரியா, எதுக்கு இந்த கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு கடவுள் படைச்சாரா அல்லது சயின்ஸ் படைச்சதா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் 2 hands? நிறைய பர்பஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க நடக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வரப்ப அது கையெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கும். ரைட்டா, சின்ன குழந்தைங்க நடக்கிறப்ப கை. ஸோ திஸ் ஹேண்ட் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா நம்ம பிரெயினை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கையை கட்டிட்டு கூட நடக்கலாம். நீங்கள் கையை கட்டிட்டு ஓட முடியாது, கவனிச்சு பார்த்துருக்கியா? கையை கட்டிட்டு ஓடுறது கஷ்டம், பட் கையை வீசிட்டு ஓடுறது ஈஸி. ஐ வி நோட்டிஸ் தட். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம விழுகாமல் இருக்குது. ரைட்டா, விழுகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை பேலன்சிங் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாமே. கரெக்டாக, இதெல்லாமே நீ நல்லா கவனிச்சு. கையை கட்டிட்டு ஓட முடியுமா? ஓட முடியாது நம்மளால். ஸோ அதேமாதிரி கையை இப்படி வீசிட்டு என்ன பண்ணலாம், ஓட முடியும் நம்மளால். ஸோ அப்போ சென்டர் நீ கவனிச்சு பார்த்துருக்கியா? இந்த கயிறு மேலாம் நடக்கிறவங்க பார்த்துருக்கியா? ஒரு சிலர்லாம் இந்த ரோட் ஓரத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தே வில் டூ சம் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒரு வளையத்துக்குள்ளே போகிறது, உடம்பை வளைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அவங்க கயிறு மேலே நடக்கிறப்ப தி ஆல்வேஸ் கீப் அ ஸ்டிக் டு பேலன்ஸ் இட். ரைட்டா, அவங்களோட பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ரைட்டா, பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்களே, அதுதான் விஷயம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய கயிறு. அதே மாதிரி நம்ம பாடி வந்து நம்ம தரையில் தானே இருக்கோம். ஒரு சின்ன ஒரு கயிறில் நடக்கிறப்ப வேணுன்றத கையை இப்படி விரிச்சுட்டு தான் நடப்பாங்க. இந்த நிறையா யூஸ்வலாக பார்த்துருந்தேன் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ், கோஆர்டினேட் வாலண்டரி அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. பான்ஸ் அண்ட் மெடுலா என்ன பண்ண போகுது, ரோல் அண்ட் ஸ்லீப் அவேக் சைக்கிள். ரைட்டாக, பான்ஸ் அண்ட் மெடுலா தூங்கு டயர்டாகிட்ட தூங்கு அப்படின்னு சொல்ல போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ் கண்ட்ரோல். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த மேலே இருக்கிறது வேணால் தெரியும், ஆனால் கீழே இருக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு தெரியாது. பானும் மெடுலாவும் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. நம்மளை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியது யார், பான்ஸ் அண்ட் மெடுலா தான். அவங்க பாட்டுக்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. கரெக்டாக, பான்ஸ் அண்ட் மெடுலா நம்மளை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. நம்மளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது என்னது, பான்ஸ் அண்ட் மெடுலா தான். கரெக்டாக, என்னாச்சு, சம்திங் ஹேப்பன் டு மை சிஸ்டம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ நடந்து விட்டது. என்ன தவறு நடந்ததுன்னு தெரியலை.
ரைட், ஒரு பிரேக் போயிட்டு வரோம். பிரேக் போகிறப்ப நான் என்னென்னு பார்க்குறேன். இப்போ பண்ணுறது ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் தானடா. ஃபஸ்ட் டிவிஷனுக்கு தானே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். வேறு என்ன ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம்? ரைட்டா, ஃபஸ்ட் டிவிஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டிவிஷனுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். சரியா? அப்போ ஒரு சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 15th சாப்டரா? ரைட்டா, we have just completed one chapter. See எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோன்னு பாருங்கன்னா, இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. சூப்பராக பார்த்துருக்கோம். ரைட்டா, ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ரைட், ஸோ இட்ஸ் பீன் 1 hour. ஸோ லெட் us have a small break, ஒரு 5 minutes break. let us meet at 6:20. ரைட்டா, 6:20க்கு பார்க்கலாம். ரைட்டா, ஸோ தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரியா, தண்ணி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யூ ஜஸ்ட் கம். ரைட், we will just see after 6:20 p.m. we will back at 6:20 p.m. சரியா?
பசங்களா ஆரம்பிக்கலாமா? Are you guys ready? Yes, it's time. Come on, சீக்கிரம் வாங்க. Yes, பசங்களா. My dear warriors, come on. சீக்கிரம் வாருங்கள். தண்ணி குடிச்சாச்சா? தண்ணி குடிச்சிங்களா? எஸ், தண்ணி குடிச்சிங்களா? வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் மெட்டபாலிசம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் தண்ணி ரொம்ப அவசியமான ஒன்று. சரியா? தண்ணி மட்டும் நம்ம குடிக்காமல் இருக்கவே கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்பாடை விட ஃபஸ்ட்டு காற்று ரொம்ப முக்கியம். ரைட்டா? வித்தவுட் ஈவன் ஏர் இல்லாமல் நம்மளால் வி காண்ட் லிவ் ஃபார் மினிட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கூட தாங்க முடியாது. அவ்வளோதான், நம்ம மர்கே ஆகிடும். அதுக்கப்புறம் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? என்ன நம்மால் வேலை செய்ய மாட்டேங்கிறான்? டேய் என்னடா ஆச்சு? சரி, இருந்து உன்னை ஓப்பன் பண்ணுறேன். நீ வெளியே போ. நீ யார்? நீ மோட்டுனோவா? ஓகே, நான் வரேன். உன்னை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, சரி. இவன் பிரச்சனை டவுன்லோட் பண்ணால் லோட் ஆகும். அதனால் டவுன்லோட் பண்ணாமல் யூஸ் பண்ணானா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? இந்த பாக்ஸ் மெமரின்னு ரிமெம்பர் பண்ண முடியல. அப்படி எந்த பாக்ஸ் அடுத்த பேஜ் நம்பர் 231 தானே? 231க்கு போய் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். இருங்க வரேன். 231 தானே? பேஜ் நம்பர் 231 இருக்குதா? வாட்டர் மிஷன் கம்ப்ளீட்டட். என்ன? சூப்பர் குட். வந்துட்டான் போல். ஒர்க் ஆகுறான். ஓகே, ரைட். கரெக்டாக 231 வரலையே. வந்து விடு. 232 வந்துச்சு. 231. எஸ், 231குள்ளே வந்திருக்கேன். அது வருதான்னு பார்ப்போம். என்ன 15.1 அது நீங்கள் எடுத்து எழுதுங்க. வீக் குவிஸ் கிடையாது. வீக் குவிஸ் ஒர்க் ஆகலை. அதனால் வீக் குவிஸ் நம்ம பண்ணலை. சரியா? ரைட், வில் கோ வித் தட். ரைட்டா? ரைட். ஃபினைல் அசெட்டிக் ஆசிட் அண்ட் என்னடா இது? ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் அண்ட் இந்தோல் 3 அசிட்டோநைட்ரைல். ரைட்டா? IAN, இந்தோல் 3 அசிட்டோநைட்ரைல். சரியா? இதெல்லாமே என்ன அப்படின்னா சின்ன ஒரு சில கெமிக்கல் நேம். ரைட்டா? ஃபினைல் அசிட்டிக் ஆசிடு, அதுக்கப்புறம் இந்தோல் 3 அசிட்டோநைட்ரைல் ஆர் நேச்சுரல் ஆக்சின்ஸ். இவங்கெல்லாம் என்னது? நேச்சுரல் ஆக்சின்ஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆக்சின்ஸ். ஆக்சின் என்னன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ஆக்சின்? ஆக்சின் என்னது? ஆக்சின்னா என்னது? வாட் இஸ் ஆக்சின்? ஆக்சின்னா என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
It is a first plant hormone. It is a hormone responsible for plant oda growth. Plant oda growth kaga irukkudiya or hormone enadhu nama auxin nu solla porom. சரியா? Right? So adutha parunga, indole 3 butyric acid and indole 3 propionic acid, alpha naphthalene acetic acid, adukapram 2,4,5 T trichlorophenoxy acids are some of the synthetic auxin. அப்போ நம்மக்கிட்ட எக்ஸாமில் இந்த அப்ரிவேஷன் மெத்தடில் ரைட்டா IAN, IBA, NAA, 2,4,T இதில் எது சிந்தட்டிக் அல்லது எது வந்து நேச்சுரல் ஆக்சிஜன் எது வந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு நோ தட். ரைட்டா ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் பா IAN ரைட்டா பா, அதுக்கப்புறம் IAN, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நேச்சுரல் ஆக்சிஜன், இயற்கையாகவே அதாவது பிளான்ட்ல இருக்கக்கூடியது. இதெல்லாமே என்னோட சிந்தட்டிக் ஆக்சிஜன்ஸ் ரைட்டா, ஆர்டிஃபிஷியல் அல்லது சிந்தட்டிக் ஆக்சிஜன். இந்தோல் 3 பியூட்ரிக் ஆசிட், இந்தோல் 3 ப்ரோபியானிக் ஆசிட், ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் NAA, அதுக்கப்புறம் 2,4,5 T, 2,4,5 T, 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்கன்றது தெரியணும்னா நீங்கள் 11th சாப்டர் படித்தாகணும். 11th சாப்டர் என்னது? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் இந்த நம்பரிங்லாம் எப்படி போட்டிருக்காங்க, ஏன் இங்கே 3 சொல்கிறாங்க, ஏன் இங்கே 2,4,5 சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம் உனக்கு கிளியராக தெரியும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்த 2,4D வேறு இருக்கும் ரைட்டா. 2,4, அதானது டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோஃபீனாக்சி. இது ட்ரைக்ளோரோ, D இருந்தால் அது டைக்ளோரோ. 2,4D, 24D அப்படின்னு சொல்லுவாங்க, அது 2,4D. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதை பொறுத்து இதெல்லாம் IUPAC நேம். எப்படி இந்த நேம் வச்சுருக்காங்கன்றதுக்கு நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் லெசன் படிக்கணும். ஒரு நாள் நான் நடத்துகிறேன், ஒரு 1 hour அல்லது 1.5 hours இருந்தோன்னா அதை நம்ம சூப்பராக படிச்சிடலாம், இந்த IUPAC நேம் எல்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக. சரியா? ரைட். ஸோ இப்போ ஃபினைல் அசிட்டிக் ஆசிடு, இண்டோல் 3 நேச்சுரல் ஆக்சிஜன், மீதி இருக்கவங்களாம் என்னது சிந்தட்டிக் ஆக்சிஜன். அடுத்த பேஜ் நம்பர் என்ன? நெக்ஸ்ட்டு நம்மால் இப்போ தான் கொஞ்சம் தூங்கி எஞ்சி வந்திருக்கான். ரைட் ஒர்க் ஆகுறான், பேஜ் லோட் ஆகலை. அடுத்த பேஜ் இந்த இருக்குது பாருங்கள். The branch of biology which deals with the study of endocrine gland and its physiology is known as the endocrinology. அப்போ endocrinologyன்றது என்னது? Study of endocrine glands, ரைட்டா? endocrine glands பற்றி படிக்கக்கூடியது. What is endocrine gland? What is exocrine gland? இப்போ என்னது endocrine gland என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். What is endocrine gland? endocrine gland என்னது? What is endocrine, exocrine? ரிவிஷன் எக்ஸாம் as usual எப்பயும் போல் 75 marks தான் வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 100 வச்சா 100 வைப்பாங்க, இல்லைன்னா 75. பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் தான். சரியா? செக்ரீட்ஸ் ஹார்மோனா? ஓகே, ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடியது. அது எது? டக்ட்லெஸ். கமலாஷினி, வெரி குட். அதுவும் சொல்லலாம் ரைட்டா. டக்ட்லெஸ், அதுக்கப்புறம் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டக்ட்னா என்ன, டக்ட்லெஸ்னா என்ன? டக்ட் கிளாண்ட், டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னா என்னது? எண்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன், தட் இஸ் குட் ரமேஷ். அதுக்கப்புறம் டக்ட்லெஸ் கிளாண்ட். சாலிவரி கிளாண்ட், ஓகே எனக்கு பதில் சொல்லுங்கள். சாலிவரி கிளாண்ட் இஸ் அ எண்டோக்ரைன் ஆர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்? சாலிவரி கிளாண்ட். சாலிவரி இருக்குல்ல, நாளமில்லா சுரப்பி. வெரி குட் ஜெரோம், ரைட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட சாலிவரி கிளாண்ட் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டு. இட் இஸ் அ டக்ட் கிளாண்டு. டக்ட் கிளாண்டா எக்ஸோக்ரைனா? டக்ட் இருக்கா, டக்ட் இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி அதுதான். சாலைவா எக்ஸோக்ரைன், ஓகே. இட் இஸ் அ டக்டா, டக்ட்லெஸ்? டக்டா, டக்ட்லெஸ்ஸா? டக்டா, டக்ட்லெஸ்ஸா? டக்டு அதாவது சாலிவா டைரெக்டாக ரத்தத்துக்குள்ளே போகுதா? எந்தெந்த செக்ரீஷன் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய செக்ரீஷன் எதெல்லாம் டைரெக்டாக பிளட்டோட போய் சேருதோ, பிளட்டுக்குள்ளே போய் சேருதோ, அது எல்லாமே என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். பிளட்டுக்குள்ளே போகாமல் தனியாக இருக்குது பார்த்தீங்களா சாலிவா, அப்போ என்னது? இட் இஸ் அ டக்ட் கிளாண்டு. டக்ட் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகாது. பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போச்சுன்னா அதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்டு. பிளட்டுக்குள்ளே போகாமல் தனியாக இருந்தால் அதெல்லாமே எக்ஸோக்ரைன் கிளாண்ட். சரியா? அப்போ அந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பற்றி படிக்கிறது, அதெல்லாம் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கிளாண்ட்ஸை பற்றி படிக்கிறது எண்டோக்ரைனாலஜி. தாமஸ் எடிசன் இல்லை, ஆடிசன் இஸ் நோன் as the father of endocrinology. English physiologist W.M. Baylish
and E.H. Starlings introduced the term hormone in 1909. ஹார்மோன் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு உருவாக்குனது யார்? பெய்லிஷ் அண்ட் ஸ்டார்லிங். பெய்லிஷும் ஸ்டார்லிங்ன்றவங்க தான் என்ன பண்ணாங்க, முத ஹார்மோன் அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் த ஹார்மோன் secretin, ரைட்டா? தே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் த ஹார்மோன் secretin, ரைட்டா? secretin அப்படிங்கிற ஹார்மோனை ஃபஸ்ட்டு இவங்க தான் டிஸ்கவர் பண்ணி அதுக்கு ஹார்மோன்னு ஜென்ரல் டேர்மும் கொடுத்தாங்க, ரைட்டா? ரைட், ஓகேவா? ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி யார்? தாமஸ் ஆடிசன். அதே இது ஹார்மோனை கண்டுபிடிச்சவங்க பெய்லிஷ், அதுக்கப்புறம் ஸ்டார்லிங். இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்கடா. ஐ ஹவ் ஜஸ்ட் பிளான், அடுத்த பிளான், அதாவது என்னோடய லிஸ்ட்டு, நம்மளோட லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ உனக்கு நான் முன்னாடிலாம் சொன்னேன், நீனே கவனிச்சுட்டு இருப்பேன். ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுறவங்களும் தெரியும், சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பண்ணிட்டாரு. க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்க்காக தான் கன்வெர்ட்டர் சீரிஸ் நம்ம உருவாக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, புக்கில் இருக்கக்கூடிய மோர் டு நோ, டூ யூ நோ, இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புக்கில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும், எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதை தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடல. ஆனால் இட் டேக்ஸ் டைம். அதாவது அது லைன் பை லைன் ஒரு லைனாக ரீட் பண்ண வேண்டியது. தட் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ், ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ எதுக்கு? இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ எதுக்கு? ரிவிஷன் எக்ஸாமுக்கா வி வில் அப்லோட் இட், ரைட்டா? அப்லோட் பண்ணுறோம், ரைட்டா? அப்லோட் பண்ணிடலாம், நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? ரைட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வரோம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சயின்டிஸ்ட் தான். கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் டச்சப் வேலை இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணணும். நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கீங்களா? ஹாஃப் ஏலிக்கு கொஞ்சம் கொடுத்தேன். அது வந்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அதில் கொஞ்சம் தேவை இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் அதை பண்ணலாம், சரியா? அப்போ தாமஸ் ஆடிசன் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி, பெய்லிஷும் ஸ்டார்லிங்கும் ஹார்மோனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க. இன்ட்ரடியூஸ் த டேர்ம், ஹார்மோன்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் என்னதுடா? மோர் டு நோ. இப்போ இந்த படம் கூட பப்ளிக் எக்ஸாமில் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் இந்த டயக்ராம் தான் கேட்டு வச்சுருந்தாங்க, ரைட்டா? கார்டிலேஜு, கிளாண்டு, ட்ரக்கியா, நாடியூல் அப்படின்னு, ரைட்டா? தைராய்டு கிளாண்டு. அயோடின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம புக்குன்னு வீங்கிடுவான், ரைட்டா? அதுக்கு அந்த டிசீஸ் பேர் என்னப்பா? டெஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். அயோடின் டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய, ரைட்டா? ஆல்ரெடி சொல்லிட்டேனா? ரைட். ஓகே, ரைட். ஓகே சௌமியா, குட். ரைட். என்னது? மாஸ்டர் பிடிஎஃப் அது வரும். அதாவது இப்போ அடுத்து வரக்கூடிய மாஸ்டர் பிடிஎஃப் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். இந்த மோர் டு நோ, டூ யூ நோ, ப்ராப்ளம்ஸ்க்குரிய லிங்க்கு அதெல்லாம் ஒவ்வொரு ப்ராப்ளமும் நடத்தி உனக்கு இந்த ப்ராப்ளம் வேணும்னு நீ நினச்சினா அந்த ப்ராப்ளம் நம்பரை கிளிக் பண்ண அந்த ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அது என்னது, சாப்டர் 1 அப்படின்னு போட்டு சாப்டர் 1க்கு நேராக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1, புக் பேக் எக்ஸசைஸ், புக் பேக்கில் கொஷின் நம்பர், அதுக்கு பக்கத்தில் கிளிக் ஹியர், அதை கிளிக் பண்ணால் அந்த ப்ராப்ளம் மட்டும் வீடியோ வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், ரைட்டா? வரலாம். எஸ் காய்டர், ரைட்டா? இட் இஸ் காய்டர், ரைட்டா? ஹைப்போதைராய்டிசம், ரைட்டா? தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டிசம் சொல்ல போகிறோம். தைராய்டு இந்த படத்தை கொடுத்து இந்த பார்ட்ஸ் எல்லாம், ரைட்டா? இந்த பார்ட்ஸ் எல்லாம் வரைய சொல்லியிருந்தாங்க, அதனால் கவனம், சரியா? கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுங்களா? கெமிஸ்ட்ரியெல்லாம் டீச் பண்ணுவோம், ஓகே, ரைட். மெலட்டனின், ரைட்டா? என்ன இதே திடீர்னு நம்மால் பெருசாகிறா, டேய் ஓடுறா, ஒரு மேலே ஓடுறா மேலே போ. எஸ், melatonin is a hormone produced by pineal gland. It is known as time messenger. It signals nighttime information throughout the body. Exposure to light at night, right? இந்த melatonin ஹார்மோன் எங்கே இருக்கும், ரைட்டா? melatonin ஹார்மோன் எங்கே இருக்கும்? கெமிஸ்ட்ரியில் இருக்க ஹார்ட்ஸ் வரேன் அதையும் டீச் பண்ணுறேன், கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். melatonin எங்கே இருக்குப்பா? இந்த melatonin ஹார்மோன் எங்கே இருக்குது? மெலனின் பிக்மெண்ட் எங்கே இருக்குது? வேர் இட் இஸ் சிச்சுவேட்டட். பாரு, நைட் டைம் வந்துருச்சு, எல்லாம் தூங்குங்க, இருட்டாயிருச்சு, தூங்கிடுடா கைப்பில்ல அப்படின்னு. பினியல் கிளாண்டுன்னு சொல்லாத, ஆர்கன் சொல்லுங்கள். எந்த ஆர்கனில் இருக்குது? தலையில் இருக்கா, காலில் இருக்கா, வயிற்றில் இருக்கா, இடுப்பில் இருக்கா, மூக்கில் இருக்கா, எங்கே இருக்குது? ஜஸ்ட் டெல் மீ தட். எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட், எஸ்பெஷலி ஷார்ட் வேவ் லென்த் லைட் கேன் டிக்ரீஸ் melatonin production, interrupting sleep. Suppression of melatonin has been implicated in sleep disturbances and related metabolic disorders. Right? Head
பினேல் கிளாண்ட் ஹெட்டில் இருக்குடா, மித்ததெல்லாம் ஓகே ரைட் கண்டுபிடிச்சிட்டா. ஹெட்டு ஓகே ரைட், பிரெயின் பினேல் கிளாண்ட் ரைட்டா. ஜென்ரலாக என்ன அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பினேல் கிளாண்டு யூஸ்வலாக இந்த மெலட்டோனின் என்ன பண்ண போகுது, லைட் சென்சிட்டிவ் ரைட்டா. லைட் அட் நைட், எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட் எஸ்பெஷலி ஷார்ட் வேவ் லென்த் லைட்ஸ் கேன் டிக்ரீஸ் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் இன்டரப்டிங் ஸ்லீப். அதாவது என்ன அப்படின்னா நம்ம நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வி ஆல்வேஸ் யூஸ் அ டிம் லைட்டு, இருட்டாக இருக்குது. ஸோ இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா நம்மளோட பிரெயின் என்ன சொல்லுது, லைட்டெல்லாம் இல்லை, அப்போ இது நைட் டைமு, த பாடி ஹேஸ் டு டேக் ரெஸ்ட்டு. ஸோ எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணுங்கள், எல்லோரும் என்ன பண்ணுங்கள், வேலையை நிப்பாட்டுங்க. அதாவது மெயினாக இருக்கவங்கள தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டமக்கோட டைஜஷன், இவங்கெல்லாம் தவிர மித்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ண போகுது, இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது ரைட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப இதெல்லாம் நடக்க போகுது சரியா. எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட் எஸ்பெஷலி ஷார்ட் வேவ் லென்த் லைட் கேன் டிக்ரீஸ் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் இன்டரப்டிங் ஸ்லீப். அப்போ என்ன பண்ணக்கூடாது, சின்ன வெளிச்சம் கூட இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்கலாம் பகலில் வந்து தூங்குறப்ப எப்படி தூங்கணும் அப்படின்னா they have to close their room இருட்டாக இருக்கப்போ தூங்கணும். அதாவது நைட்டும் அவங்களோட பாடி லைட்டோட எக்ஸ்போஷரில் இருக்குது. அதாவது நம்மளோட பாடிக்கு இது டே டைம் இது நைட் டைம்லாம் தெரியாது, அதாவது செல்லுக்கெல்லாம் தெரியாது. பிரெயின் கேன் ஐடென்டிஃபை, பிரெயின் கேன் டிசைட். பிரெயின் அதை வச்சுலாம் பண்ண முடியாது. இந்த மெலட்டோனின் பிக்மெண்ட்டு லைட் இருந்தால் அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போது, இல்லைன்னு நடக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தூங்குறப்ப ஆல்வேஸ் கீப் யுவர் ரூம் இன் அ டார்க் கண்டிஷன். நீங்கள் வந்து நைட்டு மாதிரி அதை மாற்றணும். ஸோ அதனால் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்குலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா நைட்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸு, நைட்டு நம்ம பாடியில் ஒரு சில விஷயங்கள் ஜென்ரேட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் மெமரியை வந்து டெலிட் பண்ணுறது, நிறைய ப்ராசஸ் வென் வி ஆர் டேக்கிங் ரெஸ்ட் நடக்க போகுது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம லைட்டெல்லாம் கதவெல்லாம் திறந்துச்சு நம்ம பாட்டுக்கு நைட் ஷிஃப்ட்டு நம்ம பாடி டயர்ட்னஸில் நம்ம தூங்கிடுவோம். ஆனால் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒழுங்காக நடக்காது ரைட். ஓகே, லைக் அவர் வேதாந்து டீச்சர்ஸா. ஆனால் கடைசி ஒரு 3 மாதமாக நிஜமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் ஆஷா மேம் வந்து ஒரு மெசேஜ் பண்ணேன். நானும் ஆக்சுவலாக இந்த கனவு டெஸ்ட் சீரிஸ் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு நான் உட்காந்து போட்டுட்ருக்கேன். எத்தனை மணிக்கு தெரியுமா, அரௌண்டு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டா. 2:30 மணிக்கு நான் லைவ் வந்து அன்றைக்கி 12:30 மணி 1 மணிக்கு முடிச்சுட்டு பண்ணுறேன். எனக்கு ஒரு டவுட்டு, நான் மெசேஜ் பண்ணேன், உடனே ஆஷா மேம் ரிப்ளை பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யாழ் சார் அவர் ஸ்டுடியோலேயே தூங்கிடுறாரு, நானும் வீட்டுக்கு போகிறதே இல்லை. இந்த மாதிரியே கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு சரியா. அந்த மாதிரி ரைட். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, அதுதான் 2:30. 2:30 சாதாரணம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எப்படியாவது வாங்க வைக்கணும் அப்படின்னு. ஓகே ரைட். ஆமாம், டே டைமும் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் ரைட். ஆஃப் நம்மளோட ஃபாதர் மதர் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணுறாங்க ரைட்டா. ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா லைட்டை பொறுத்து அந்த ஹார்மோன் ஒர்க் ஆக போகுது. தட் இஸ் மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிறது லைட்டை பொறுத்து இருக்க போது. இது டைம் மெசேஞ்சர் என்ன பண்ண போகுது, எப்போ டைம் ஆச்சு, இது தூங்குற டைமு, இது எந்திரிக்கிற டைம் அப்படின்னு. நீ நல்லா ஞாபகம் வச்சுருக்கியா, வெயில் வந்தோடனே வெளிச்சம் பட்டோடனே நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சிடும். அதான் சரியா ரைட்டா. வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சத்தம் போட்டு எழுப்பணும்லாம் அவசியம் இல்லை. ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வெயில் உள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முழிச்சிருவோம். அதை வச்சு உனக்கு தெரிஞ்சிடலாம் ரைட்டா. எக்ஸாம் டேஸும் அதே மாதிரி தான். எஸ், ரொம்ப 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 எக்ஸாம் டேஸ் அப்போல்லாம். அடுத்து எட்வர்ட் சி கெண்டல் இன் 1914 ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைஸ்ட் தைராக்சின் ஹார்மோன் ரைட்டா. சார்லஸ் ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பார்கர் ஐடென்டிஃபை த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின் 1927. Thyroid gland requires 120 microgram of iodine every day for the production of thyroxine. Oh my god, பாருங்க, தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ மில்லிகிராம் இவ்வளோ மைக்ரோகிராம்ஸ் ரைட்டா. மைக்ரோ தான், இது மில்லி இல்லையம்னா இது மைக்ரோகிராம்ஸ். 120 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் சால்ட்டு தினம் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கணுமா. அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியுமா, இருக்க ரைட்டா. செம்ம சார். இப்போ அடுத்து ஒன்று வருது பாரு, அடுத்து உனக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அடுத்த மாதம் ஒன்று வி ஆர் கோயிங் டு லான்ச் அ வெரி பிக் திங், சூப்பர் டூப்பராக. ஸோ அப்போ அதுக்கான ப்ராசஸில் இறங்கி அதுக்கான டைம் டேபிள், அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இப்போ அடுத்து போயிட்டுருக்கு ரைட்டா. எஸ், பார்க்கலாம். சரி, வாங்க. எட்வர்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைஸ் தைராக்சின் ஹார்மோன் ரைட்டா. கிறிஸ்டலைஸ்னால் அப்படியே கட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து எப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா. அடுத்து ஹாரிங்டனும்
பார்கரும் என்ன அப்படின்னா பர்கரில் பார்ஜர் அல்லது பார்கர் ஞாபகம் வச்சுக்கோ. ஐடென்டிஃபை மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின். தைராக்சினோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ஹார்மோன் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தைராய்டு கிளாண்ட் ரெக்வயர்ஸ் 120 mg of iodine every day for the production of thyroxine. தைராக்சினுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? when the thyroid gland fails to secrete normal level of hormone, the condition is called thyroid dysfunction. It leads to the following condition. என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதாக இருக்குது பாருங்கள். hypothyroidism. Hypothyroidism caused due to decreased section of thyroid hormone. தைராய்டு ஹார்மோன் கம்மி ஆகிடுச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த பக்கம் இந்த இடத்துல காய்டர், அதோட எக்ஸாம்பிள் தான் காய்டர். அடுத்து டிக்ரீஸ் இன் செக்ரீஷன். ரைட்டா? அடுத்து கிரிட்டினிசம். ரைட்டா? கிரீட்டினிசம் அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன் இன் சில்ட்ரன். திஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஸ்டண்ட் க்ரோத், மென்டல் டிஃபெக்ட், லேக் ஆஃப் ஸ்கெல்டல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபார்ம் போன்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் கிரிட்டன்ஸ். ரைட்டா? கொஞ்சம் குள்ளமாவோ அல்லது கை கால் வந்து நீளமாக இல்லாமல் இருக்கிறத பாருங்கள். ஒரு சின்ன உப்போட அளவு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாரு. ரைட்டா? உப்பு இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ரைட்டா? அடுத்து மிக்ஸோடிமா. இட் இஸ் காஸ்ட் பை டெஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன் அடல்ட்ஸு. தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஷ், இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட்டு, பஃபினஸ், முகம்லாம் வீங்கி போயிடும், ஃபேஸ் அண்ட் ஹேண்ட், ஒடிமெட்டஸ் அப்பியரன்ஸ். ரைட்டா? குண்டாக இருக்குது அந்த மாதிரி. ஹைப்பர் தைராய்டிசம், எக்ஸஸ் ஆஃப் செக்ரேஷன். இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம் பார்த்தோம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா which leads to grave disease. The symptoms are protrusion of eyeballs, exophthalmia. இதெல்லாம் கேட்பாங்கடா. எக்ஸோதால்மியா அப்படின்னா என்னது? ரைட்டா? எக்ஸாப்தால்மியா. ஆப்தல்மியா, ஆப்தோ அப்படின்னாலே என்ன அப்படின்னா கண்ணு சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா எக்ஸாப்தல்மியா. ரைட்டா? ரைட்? என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட்டு, ஹை பாடி டெம்பரேச்சர், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், லாஸ் ஆஃப் பாடி வெயிட் அண்ட் நர்வஸ்னஸ். எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்திலே இருக்குது, நடுக்கம், கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வந்துடுமா. அப்படி கண் என்ன பண்ணுமா? வெளியே வந்து காணப்படுமா. ரைட்டா? இதெல்லாம் வெளியே வந்துடும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சிம்டம்ஸ். ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐபால்ஸ், அதுக்கு பேர் என்னது? எக்ஸ் ஆப்தல்மியா. ரைட்டா? எக்ஸ் ஆப்தல்மியா. மெட்டபாலிக் ரேட்டு, பாடி டெம்பரேச்சர் கூடிரும் எப்போது? தைராக்சின் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா. ரைட்டா? ப்ரொட்ரூஷன்னா வெளியே வர்றது. ரைட்டா? ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐபால், வெளியே தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே இல்லாமல் ப்ரொட்ரூட்னா உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு, பிதுங்கி வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் ப்ரொட்ரூஷன். ப்ரொட்ரூஷன்னா வெளியே வந்துருச்சு. ரைட்டா? ஸ்லக்கிஷ்னா ஒரு மாதிரி தெளிவாக இல்லாமல், மென்டலி ஸ்லக்கிஷ்னா ஒரு நிலையாக இல்லாமல் அப்படியே கொலன்னு இருக்க மாதிரி. அப்படியே இந்த இடத்துல மென்டல் ஸ்லக்கிஷ்னா ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்குது, டிஸ்ட்ராக்ஷனில் ஆட்டாக இருக்குது, அந்த மாதிரி. ஸ்லக்கிஷ் அப்படின்னா மந்தமாக இருக்கிறது வச்சுக்கலாம். மந்தம் அல்லது சுறுசுறுப்பற்ற. எஸ், குட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். வேறு என்ன டவுட்? எஸ், சரியா? அப்போ பாரு, ஒரு ஹார்மோன் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அப்போ நம்மலாம் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்? இன்னும் நம்ம ஹெல்த்தை, நம்ம பயாலஜியில், அதாவது மேலோட்டமாக புக் பேக் கொஸ்டின் படிக்கிறப்ப கூட உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த மோர் டு நோ இந்த மாதிரி நம்ம புக்குக்குள்ளே படிக்கிறப்ப நம்ம பாடி எவ்வளோ விஷயத்தை பண்ணது பாரு. ஒரு சின்ன 120 மைக்ரோகிராமு என்ன அப்படின்னா கூடுனாவோ குறைஞ்சாவோ பிரச்சனை இருக்குது. ரைட்டா? 120 கிராமு கூடுனாவோ குறைஞ்சாவோ எவ்வளோ பெரிய பிரச்சனை. என்னமா பிரச்சனை பண்ணுறாங்க? ஏன்பா ஒரு 120 மைக்ரோகிராம் தானேப்பா, அதுக்கு ஏன்பா இந்த பாடுபடுத்துறீங்க? ஏன்பா ரைட், அதுக்கு ஏன்பா இந்த பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? ஓகே. வாட் இஸ் திஸ்? இங்கே இந்த ஈடிமெட்டஸ் அப்பியரன்ஸ்னால் கால்லாம் வீங்கி இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கால் வீங்கியிருக்கும். என்ன சொல்லுவாங்க அவங்களெல்லாம்? நீங்கள் கால் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பயங்கரமாக வீங்கியிருக்கும். அதான் எஃபிலெப்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது யானைக்கால் இல்லை, யானைக்கால் இல்லாமல் எஃபிலெப்சி கிடையாது. ஈல ஆரம்பிக்கிற யானைக்கால் நோய்க்கும் ஒரு பேர். ஸோ கால் மட்டும் வீங்கியிருக்கும். கால் அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா அமுக்கி பார்த்தா உள்ளுக்குள்ளே தண்ணியாக இருக்க மாதிரி, தண்ணி நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீர் கோர்த்துருக்கு தான். ரைட்டா? விஷன் போர்டா தீமினல் பேட்சில் இன்றைக்கி லைவ் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பயாலஜி என்ன. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் இவ்வளோ கிடையாது, அதில் கம்மியாக தான் இருக்குது. அதில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பயாலஜி தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். நம்மளோட பாடியை பற்றி தெரிஞ்சுக்கிறனால அவ்வளோ விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் என்னடா? அடுத்த பேஜில் 236. ஓகே, இதெல்லாம் பாரு, பயங்கரமான ஆள். என்ன சூப்பரான ஆள். பேன்க்ரியாஸ் ஒரு இலை மாதிரி நம்ம பாடியில் இருந்துட்டு ரொம்ப பயங்கரமான, ரொம்ப முக்கியமான ஆள். ரைட்டா?
islets of Langerhans, right? அதெல்லாம் இந்த endocrine portion is made up of islets of Langerhans. யாரை வந்து islets of Langerhans ன்னு சொல்லுவாங்க, இது எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க, ரைட்டா? pancreasல இருக்குது, ரைட்டா? pancreas வேறு லெவல் இம்பார்ட்டன்ட். pancreasக்கு இன்னொரு பேர் islets, islets இல்லை islets of Langerhans அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் திங் நம்மால் பார்த்தியா pancreas பார்த்தியா 2 in 1. It is exocrine and endocrine nature. Pancreas is an elongated yellowish gland situated in the loop of stomach and duodenum, ரைட்டா? நம்மளோட வயிறுக்கு நடுவில், ரைட்டா? duodenum, அதாவது நம்மளோட லங்ஸ் இருக்கா இந்த இடத்துல, இங்கே பார்த்திங்கன்னா லங்ஸ் ரிப்கேஜ் வரும், லங்ஸை க்ளோஸ் பண்ணி டயஃப்ரம்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? டயஃப்ரம் அதாவது காற்றெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்க க்ளோஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வயிறு இருக்கும், வயிறு நம்மளோட ஸ்டமக்கை சுற்றி அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு நம்மளோட இது என்னது என்னடா அது இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லிவருக்குள்ளுக்குள்ளே வளைஞ்சிக்கிட்டு ஒரு இலை மாதிரி இருக்கும், அதான். சரியா? ரைட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன், டக்டட் அண்ட் டக்ட்லெஸ் கிளாண்டா. த எக்ஸோக்ரைன் pancreas secretes pancreatic juice which plays a role in digestion, while the exocrine gland is made up of islets of Langerhans. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று டைஜஷன், pancreatic juice அது போய் தான் என்ன பண்ண நம்மளோட பாடியில் டைஜஷன் ப்ராசஸ்க்கு தேவை. இன்னொன்று என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் gland ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்கே islets of Langerhans வெள்ளையாக இருக்குது பார்த்தியா, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவானுங்க, ரைட்டா? pancreatic duct இதுலேருந்து அப்படியே நேராக போகும். டியோடினம்னா இந்த இருப்பார் நம்மளோட இது சிறுகுடல் பெருகுடல் இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய டியோடினம் அந்த மாதிரி இருக்குது. சரியா? islets of Langerhans அதுக்குள்ளே என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு ஜூஸை உள்ளே அனுப்பும், போய் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது, ரைட்டா? இல்லை இதெல்லாமே நான் 11th 12th பயாலஜி குரூப் படித்தேன்னா அதனால் அப்படியே தெரிஞ்சுக்கிறது. நீனும் என் வயசில் இருக்கப்போ தெரிஞ்சுக்குவேன். டீச்சராக இருந்தால் நீ டீச்சிங்கை விட்டு வேறு பொசிஷன் போயிட்ட அப்படின்னா எலிஃபேண்டியாசிஸ், தேங்க்யூ ஸோ மச். யார் அது? லால் மேன்கோர், ரைட்டா? ஓகே, ரைட்டா? அதாவது ஜெரோமி சொல்கிற மாதிரி, எஸ்டி சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா நீங்களும் டீச்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்காக நிறைய விஷயங்கள். இப்போ மேக்ஸ் கேட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் தெரியும், தமிழில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தெரியும், இங்கிலீஷ் ஓகே, சோஷியல் கொஞ்சம் இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறல. இப்போ 11th 12th ஸ்பெசிஃபிக்காக நீ வந்து ஃபிசிக்ஸ்லேயோ அல்லது பயாலஜிலேயோ கேட்டிங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக ஆஷா மேம் அளவுக்கு எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஆஷா மேம்க்கு கெமிஸ்ட்ரியிலே தெரியாது, ஏன்னா அது வந்து எப்படின்னா கம்மியாகிடுச்சு. அங்கெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். பயாலஜியில் மேம் பயங்கரமாக இருப்பாங்க. யாழ் சார் ஃபிசிக்ஸில் லெஃப்ட் ரைட் எல்லாமே புகுந்து போயிட்டு வந்துடுறாரு. கெமிஸ்ட்ரியில் நானும் ஷாவனி மேம் நல்லா பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோதான். எப்படி இவ்வளோ ஆர்கன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கேன்னா சிட்டி ரோபோவா? நீனும் ரொம்ப நாளில் சிட்டி ரோபோ ஆகிடுவேன், ரைட்டா? ரைட். ஸோ அது அடுத்த கமலாசன் நம்ம அடுத்த பிரேக்கில் நம்ம அதை பேசுவோம். போன பிரேக்லேயே நம்ம பேசல, அடுத்த பிரேக்கில் வி வில் ஹாவ் தட் ஸ்பீச். நம்ம 2026 பற்றி நம்ம பேசணும். சரியா? ரைட். ஸோ இவ்வளோ ஆர்கன்ஸ் கரெக்டாக இப்போ பாரு, நான் சொன்னதுலேயே இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாரு. ரிப் கேஜ் இருக்குது, லங்ஸுக்கு பக்கத்தில் ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டுக்கு கீழே டயஃப்ரம் இருக்க போது, இதுலேருந்து இடுப்புலேருந்து இதுக்கு கீழே இந்த கொஞ்சோண்டு இந்த பாட் இருக்குது பார்த்தியா, இதுக்குள்ளே ஊர்பட்ட பேர் இருக்கானுங்க. ஸ்டமக் இருக்குது, இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனு, கிட்னி இருக்குது. கிட்னி கொஞ்சம் பின்னாடி இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்குள்ளே லிவர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்கன் இன் அவர் பாடி. லிவரு, பேன்க்ரியாஸு, டியோடினம், இந்த மாதிரி ஊர்பட்ட பேர் இங்கேயே இருக்க போகிறாங்க. பயாலஜி வெரி டஃப்பா. அதாவது நம்ம உடம்புல இருக்குது செக்ரீஷன் கம்மியாகுதுல, அப்போ வாட்டர்லாம் மாறலை, அதுதான். ரைட். இன்டெஸ்டைன் கவர் மோர் பார்ட்ஸ். ரைட். பாருங்கள் அடுத்து. ஸோ இப்போ எதுக்கு படிக்க வந்தோம்? இந்த மோர் படிக்க வந்தோமா? ஹியூமன் இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை ஃபிட்ரிக் பேண்டிங், சார்லஸ் பெஸ்ட் அண்ட் மெக்லியார்ட் இன் 1921. Insulin was first used in treatment of diabetes. Diabetes என்னதுப்பா? What is the meaning of diabetes? Diabetes இன் அர்த்தம் என்ன? Diabetes என்றால் என்ன? Diabetes எதுக்காக? Diabetes என்றால் என்ன? Diabetes சுகர், ரைட்டா? குளுக்கோஸ், ஜென்ரலாக குளுக்கோஸ் நம்மளோட உடலில் அதிகமான அளவுக்கு குளுக்கோஸ் இருக்க போகுது, ரைட்டா?
ரைட்டா. ஸோ அப்போ எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா என்ன, ஹை சுகர் அந்த மாதிரி இருக்க போகிறீங்க. சுகர் கண்டென்ட் டயபெட்டிஸ்னால் சுகர் கன்சப்ஷன், சர்க்கரை நோய், சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் அப்படின்லாம் தமிழில் சொல்லுவாங்க. சரியா. ஸோ அப்போ இருக்க போகுது. அதாவது நாட் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு எனர்ஜிஸ். அதாவது குளுக்கோஸாகவே இருக்க போகுது. குளுக்கோஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அதை ஆற்றல் நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக கொடுக்கணும். ரைட்டா. எனர்ஜி கொடுக்கணும், நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுது இந்த இடத்துல, நம்மால் இன்சுலின் உள்ளே போய் என்ன பண்ணுறான், அந்த வேலையை செய்கிறாங்க. சரியா. அந்த வேலையை செய்கிறாங்க. இங்கே இருக்கா, எங்கே இருக்கு, ரைட் பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் pancreatic hormones. A balance between insulin and glucagon production is necessary to maintain blood glucose concentration. ரைட்டா. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் pancreatic hormones. pancreatic hormonesலேருந்து வரக்கூடியதில் இன்சுலினும் குளுக்கோகானும் ப்ரொடக்ஷன் இஸ் நெசசரி டு மெயின்டைன் பிளட் குளுக்கோஸ். இவங்க ரெண்டு பேர் தான் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலில் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஹெல்ப்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைக்கோஜன். குளுக்கோஸ்ன்றது எனர்ஜி கிடையாது. ரைட்டா. குளுக்கோஸ்ன்றது ஒரு சுகர். கிளைக்கோஜன் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். நம்ம உடம்புலலாம் இருக்க போகுது அதெல்லாமே. இட் ப்ரமோட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த செல்ஸ். இட் டிக்ரீசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். அப்போ இன்சுலின் என்ன பண்ண போகுது, நம்ம உடம்புல அதிகமாக குளுக்கோஸ் இல்லாமல் அதெல்லாம் கிளைக்கோஜனா, ரைட்டா, கிளைக்கோஜனாக மாற்ற போகுது. அப்போ குளுக்கோகானோட வேலை என்ன, குளுக்கோகான் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர். அப்போ லிவரில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றணும். இட் இன்க்ரீஸ் பிளட் சுகர் லெவல். இந்த குளுக்கோகான் என்ன பண்ணுமா, கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுமா. இங்கே இது என்ன பண்ண போகுது, குளுக்கோஸ் இன்டு கிளைக்கோஜன். இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, ரைட்டா. நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுறப்ப கிளைக்கோஜனாக தேவை, எனர்ஜி தேவையில்லைன்னா அது குளுக்கோஸாக லிவருக்குள்ளேயே இருக்கணும், லிவர் விட்டு வெளியே வரக்கூடாது. அப்போ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கம்மியாயிட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க வேலை செய்யலை அப்படின்னா தான் பிரச்சனை வரப்போகுது. சரியா. அப்படின்னா தான் பிரச்சனை வரப்போகுது, அதுதான் விஷயம். ஸோ அப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ், த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் கிளாஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹைப்பர்கிளைஸ்மியா, இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். ஜென்ரலாக இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது. ரைட்டா. ரைட். ஹைப்பர்கிளைஸ்மியா. அடுத்து எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இந்த யூரின். ரைட்டா. அதாவது குளுக்கோஸில் எக்ஸஸ் ஆஃப் யூரினில் எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருந்தால் கிளைக்கோசூரியா. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலியூரியா. டே இதுவும் கொஷினில் இருக்குடா, இதுவும் கேட்டிருக்காங்க. சரியா. இதுவும் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில். ரைட்டா. வாட் இஸ் மீன் பை பாலிடிப்சியா, இன்க்ரீஸ் த தர்ஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அதுக்கான டிசீஸுக்கு பேர் என்ன, இன்க்ரீஸ் இன் தர்ஸ்ட். ஓகே, எனக்கு இப்போ வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ எனக்கு யார் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறா, என் மண்டமில் ஒரு ஸ்பாட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது. யார்ப்பா கொடுக்க போகிறா, ஹூ இஸ் த பர்சன் கோயிங் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் நவ், யார் கொடுக்க போகிறா, தண்ணி குடிங்க அப்படின்னு. ஸோ அடுத்து இன்க்ரீஸ் இன் அப்படைட். ரைட்டா. பாலிஃபேஜியா. ரைட்டா. யாருப்பா கொடுக்க போகிறா, ஹைப்போதாலமஸ். ரைட்டா. வெரி குட். ரைட்டா. ஹைப்போதாலமஸ். சரியா. அப்போ இங்கே வந்து இன்சுலின் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் சுகர்னால் என்ன, குளுக்கோகான் என்ன, குளுக்கோஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் என்ன, அதாவது ஒன்லி ஆர்கன் விச் இஸ் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் ரெண்டுமா ஆக்ட் ஆகுறது பேன்க்ரியாஸ் மட்டும்தான். இந்த படம் ரொம்ப முக்கியம்டா. இதை பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லியில் இந்த தடவை நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. என்னோடய டயக்ராமில் இந்த டயக்ராம் இருந்துச்சு, டயக்ராம் கொஷின்ஸில் இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அட்ரினல் கிளாண்ட். சரியா. அட்ரினல் கிளாண்ட் பாருங்கள். த கார்டிசால் ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் serves to maintain the body in living condition. ரைட்டா. the cortisol hormone. ரைட்டா. என்ன பண்ண போகுது, serves to maintain the body in living condition and recover it from the severe effects of stress reactions. Thus an increased output of cortisol is life saving in shock condition. It is also known as life saving hormone. Right. It is called life saving hormone. Right. சரியா. யார் யாரெல்லாம் பிகில் படம் பார்த்துருக்கீங்க. ரைட்டா. பிகில் படம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, பிகில் படம் பார்த்துருக்கியா? நான் டயக்ராம் பிடிஎஃப் கொடுத்தேன். ரைட்டா. ஓகே. யார் யாரெல்லாம் பிகில் படம் பார்த்தா? ஸோ அதில் கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா,
அந்த 2 பொண்ணுங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறப்ப நயன்தாரா வில் பி சேயிங் ஒன் டயலாக். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவள் கன்னத்தில் அடிச்சுட்டே இருங்க, அட்ரினல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அட்ரினல் இருந்துகிட்டே இருக்கணும். கப்பு முக்கியம் பிகில் என்ன ரைட்டா. யாரெல்லாம் அதை கவனிச்சிருக்கு சரியா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவள் கோமா ஸ்டேஜ் போய்டுவா. ஸோ அப்போ லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு அட்ரினல் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த அட்ரினலின் அவங்க சுரந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே ரைட்டா. கார்டிசால் ஹார்மோன் இஸ் கால் லைஃப் சேவிங் ஹார்மோன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று லைஃப் சேவிங் ஹார்மோன் பேர் என்னதுப்பா, கார்டிசால். ரைட்டா, கார்டிசால் லைஃப் சேவிங் இன் ஷாக் கண்டிஷன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லைஃப் சேவிங் ஹார்மோன். கவனம் ரைட்டா. ரிவிஷனில் மார்க் முக்கியம் பிகில் சரியா, பப்ளிக் லெசன்ட்டும் முக்கியம். டு மேக் யூர் பி கான்ஷியஸ் ரைட்டா, கான்ஷியஸாக இருக்காது. ஆப்பில் கம்மிங் வீக் ஜான் 2 ஒரு கிளாஸ் இல்லை ஜான் 5 வரும். ஸோ வி வில் அப்டேட் யூ. ஆப்பில் உனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட டெலிகிராமில் வி வில் அப்டேட் யூ. டெலிகிராமில் உனக்கு அப்டேட் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் இந்த தடவை யாரோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த படத்தை கூட கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினோட தைமஸ் கிளாண்ட் கேட்டிருந்தாங்க. லெசன் முடிஞ்சிருச்சா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்னமோ நம்ம இன்றைக்குள்ளே இந்த பயாலஜியை முடிச்சிட மாட்டோம் போலே, ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம படிச்சுட்டு இருக்கனால. ஓகே ரைட். கவனிங்க. ஆக்சின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் த டிப் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் ஃப்ரம் வேர் தே மைக்ரேட் டு ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஆக்சின்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆக போதா, டிப் ஆஃப் தி ஸ்டெம் அண்ட் ரூட்டோட டிப்லேயும் ஸ்டெம்மோட டிப்லேயும் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. முக்கியமான விஷயம் ரைட்டா. கவனிச்சுக்கோங்க. வேர் தே மைக்ரேட் டு த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். அங்கேருந்து எலாங்கேஷன், அங்கேருந்து என்ன பண்ண போகுது, வளரப்போகுது ரைட்டா. அங்கேருந்து வளரப்போகுது. அதனால தான். அடுத்து சைட்டோகினசிஸ் ரைட்டா. சைட்டோகினசிஸ் ஆர் த பிளான்ட் ஹார்மோன்ஸ் தட் ப்ரமோட் செல் டிவிஷன் ஆர் சைட்டோகினசிஸ் இஸ் அ பிளான்ட் செல் ரைட்டா. ஹார்மோன் என்னது, செல் டிவிஷன், பிளான்ட் செல்லோட டிவிஷனுக்கு இது கொடுக்க போகுது ரைட்டா. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக போகுவா. ஆல்ரெடி பயங்கர ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். கிப்ரிலின் ஜிப்ரிலின் அல்லது கிப்ரிலின் இன்டியூஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் பார்த்தனோகாப்பி ஃப்ரூட். ரொம்ப முக்கியம்ப்பா. 2 மார்க்கில் கிப்ரிலின் பற்றி நிறையா இருக்குது சரியா. அதனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. அப்சசிக் ஆசிட் இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டார் விச் ரெகுலேட்ஸ் அப்சஷன் அண்ட் டார்மென்சி. இட் இன்க்ரீஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரைட்டா. அதாவது என்னது, பிளான்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகுது, இந்த அப்சசிக் ஆசிட் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடுத்து எத்திலீன் இஸ் அ கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன் மெயின்லி கன்சர்ன்ட் வித் த மெச்சுரேஷன் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, புகை போட்டு பழுக்க பழத்தை பழுக்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் சரியா. அதுதான் சரியா, புகை போட்டு பழுக்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? பார்த்தனோகாப்பி ஃப்ரூட்னா என்னது, கார்பி ஃப்ரூட்னா என்னதுடா? அப்சஷனா இங்கே இருக்கு. அப்சஷன் அப்படின்னா பிஞ்சு விழுகிறது, அதாவது இலை உதிர்கு, இது அதாவது சத்தே இல்லாமல் இலையெல்லாம் உதிர்ந்து போகிறதுல அதுதான். பார்த்தனோகாப்பின்னா என்னது, சீட்லெஸ் ரைட்டா. அதுதான் சீட்லெஸ் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க ரைட்டா. அதே தான் இங்கே இருந்துச்சுல, சீட்லெஸ் ஃப்ரூட் அண்ட் பார்த்தனோகாப்பிக் ஃப்ரூட் ரைட்டா. ஓகே. ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஆகாமையே ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருந்தீங்க, அப்சஷன்னா பிஞ்சு விழுகிறது ரைட்டா, தனியாக கலண்டு விழுக போகுது அதான். ஸோ இப்போ பாரு, சயின்ஸ் எக்ஸாம் நம்ம ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிட்டோம். ஆனால் இப்போ தான் நிறையா வார்த்தைகளுக்கு நம்ம மீனிங் கற்றுட்ருக்கோம் சரியா. எஸ், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் நான் நினைக்கிறேன். எத்திலின் புகை போட்டு பழுக்க வச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கேஸ் கார்பன் போட்டு அல்லது கல் போட்டு பழுக்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வித் மெச்சுரேஷன் ஆஃப் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீக்கிரம் பழுக்கிறதுக்காக இதை பண்ணாங்க. ஆகா, இன்னும் கீழே நிறையா இருக்கா, சூப்பர். இங்கே ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்ட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் and it is also called master gland. அப்போ மாஸ்டர் கிளாண்ட் எதுப்பா, மாஸ்டர் கிளாண்ட் இஸ் பிட்யூட்டரி கிளாண்ட். யாருப்பா, அதாவது லைஃப் சேவிங் ஹார்மோன் யார், லைஃப் சேவிங் ஹார்மோன் யாருப்பா, லைஃப் சேவிங் ஹார்மோன் கார்டிசால் ரைட்டா. கார்டிசால் இஸ் அ லைஃப் சேவிங் ஹார்மோன். இது என்னது, மாஸ்டர் கிளாண்ட். The hormone secreted by the thyroid gland or
ட்ரைஐயோடோதைரோனைன் ரைட்டா, ட்ரைஐயோடோதைரோனைன் ரைட்டா, ட்ரைஐயோடோதைரோனைன். T3 and tetraiodothyronine or thyroxine, it is T4 ரைட்டா. தைராய்டு கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய தைராக்சின் தான், அது T3 T4 இருக்குது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர், குட் குட். அடுத்து the parathromone act on bones, kidney and intestine to maintain blood calcium level ரைட்டா. நம்ம உடம்புல கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடியது யார்? பாராத்ரோமோன் ரைட்டா. என்ன ஹார்மோன்? பாராத்ரோமோன் ஹார்மோன். பாராத்ரோமோன் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோன். சரியா, கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடியது. அடுத்து pancreas secretes insulin and glucagon, they maintain blood sugar glucose level or blood glucose level. Okay, adrenal cortex secretes cortisol and aldosterone, and adrenaline medulla secretes epinephrine and norepinephrine. See, in the epinephrine என்னது? What is this epinephrine? Epinephrine என்னது? ஏதாவது ஐடியா இருக்கா? What is that? epinephrine பற்றி ஏதோ ஐடியா இருக்கா? சொல்லுங்கள். epinephrine and norepinephrine. What is your view on this? ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க ரைட்டா, ஃபைட்டு சண்டை போடுறப்ப அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கோவம் வரப்போ அப்போல்லாம் என்ன பண்ணும், இது பயங்கரமாக அவசர கால ஹார்மோன் ரைட்டா. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போல்லாம் வரப்போகிறது ரைட்டா. எமர்ஜென்சி ஹார்மோன் ரைட்டா, எமர்ஜென்சி ஹார்மோன். குட், வெரி குட். அதான் உள்ள இல்லைங்க இருக்கு பாரு, எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் ரைட்டா. எஃபினெஃப்ரின் அல்லது norepinephrine. ஹாவ் யூ சீன், நீ இங்கிலீஷ் மூவிலாம் நிறையா பார்த்துருந்தா அப்படின்னா தே ஆல்வேஸ் ஹேவ் இட் இன் தேர் கார் அல்லது அவங்க வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்து டக்குன்னு இங்கே குத்துவாங்க ரைட்டா. அந்த மாதிரி எமர்ஜென்சி திடீர்னு பயந்துட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எஃபினெஃப்ரின் அதிகமாக சுரக்கலை அப்படின்னா தே இன்ஜெஸ்டட் ரைட்டா, தே வில் இன்ஜெஸ்டட். ஹாவ் யூ நோட்டீஸ், ஹாவ் யூ சீன் எனி மூவிஸ் ரைட்டா? இங்கிலீஷ் மூவிஸில் ஒரு சிலர்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, தே வில் இன்ஜெஸ்டட். எஃபினெஃப்ரின் இருந்துச்சுன்னா தே வில் இன்ஜெஸ்டட். இட் வில் ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ரைட்டா. எமர்ஜென்சியில் பயப்படாமல் இரு, பொறுமையாரு அப்படின்னு நம்மளை சொல்லும். அது எல்லாமே சரியா பார்த்துருப்பீங்க. The sex glands are two types, the testis and the ovaries. So male அதுக்கப்புறம் இது female, which secretes testosterone and estrogen respectively. ஸோ அப்போ டெஸ்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன் இதுப்பா டெஸ்டிரோஸ்டிரோன், ஓவரிஸ்லேருந்து வரக்கூடியது ஈஸ்ட்ரோஜன் ரைட்டா. ஓவரிஸ்லேருந்து வரக்கூடியது ஈஸ்ட்ரோஜன் ரைட்டா. விக்ரம் மூவியில் இருக்கா? ஓகே, எனக்கு அது ஞாபகம் இல்லை. நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தில் பார்க்குறப்ப பார்த்தேன். இந்த 911 அப்படின்னு ஃபாரினில் இருக்கும் எமர்ஜென்சிக்கு. ஸோ அந்த இதுக்குரிய சீரீஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் பார்த்துருந்தேன் ரைட்டா. ரைட், ஓகே. நவ் லெட் அஸ் ஹேவ் அ ஸ்மால் பிரேக். அந்த பிரேக்கில் நம்ம எங்கேயும் வெளியே தான் போக போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு டூ ஒன் ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா, நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த 2026 ரைட்டா, 2025. அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரொம்ப முக்கியம். 2025ல் நீங்கள் எல்லாரும் சந்தித்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே உங்களோட 2025ல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ரைட்டா. யுவர் ஹாப்பி மூமெண்ட் சரியா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹாப்பி மூமெண்ட், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு மூமெண்ட் என்ன, எதுவாக வேணால் இருக்கலாம் சரியா. உங்களோட ஹாப்பி மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் லெட் மீ நோ. நோ ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கணும். இப்போ நீ யோசிச்சாது என்ன பண்ண ஹாப்பி மூமெண்ட்டை சொல்ல ரைட்டா. ஸ்கூல் டூர் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கணும் ஸ்கூல் டூர். சரி, லிட்ரலி அது வேறு லெவல். என்ன நோ ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்னு யாரும் பதில் போடவே கூடாது. கண்டிப்பாக ஐ வாண்ட் எனி ஒன் ஹாப்பி மூமெண்ட். ஏதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும். ரைட், யூ மெட் அ நியூ ஃப்ரெண்ட். ஓகே, மெட் மை நியூ புது ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா பர்த்டே வருஷம் தானே வருது. அப்படி பர்த்டே சொன்னீங்கன்னா அதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லணும் ரைட்டா. ஏலகிரி ட்ரிப்பு. ஓகே,
2 years பேக் சீனியர்ஸ் பார்த்தீங்க. ஓகே, தீபாவளி செலிப்ரேஷன், அதாவது வருஷம் நடக்கிறதுல எது வித்தியாசமானது நீங்கள் சொல்லணும். ரைட்டா? வேந்தர் டிவி பார்ட்டிசிபேஷன், வேந்தர் டிவி ஐ ஹவ் சீன் தட். அன்ஷி வந்து வேந்தர் டிவியில் பேசுனதை நான் பார்த்தேன். எஸ், ஐ ஹவ் சீன் தட் வீடியோ. குட். அந்த இது ஒரு என்ன சொல்கிறேன், நீயா நானா மாதிரி, தட்ஸ் ஒன்று டாக் ஷோ, தட்ஸ் குட். ஓகே. கசின் வெட்டிங், ஃபேமிலி டூர், சென்டம் இன் சயின்ஸ், அதெல்லாம் லிட்ரலி தட்ஸ் அ வெரி குட், ஹாப்பி. ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இன் சயின்ஸ் காம்படிஷன். ஓகே. ஆனுவல் டே இன் ஸ்கூல். ஓகே, அதெல்லாம் வந்து 10th ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கினதே சந்தோஷம். குட். இங்கே பார், எங்கள் சேனலுக்கு வந்து தரணுமா? ஓகே, அதுவும் நல்லது தான். ஒண்டர்லா ட்ரிப்பு, கபடி ப்ளே பண்ணது. ஓகே, கபடிலாம் யூஸ்வலாக எப்பயும் நடக்கிறது தானே. இது வரைக்கும் நீ உன்னோட 9th வரைக்கும் நீ பண்ணலை. 10th ஸ்டாண்டர்டில் இந்த 2025 தான் இது நடந்துச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மே மாதத்தில் ஃபஸ்ட் டைம் என் லைவ் பார்த்தீங்களா? அது சந்தோஷமான தருணமா? அதாவது ஒரே ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். ரைட்டா? டாக் வித் ஃபேமஸ் யூடியூபர். ஓகே. 4 சப்ஜெக்டில் சென்டமா? ஓகே, நம்புகிறேன். ஓகே. ஃபேர்வெல் டே 10th ஸ்டாண்டர்ட் ஃபேர்வெல் டே. எனக்குலாம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபேர்வெல் ஸ்டில் ஐ ரிமெம்பர் இட். சூப்பர். இட்ஸ் அ வெரி பிக் என்ஜாய்மெண்ட். என்ன அதாவது ஏன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூலில் நான் படித்தப்போ 10th தான். 10th அப்புறம் ஐ ஹேவ் டு மூவ் ஆன் டு டிஃப்ரெண்ட் ஸ்கூல். ஸோ அங்கேயே நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சிட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுதான். குயின்ஸ்லாண்ட் வித் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. கொடைக்கானல் ட்ரிப்பு, ஃபேர்வெல் டே. 11th லைவ்னு சொன்னேனா? அப்படியா சொன்னேன். நேற்று 10th வரலன்னா நீ 10th வந்துட்டு நாளைக்கு வரேன் உங்களுக்கு. சென்டம் 3 சப்ஜெக்ட், 2 சென்டம் இன் மேக்ஸ் 2 times. ஓகே. சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன், ஃபர்ஸ்ட் டைம் அட் ஸ்கூல். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசினாங்களா? ஓகே. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸில் வால்யூம் 1 வால்யூம் 2 பார்த்தீங்களா? சரி, எனிபடி வாண்ட் டு கோ ஃபார் பிரேக், யூ கேன் கோ ஃபார் பிரேக் போயிட்டு வாங்க. ரைட்டா? யாரா அவன் ஆர்சிபின்ட்டு இருக்கான்? ஹாரி பாட்டர்லாம் பழைய கதை இல்லை. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ராயிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஐஷா, வெரி குட். அவதார் 3 3rd டேயில் பார்த்தீங்களா? அவதார் 3 நல்லா இருக்கா? ஓகே. அதாவது எவனும் நம்மளை பற்றி பேசலை, ஒரு சிலர் தான். சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு, ஆர்சிபி ஜெயிச்சிச்சு, காரு, தளபதியோட ஆடி, இதெல்லாம் அது நம்மளுக்கு சந்தோஷம். உன்னோட லைஃப்பில் தட் இஸ் நாட் யுவர் லைஃப். ரைட்டா? என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் இன் மே, தட் இஸ் ஹாப்பியா? ஓகே, ரைட்டு. அடுத்து சயின்ஸ் எக்ஸிபிஷன், 2nd ப்ரைஸ். ஓகே. த்ரோ பால் ரன்னர் அப், அதான். ஓகே. என்னோட மூமெண்ட்ஸ் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். ஃபயர் அண்ட் ஆஷ் நல்லா இருக்கா? ஓகே, ரைட். சூப்பர், குட். தமிழோட விளையாடு யாரா அது? தரண்யா, தட்ஸ் குட். தமிழோட விளையாடல 2nd ப்ரைஸ், தட்ஸ் அ குட் திங். சேட் அப்போ ஏன்டா அதுக்குள்ளே சேட் போயிட்டீங்க? ஓகே, ரைட். என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ தாட் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ டீம். நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஜஸ்ட் ஒர்க் இன் அனதர் இன்ஸ்டியூட் லைக் வேதாந்து. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ நெவர் ஹேட் அ குட் டீம். நான் எப்போயுமே சொல்லுவேன், இப்போ 𝐻𝐿 இருக்க மாதிரி நான் முன்னாடி இந்த சேனலில் ஆங்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் சென்டர் போனப்போ அந்த மாதிரி இருந்தப்போ எப்போயுமே ஐ நெவர் ஹேட் அ குட் டீம். எனக்கு அது ஒரு குட் டீமே எனக்கு கிடச்சதே கிடையாது. ஸோ திஸ் டைம் நான் கிட்டத்தட்ட இது 3rd இயர் எனக்கு வேதாந்துவில். ஆஃப்டர் 2 years ஐ ஹவ் காட் அ குட் டீம். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட டீச்சர்ஸோட டீம், இட்ஸ் ஒன் ஆஃப் த
அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட், வெரி வெரி. ஸ்டார்டிங்கில் எனக்கும் இந்த டீமோட ஜெல்லாகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் இட்ஸ் அ வெரி வெரி பிக் இம்பேக்ட் தட் அவர் டீம் இஸ் குட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் வி ஆர் ஆல் வெரி சப்போர்ட்டிவ் டு ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் டீம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஃப்ரம் 2015 to 2010 அதுக்கு முன்னாடி ஒரு 2 years இதில் ஒரு 12 years நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த 12 yearsல ஐ ஹவ் சீன் ஒன் ஆஃப் த குட் பீப்புள்ஸ் ரைட்டா ஃபார் ஒர்க் நேச்சரில். அதாவது இந்த பாலிட்டிக்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒர்க் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜலஸு, பொறாமை பிடிக்கிறது, நான் மேலே போகணும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி கூட என்ன அப்படின்னா நீ பார்த்து ஆஷா மேம் கிளாஸ் ஷெடியூல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ போய் பாரு அந்த கிளாஸ் இருக்காது. ஆல்ரெடி நான் ஆஷா மேம் கிட்ட இருக்கேன். இந்த ஸ்கூல்லலாம் பீரியட் கடன் வாங்குறது மாதிரி என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் மேம் இந்த மாதிரி நான் எடுக்கணும், எனக்கு வந்து ஒரு செஷன் கொடுங்க அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு. ஒரு 2 daysக்கு முன்னாடி நீ உனக்கு ஒரு லைவ் சாட்டர்டே உன்னோட லைவ் வந்து நான் எடுக்கலைன்னு சொல்லியிருந்தேன் நீ. ஸோ அன்றைக்கி என்ன அப்படின்னா ஜன்ஸ்ருதி மேம் அவங்களோட கிளாஸ் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி 11th போயிடுதும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா இட் இஸ் அ டீம் ஒர்க், தட்ஸ் அ வெரி குட் திங். அது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேமிலியோட நான் ஒரு சில ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ தீஸ் ஆர் தி 2 best திங்ஸ் இன் மை லைஃப் இன் 2025 ரைட்டா. இப்போது நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு என்ன அப்படின்னா கெட்டது. ரைட்டா, உங்கள் எல்லாருக்கும் என்னென்னலாம் கெட்டதுன்னு வேண்டாம், இந்த விஷயம் வந்து நெகட்டிவாக என் லைஃப்பில் இருந்துச்சு, இதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ சரியா. இந்த 2025 இந்த விஷயம் நான் பண்ணேன், ஐ ஃபெல்ட் இட் இஸ் பேட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட். அதுதான் என்ன பண்ண போகிறேன் 2026 நான் வந்து இதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கேப்டன். அந்த மாதிரி ரைட்டா. என்னோடய ஸ்டோரி நான் அப்புறம் சொல்கிறேன் ரைட்டா. இல்லை இன்னைக்கு கிளாஸ்லாம் முடியல, இன்னும் இருக்குது 10 மணி வரைக்கும் இருக்குது கிளாஸ், கவலைப்படாதீங்க. லாரியாக இருக்கா லாரியாக இருக்கா. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆல் திங்ஸ் ரைட்டா. டிஸ்பிளே டைமா, ஸ்க்ரீன் டைம் குறைக்கணுமா. 9th லைவ் இன்னைக்கு இல்லை, வில் கம் ரைட்டா. எல்லாரையும் நம்பிட்டீங்களா. மேக்ஸ் மார்க் வாண்ட் டு சேஞ்ச், மேக்ஸ் மார்க்கை சேஞ்ச் பண்ணணும். சிஸ்டரோட சண்டை போடுறது, அடுத்தது ப்ரோகாஸ்டினேஷனா. ஓகே, கனவு டெஸ்ட் சீரிஸ் வீடியோ சொல்யூஷன் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்லோட் பண்ண சொல்லிடலாம் ரைட்டா. லிங்க் எல்லாமே அப்லோட் ஆகி தான் இருக்குது, லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸில் லோ மார்க் மேக்ஸ் அது லேசினஸ். இது வந்து 2025 அடுத்து 2026 டிசம்பர் 30 கேட்குறப்ப இதே லேசினஸ் வரும். ஆனால் அதை மாற்றிக்கணும். வேறு ஏதாவது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி வேக்கர், சீக்கிரம் எந்திரிக்கிறது இல்லை. சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் தான் காலையில் வருவேன் இல்லை, என் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக சீக்கிரம் வந்துருங்க ரைட்டா. மாற்ற நிறையா இருக்கான், நிறைய அதெல்லாம் தேவை. ஒன்று தான் சிம்பிளாக பி ப்ராக்டிக்கலாக இருக்கணும். பட டயலாக்லாம் விடக்கூடாது ரைட்டா. அவன் ஏமாற்றிட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான். இந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸ் தான், அது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது ரைட்டா. ஸோ கிளியர் கட்டாக இதை நான் மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து காலைல சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன், அதை நான் மாற்றணும். இல்லை ஃபோன் பார்ப்பேன், இப்போ இதே மெசேஜாக போட்டுறாது எல்லோரும் ரைட்டா. வேறு இங்கிலீஷ் மார்க்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, மேக்ஸ் மார்க்கை சேஞ்ச் பண்ணணும், மேக்ஸ் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் இன் த சென்ஸ் 10th ஃபர்ஸ்ட் டைம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கேன் ரைட். டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்றது நிறைய விஷயம் இருக்குது. எதில் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணலை, இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கை விட முக்கியமானது கன்சிஸ்டன்சி. வெரி குட். சைக்கிள் ஆர் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். வெரி குட்ரா, இட் இஸ் குட். டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும், சோஷியலில் மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். குட். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட நெகட்டிவும் நம்மளுக்கு அதை மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும் ரைட்டா. ஃபோன் டைமை குறைக்கணும். யூடியூப் லைவ் டைமை குறைச்சிடாது சரியா ரைட்டா. ஃபோனில் வந்து கேம் விளையாடுறது குறைங்க ரைட்டா. யூ திங்க் யூ ஆர் நாட் ஹார்ட் ஒர்க்கிங். இதுவே தப்பு. உங்கள் எல்லாருக்கும் அதான் கடைசியில் சொல்ல போகிறேன். நீ எல்லாருமே
நான் இதை பண்ணலை, இது நீங்கள் சொல்கிற விதத்தில் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு சிலர் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய மார்க்கை கூட வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் கூட வாங்கவே மாட்டேங்கிறேன். see the way your expression, உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to change it into positive. நாங்களும் தான் சொல்கிறோம் ரைட்டா, 500 out of 500 வாங்கணும், நீ கண்டிப்பாக இவ்வளோ மார்க் வாங்கிடலாம். we never said that. நீ எப்போயாவது பார்த்துருக்கியா? நிறைய சேனலில் இருக்கும். we never said that. என்ன அப்படின்னா, இதை படிச்சுட்டு போனீங்கன்னா 35 மார்க் வாங்கிடலாம், இதை வாங்கினா இதை படி 35 மட்டும் போதும், 35 வாங்கிடலாம், 40 வாங்கிடலாம், 50. we have never said that. என்றைக்குமே நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். we always aim for a high. ஸோ பாசிட்டிவாக சொல்லுங்கள் ரைட்டா. ஃபோன் டைமை டிக்ரீஸ் பண்ணணும், கம்பேக் கன்ஃபார்மாக, தம்பி கூட பேசாமல் இருக்கணுமா? ஏன் நிறைய பேர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லாமல் சிங்கிள் கிட்டாலாம் இருக்காங்க ரைட்டா. தூங்காமல் இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். குட். இப்போ நீங்கள் எழுதுனதுலாம் நிறைய பேர் போட்டதில் நிறைய விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டா. நிறைய விஷயங்கள் நான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. சார் நான் வந்து நைட் அவுல், நான் வந்து இரவு ஆந்தை சார் அப்படின்றது. நீங்கள் இரவு ஆந்தையாக இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். 6ன்றது நான் வந்து மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன். நீங்கள் இரவு ஆந்தையாக இருந்த பொழுதும் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு தூங்கினாலும் காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடியே தூங்கினா பெட்டர் ரைட்டா. தட் இஸ் ஃபார் பயாலஜி. நம்ம ஹார்மோன்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை எக்காரணத்தை கொண்டு காலை உணவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இங்கே யார் யாரெல்லாம் காலை உணவை ஸ்கிப் பண்ணுறவங்க இருக்கா? காலைல சாப்பிடாமல் போகிறவங்க எத்தனை பேர்? how many of you are going to school without eating food? okay, very good, very good. ஸ்கூலுக்கு லேட்டாக போய் அனுப்பிச்சு வெரி பேட். இங்கே பாரு எத்தனை மீ வருதுன்னு பெருமையாக இருக்க மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கம்பேக். என்ன ஓகே, ஹெல்த்தியாக இருக்கணும். பாரு ஒருத்தனாவது நான் சாப்பிட்டு போவேன்னு சொல்கிறேன்னா பாரு ரைட்டா. மார்னிங் சாப்பிடணும். நீ என்ன வேணால் சாப்பிடு, என்ன வேணால் சாப்பிடு ரைட்டா. கண்டிப்பாக மார்னிங் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? நைட்டு நம்ம சாப்பிட்றது என்னது 9 மணி 10 மணின்னு வச்சுக்கலாம், அல்லது 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி, மேக்ஸிமம் டைம் 10 வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நீ சாப்பிட்ற டைம் எப்போ? 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸ்கூலில் போய் மத்தியானம் சாப்பிட்ற 14 மணி நேரம். உன்னோட வயிறு என்ன தெரியுமா பண்ணும்? நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும், அதாவது there are some organs which works without any இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம ஸ்டமக் அது பாட்டுக்கு HCl ப்ரொடியூஸ் பண்ணி ஒவ்வொரு 4 மணி நேரம் ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது, வேலையை செஞ்சுட்டே இருக்கும். நீ ஒழுங்காக சாப்பிடலைன்னா HCl செக்ரீட் ஆகி உனக்கு அல்சர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காலையில் சாப்பாடை சாப்பிடணும் ரைட்டா. காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும். 6 மணிக்கு எந்திரிக்கணும். 2026 தான் ஃபாலோ பண்ணு. நெக்ஸ்ட்டு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு போவேன். குளிச்சுட்டு போகணும், பல் தேய்ச்சிட்டு போகணும். குளிச்சு பல் தேய்க்கிறது இதெல்லாம் பண்ணிடாமல் விட்டுறாத ரைட்டா. அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே பாரு ஊருப்பட்ட அல்சர் கேஸ் இருக்குது. இப்படிலாம் இருக்காதிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போகிறப்பையும் ஒவ்வொரு நாள் எந்திரிக்கிறப்பையும் எரிச்சலோடு இல்லாமல் ஹாப்பியாக என்னால் முடியும், நான் பண்ணுவேன், என்னால் முடியாட்டி யாரால் முடியும், கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது சாதிப்பேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணணும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக உன் மைண்டில் ஏற்றிட்டு போகணும் சரியா. உன் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிட்டு நீ போகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா இந்த நாள். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டெய்லி நான் வந்து கண்டிப்பாக ஒரு 2 hours புக் எடுத்து படிப்பேன். அதுக்கப்புறம் நீ யூடியூப் வீடியோ பார்க்குற இதெல்லாம் ஓகே, யூடியூப் வீடியோ பார்க்குறதோ பார்க்காதோ உன் இஷ்டம். we are not going to force it. உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாரு, இல்லைனா புக் எடுத்து உட்காந்து படி ரைட்டா. புக் எடுத்து உட்காந்து படி. டெய்லி 2 hours ஈவினிங் கண்டிப்பாக படிக்கணும். ரைட்டிங் ஹோம்ஒர்க்கை சொல்லலை, கேள்வியை எடுத்து வாசித்து சத்தமாக உன் காதில் கேட்குற மாதிரி படிக்கணும் சரியா, படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மேக்ஸிமம் 11:30, அதுக்கு மேலே கண்டிப்பாக முழிக்கவே கூடாது. எக்ஸாம் டைம் இஸ் ஓகே, அதர் தேன் தட் இப்படி தான். ஸோ கண்டிப்பாக 11:30 வரைக்கும் நீ படிக்கிற என்ன வேணால் பண்ணால், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது, அதுக்கு மேலே தூங்காமல் இருக்கக்கூடாது, தூங்கிடும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ இன் இயர் 2026. இதுக்கப்புறம் கோவப்படாமல் இருக்குது, அதுக்கப்புறம் அதெல்லாம் கோவப்படாமல் எப்படிலாம் இருக்க முடியும், அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் சொன்னதெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியும், ஆனால் கோவப்படாமல் இருன்றதுலாம் சொல்லவே முடியாது. கோவம், அழுகை, சிரிப்பு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் அந்தந்த எமோஷன்ஸ் வெளியேப்படுத்தணும், அப்போவே வெளிப்படுத்திட்டே இருங்க சரியா. அதெல்லாம் நான் அதை சொல்ல முடியாதுல்ல.
கோவப்படுங்க, அதுக்கப்புறம் சமாதானம். பேசாமல் இருக்குது, நானும் யார் கூட சண்டை போட்டாலும் பேசாமல் இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே திருப்பி கூலாக போயாது. வீட்டில் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். சண்டை போட்டு இது வரைக்கும் நான் சண்டை போட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சண்டை போட்டனால தான் பேசாமல் இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. சண்டைலாம் பயங்கரமாக போடுவேன், ஆனால் பேசாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணாதீங்க. ரைட்டா? வி நீட் ஆல்வேஸ் ரிலேஷன்ஷிப். சரியா? கோவம் வந்து சைலன்ஸாக இருப்பீங்களா? ஓகே, தட்ஸ் குட். சிரிச்சிருங்க, அந்த மாதிரி யூ ஜஸ்ட் டூ இட். ரைட்டாக? அது எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் 2026 ஒரு எய்மாக வச்சுக்கோ. 2026 இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டண்ட் இயர் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். உன்னோட ஃப்யூச்சர், நீ வந்து 11th 12th என்ன குரூப் எடுக்கணும். இன்னும் நிறையா ஸ்கூல்ஸில், அதாவது எப்படி காலேஜோ அதே மாதிரி தான் 11th 12th பசங்களா உனக்கு ஃபஸ்ட் குரூப் கிடைக்கும். நீ தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஃபஸ்ட் குரூப் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது. உங்கள் ஸ்கூல்லையும் இருக்குது பார்த்தியா? அதாவது இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் ஃபஸ்ட் குரூப் போக முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி உன்னோட மார்க் இருக்கணும். ஃபஸ்ட் குரூப் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட் குரூப்போ அல்லது சயின்ஸ் குரூப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ரைட்? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் காமர்ஸ் ஃபீல்ட் யூ கேன் கோ. பட் ஜென்ரலாக நாங்கள் சயின்ஸ் எல்லாம் நடத்துகிறதுனால நான் சொல்கிறேன், நீட்டு ஜேஇ எழுதணும், நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து என்ஜினியரிங் படிக்கணும், பெஸ்ட்டு காலேஜ், பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி, பெஸ்ட்டு டாப் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் குரூப் தேவை. ஃபஸ்ட் குரூப் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? உன்னோட 10th மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்னோடய ஸ்கோர் 480+, 490+ இருக்கணும். அதுக்கு கீழே யோசிக்காத. இப்படி உட்காந்து நீ லைவ் அட்டன் பண்ணுற, நான் பேசுகிறத கேட்குறேன்னா நீ கண்டிப்பாக 490+, 500 இதான் இருக்கணும். 500, 498+, 495, 490+, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் நம்மளோட ஸ்கோராக இருக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன், அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற தாட்டோடு இருங்க. அந்த ஸ்கோர் வாங்கணும். அதாவது ஸ்கூலில் நீ ஃபஸ்ட் குரூப் தான் படிக்கணும்னு சொல்லணும். நம்ம போய் கெஞ்சக்கூடாது, எனக்கு ஃபஸ்ட் குரூப் கொடுங்க, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க கூப்பிட்டு கொடுக்கணும். ஓகே, இவன் படிப்பான், இவனால் 11th 12th மேக்ஸ் படிக்க முடியும், இவனால் 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க முடியும், இந்த பொண்ணால் படிக்க முடியும்னு அவங்க நம்பணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? நீ இருக்கணும். உன்னோட ஸ்கோர் பேசணும். நீ போய் பேசக்கூடாது. நீனோ அம்மா அப்பாவோ போய் என்ன பண்ணக்கூடாது? கெஞ்சக்கூடாது. அதனால் என்னது? உன்னோட மெயின் கோல் 2026 the first time you are going to face the public examination. ரைட்டா? ஒரு வித்தியாசமான அனுபவம். நிறைய பேர் வேறு ஸ்கூலுக்கு போகலாம், அல்லது உங்கள் ஸ்கூல்லே எழுதலாம். வெளியே இருந்து இன்விஜிலேட்டர்ஸ் வருவாங்க. the whole exam சிஸ்டமே நீ 9 வருஷம் 10 வருஷம் பார்த்த மாதிரி இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் உன்னோட லைஃபை டோட்டலாக மாறப்போகுது. இந்த பப்ளிக் எக்ஸாம் அடுத்து 11th 12th இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜ். ஸோ என்ஜாய்மெண்ட் பார்ட் இஸ் கோயிங் டு எண்ட். இதுக்கப்புறம் நம்ம லைஃபுக்காக என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் லைஃப் ஆஃப் ஃபோக்கஸ்டாக வி ஆர் கோயிங் டு டூ ஆல் ஃபோக்கஸ். வித் அ ஃபோக்கஸ் வி ஆர் கோயிங் டு டூ இட். ரைட்டா? அதுதான். ஸோ அதனால் அதை கவனிச்சுக்கோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. சரியா? திஸ் இஸ் வாட். ஸோ நவ் லெட் அஸ் ஹாவ் அ ஸ்மால் 7 minutes ஆஃப் பிரேக். ரைட்டா? 6:20 இப்போ வந்து 7:20 ஆயிடுச்சு. வில் மீட் அட் 7:30 PM. ரைட்டா? வில் ஜஸ்ட் மீட் அட் 7:30 PM. ஓகே, 7:30 PM மீட் பண்ணலாம். ஓகேவா? ரைட்? கன்சிஸ்டன்சி. எஸ், கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சிங்கிறது யூடியூப்பில் நீ வந்து எப்படி வீடியோ பார்க்குறன்றதுலே தெரிஞ்சிடும். ரெகுலராக கிளாஸ்க்கு வரியா, ரெகுலராக ஸ்கூலுக்கு போறியா, ரெகுலராக குளிக்கிறியா, ரெகுலராக சாப்பிட்றியா, ரெகுலராக படிக்கிறியா, இதெல்லாமே கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட். அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த பிரேக்கில் வில் பிளே அ ஸ்மால் கேம். ஓகே, அடுத்த பிரேக்கில் நம்ம ஒரு கேமோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த லெசன் முடிச்சோன்னே ஒரு லெசன் முடிச்சோன்னே ஒரு ஸ்மால் பிரேக். நவ் கோ அண்ட் ஹாவ் அ பிளண்டி ஆஃப் வாட்டர். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த பிரேக்கில் நான் வந்து டின்னர் பிரேக் விட்றேன். அடுத்து வந்து டின்னர் பிரேக். ஓகே, ரைட்? இல்லைனா 10 மணிக்கு நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். வேண்டாம், சீக்கிரமாக சாப்பிட்றலாம். நவ் லெட் அஸ் ஹாவ் அ ஸ்மால் பிரேக் அப் டு 7:30. சரியா?
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இட்ஸ் 7:30. எஸ், ஆரம்பிக்கலாமா? எஸ், ஆரம்பிக்கலாமாப்பா? It's 7:30 now. Let's go with reproduction in plants and animals. Yes, new student கனவு டெஸ்ட் சீரிஸ் வீடியோ சொல்யூஷன் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன்ப்பா. கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ரைட்டா? அதை பற்றி கவலையே பண்ணாதீங்க. வில் அப்லோட் இட் வெரி சூன். சரியா? பேஜ் நம்பர் என்னடா? எந்த பேஜில் இருக்குது? 249. தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபோபைட்ஸ். ரைட்டா? ரைட். When will the session end? The session will end at 10 o'clock. ஓகே, NMMS எக்ஸாம் போட்டுடலாம். சரியா? we will do it. 8th ஸ்டாண்டர்டுக்கு தானே we will upload it. ரைட்டா? 10th ஸ்டாண்டர்டுக்கு TNCM எக்ஸாம் ஒன்று இருக்குது. we will both ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போட்டுடலாம். சரியா? ரைட், கவனிங்க. இன்ஃபோபிட்ஸ். the number of premordial follicles in newborn female child. ரைட்டா? premordial follicles in a newborn female child ranges over 7 million and during reproductive period at puberty, right, age attain பண்றதுன்னா சொல்வாங்கல, the number is around 60,000 to 70,000. during a woman's lifetime she will only ovulate 300 to 400 of the 1 to 2 million eggs she was initially born with. on the other side, men will produce over 500 billion sperms in their lifetime. generally reproductive systemல பாத்தீங்க அப்படினா யூசுவலா பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 2 மில்லியன் எக்ஸ் வந்து அவங்களோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அதில் 300லேருந்து 400 எக்ஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னா ஓவியூலேட் ஆகுது. அது வந்து முட்டையாகவே உருவாகுது. சரியா? முட்டை உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருந்தாலும் அதுலேருந்து இந்த முட்டையாக உருவாகிறது அவ்வளோதானா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் அந்த ரேஞ்ச் தான் கீழே கொடுத்துருக்காங்க. மனிதனோட உடலில் மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து 500 பில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தீஸ் ஆர் த கொஷின்ஸ். ஜென்ரலாக இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டதில் அப்படி கேட்டாலும் ஜென்ரலாக இந்த லைஃப் டைமில் எவ்வளோ எக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஓவியூலேட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. 300 to 400. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் நான் பார்த்ததில் கேட்டிருந்தாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஓகே, ரைட். அந்த டைப்ஸ் ஆஃப் கொஷினும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடணும். டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த தடவை ஹாஃப் இயர்லிக்கு கொஞ்சம் அவசரமாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறோன்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் அது இன்னும் டெப்த்தாக வித் ஆன்சரோட, நிறைய பேர் அதுக்கு ஆன்சரோட கேட்டிருந்தாங்க, அதனால் ஆன்சரோட கொடுப்போம். சரியா? ரைட். அடுத்து, menstruation is a periodical phenomena that continues from puberty to menopause. This will happen if the released ovum is not fertilized by the sperm. lack of menstruation generally indicates pregnancy. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் மென்சுரேஷன் அப்படிங்கிறது மாதவிடாய் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தீமின்னல் இப்போ ஜாயின் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும் ஷாலினி. எஸ், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் கிளாஸஸ் இன் 2 or 3 days. கண்டிப்பாக நீங்கள் இப்போ தீமின்னலில் ஜாயின் பண்ணிடுங்க. தீமின்னல் இஸ் அ ப்ரோ பேட்ச் மாதிரி. தீமின்னலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடச்சிடும் எக்ஸப்ட் கனவு டெஸ்ட் சீரிஸ். இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதையும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ தீமின்னல் இஸ் அ ப்ரோ. ரைட்டா? அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மென்சுரேஷன் இஸ் அ பீரியாடிக் ஃபினாமினா. மாதம் வரக்கூடியது. அதில் என்ன ஆக போகுது அப்படின்னா எக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்.
ஸ்பெர்மோட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆனால் தான் கருவாக உருவாகும். அப்போ ஸ்பெர்ம் வரலை அப்படின்னா என்ன ஆக போகுது, அந்த எக்கு உடஞ்சி அது என்ன பண்ண, அது வெளியே வரணும். ஸோ அது வெளியே வந்துடும். திஸ் வில் ஹேப்பன் இஃப் ரிலீஸ்ட் ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ், ரைட்டா? அந்த ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணும், பீரியட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே. ஸோ மாதவிடாய் காலத்தில் மாதம் அது என்ன பண்ணிடும், இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட், அது அப்படியே உடஞ்சி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் மென்சுரேஷன் வரல அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் ப்ரெக்னென்சி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது நீர் கட்டிகள்லாம் சொல்கிறாங்க. நிறைய சாப்பாடில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள்னால PCOD அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தட் வி வில் ஸ்டடி இன் த ஹையர் கிளாஸஸ். அதில் இவ்வளோ இப்போதைக்கு அது வந்து அவ்வளோ டெப்த்தாக தேவையில்லை. ஸோ மென்சுரேஷன்னா என்ன அப்படிங்கிறது, நார்மலி 1 egg matures in the ovary each month. ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டை என்ன பண்ண போகுது, எக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டை ஓவரியில் மெச்சூர் ஆக போகுது. ஓவிலேஷன் இஸ் த ரப்சர் ஆஃப் follicles releasing the egg or ovum. The uterus prepares itself to receive the fertilized egg every month. The urinary lining becomes thick and spongy for implantation for the fertilized egg. நல்லா கவனி. அதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, பெண்கள் அப்படின்னாலே நம்ம ரொம்ப வந்து போட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு காரணமே அதுதான். உண்மையில் என்னன்னா அவங்க உடல் ரீதியாக ரொம்ப 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 என்ன அப்படின்னா கஷ்டமான பீரியட். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாரு. ஸோ ஃபாலிகல்ஸ் இந்த 2 சைடில் இருக்கும்ல இந்த ஃபாலிகல்ஸ், அதுலேருந்து பார்த்திங்கன்னா எக் வந்துடும். எக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூட்ரினரி அல்லது யூட்ரினரி லைனிங் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து வரும், கரு வந்து உருவாகிடும் அப்படின்னு நினச்சி நம்ம பாடி என்ன பண்ணுமா, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கும். பட் என்ன அப்படின்னா அது நடக்கலை அப்படின்னா அந்த ஃபர்டிலைசேஷன் events leading to when fertilization occurs and does not occur. In case fertilization sperm வந்தா என்ன நடக்கும், வரல என்ன நடக்கும். If fertilization takes place, the corpus luteum persists, continues to secrete progesterone, maintain the thickened state of urinary wall and prevents maturation of another follicles till the end of pregnancy. நல்லா கவனிச்சுக்கோ. என்ன பண்ண போகுது அப்படின்னா, இன்கேஸ் ஸ்பெர்மோட எக்கு சேர்ந்து ஃபியூஸ் ஆகி கரு உருவாயிடுச்சுன்னா அடுத்து திருப்பி என்ன பண்ணக்கூடாது, பிஹெச் வரக்கூடாது, மென்சுரேஷன் நடக்கக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகுது இந்த இடத்துல ப்ரொஜெஸ்ட்ரோஜன் என்ன பண்ண போகுது அப்படின்னா திக் ஸ்டேட், திக்காக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரோஜன் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து ரெடி ஆகிடும். ப்ரொஜெஸ்ட்ரோஜன் சாஃப்ட் ஆகலைன்னா அது அப்படியே இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் ஃபர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர், கார்பஸ் லெட்டம் டீஜெனரேட்ஸ், த எக் டிஸ்இன்டகிரேட்ஸ், எக் உடஞ்சிரும். And the urinary lining slowly breaks, discharges blood and mucus leading to the menstrual events. அதுக்கப்புறம் menstrual events வரப்போகுது. ரைட்டா? ரைட்டா? ஃபீஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1400 1900 இருக்கும், 999 இருக்கும்டா. ஷாலினி யூ ஜஸ்ட் கிளிக் த லிங்க் பிலோ, கீழே இருக்க லிங்க், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே. pH சம்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு, அதெல்லாம் சப்ப மேட்ரு. த மில்க் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த breast during the first 2 to 3 days after child birth is called colostrum. யார் யாரெல்லாம் சீம்பால் குடிச்சிருக்கா, சீம்பால் குடிச்சிருக்கியா? யார் யாருக்கெல்லாம் சீம்பால் கேள்விப்பட்டிருக்கா? பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய மில்க், யூஸ்வலாக அது நார்மலாக மில்க் மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரி கட்டியாக கொஞ்சம் தரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஹாவ் யூ நோட்டிஸ் தட்? யார் யாரெல்லாம் அதை குடிச்சிருக்கீங்க, யார் யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்க? எனி ஐடியா? எஸ், சீம்பால்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கண்ணுக்குட்டி போட்டால் ஒரு 2-3 டேஸ் இருக்கணும். இதே மாதிரி தான் ஆல் மேமல்ஸ், ஜென்ரலாகவே மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது இந்த மாதிரி. ஸோ அது பேர் என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரோம் அப்படின்னு. இட் கண்டைன்ஸ் இம்யூன் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி டு த நியூ பார்ன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த பாடி. அதாவது அந்த குழந்தை இவ்வளோ நாள் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு, வயிற்றுக்குள்ளே இருக்கப்ப என்னது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஆர்கன், அம்மாவோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆர்கன், ஒரு அதாவது ஒரு கையோ அல்லது ஒரு இதயமோ அல்லது ஒரு வயிறோ அந்த மாதிரி ஒரு ஆர்கன் மாதிரி அம்மாவோட உடம்பாக பிணைஞ்சு இருந்துச்சு. ரைட்டா? மதரோட உடம்போட சேர்ந்துருக்கும். எல்லா அனிமல்ஸ்க்குமே ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும், மேமல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வெளியே வந்த உடனே இமீடியட்டாக இட் ஹேஸ் டு வித்ஸ்டாண்ட் த ஹோல் சரௌண்டிங்ஸ், டெம்பரேச்சர் சேஞ்சு, ப்ரெஷரு, மூக்கு வழியாக மூச்சு விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியாக சுற்றி என்ன பண்ணும், நிறையா நம்மளாக இருக்கும், நிறைய நம்ம பேசுகிற எச்சிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஜெர்ம்ஸ் அண்ட் கிருமிகள். வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக ப்ரொடெக்டிவாக இருக்கும். வெளியே வந்து நிறைய கிருமிகளாக ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும்.
அப்போ டு அவாய்ட் தட் இட் நீட்ஸ் சம் லார்ஜ் இம்யூனிட்டி சிஸ்டம், ரைட்டா? நிறைய பவர் தேவை அந்த குழந்தைக்கு. அந்த பவர் எல்லாமே என்ன பண்ண போகுது? இம்யூன் சிஸ்டமோட இம்யூன் சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? அதிக அளவில் ஊட்டச்சத்து நிறைந்த எதிர்ப்பு சக்தி நிறைந்தது, ரைட்டா? இம்யூன் சப்ஸ்டன்ஸ் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி டு த நியூ பார்ன் சைல்டு, ரைட்டா? அதுதான் அந்த கொலஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, சரியா? கொலஸ்ட்ரோம். அடுத்து, சம்டைம்ஸ் ovary releases 2 eggs and each is fertilized by different sperm resulting a non-identical twins. If single egg is fertilized and then divides into two fetus identical twins, right? இப்போ twins sometimes என்ன அப்படின்னா ஒரு சில சமயங்களில் என்ன அப்படின்னா விமனோட பாடியிலேருந்து உருவாகக்கூடிய கரு பார்த்திங்க அப்படின்னா எக்கு 2 எக் என்ன பண்ணுமா தவறுதலா 2 எக்கு ஃபர்டிலைஸ் ஆகி 2 எக் என்ன பண்ணுமா யூட்ரஸ் கிட்ட வந்துடும், ரைட்டா? ரைட்டா, யூட்ரஸ் கிட்ட வந்துடும். அப்போ அந்த யூட்ரஸ் கிட்ட வந்தோடனே 2 எக்குக்கும் தனித்தனியாக 2 ஸ்பெர்ம், ரைட்டா? 2 எக்குக்கும் 2 ஸ்பெர்ம் போய் அட்டாச் ஆகி 2 கருவாக உருவாச்சு, வேறு வேறு கருவாக உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். நீ கேள்விப்பட்டிருக்கா? ஒரே இதில் பார்த்தீங்க அப்படின்னா பையன் பொண்ணு 2 பையன் ஆனால் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் ஒரே மாதிரி இல்லாமல் இருப்பாங்க, ரைட்டா? ட்வின்ஸ் ஆனால் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மேல் ஃபீமேல் ட்வின்ஸ் இருப்பாங்க. பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா? ஸோ பையனும் ஒரு பிறந்திருப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பசங்க 2 பேர் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே என்ன அப்படின்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. இஃப் சிங்கிள் எக் இஸ் ஃபர்டிலைஸ்ட் அண்ட் தென் டிவைட்ஸ் இன்டு 2 fetus, அதாவது ஒரே எக் தான், ஒரு முட்டை கருவாக உருவானதுக்கப்புறம் அது என்ன பண்ணிடுச்சான்? 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஒரு கரு 2ஆக உருவாயிடுச்சு, 2ஆக பிரிஞ்சிருச்சுன்னா that is going to be identical, that is going to be identical. Fraternal twins, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு பேர் தான் fraternal twins, ரைட்டா? அதோட பேர் தான், ரைட்டா? fraternal twins அப்படின்னா நான் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வேறு வேறு மாதிரி இருப்பாங்க, அதுதான். ஸோ அப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லா பிஹேவியரும் ஒரே மாதிரி. ஏன்னா ஒரே கருவிலேருந்து அது பிரிஞ்ச ஒரே முட்டை ஒரே கரு 2ஆக பிரிஞ்சுது, அதுதான் அவங்களோட பிஹேவியர், பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஸோ தட் இஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் த inverted red triangle is a symbol of family planning, ரைட்டா? inverted red triangleங்கிறது தான் symbol of family planning in India for family welfare, ரைட்டா? குடும்பத்தின் நலத்திற்காக, ரைட்டா? family welfare, குடும்ப நலனுக்காக உருவாக்கப்பட்டது அந்த inverted red triangle family planning. It is displayed prominently at all hospitals, primary health clinics and family welfare centers where any help or advice about family planning is available free of cost. The symbol is displayed along with the slogan small family happy family, right? Small family happy family. அப்போ inverted triangle ஓட inverted red triangle-க்கு என்ன அர்த்தம்? It is going to be a family planning. எதுக்காக family planning பண்ணணும் ஒரு கொஷின் கூட இருக்குது. அதாவது நம்மளோட எக்கனாமிக்கல் பேலன்ஸிங்காக, அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நிறைய விஷயங்கள் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கொஷின் நடத்துகிறப்ப கூட சொல்லியிருந்திருப்பேன். அதாவது நம்மளோட தாத்தா பாட்டியோட கூட பிறந்தவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா 10 பேர் 12 பேர் இருந்திருப்பாங்க. இங்கே உங்களோட அம்மா அப்பாவோட கூட பிறந்தவங்க, ஸோ உங்களோட அம்மா அப்பாக்கெலாம் மோஸ்ட்டாக என்னை விட ஒரு 5-6 வயசு அல்லது ஒரு 10 வயசு தான் கூட இருக்கும். வி ஆல் வில் பி மோர் ஆர் லெஸ் சேம் ஜென்ரேஷனாக தான் இருந்திருப்போம். ஸோ அவங்க கூடலாம் நான் மேக்ஸிமம் 3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? உங்களோட அம்மா அப்பாவோடலாம் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஹவு மெனி uncles and aunties you are having, ரைட்டா? uncles aunties, ரைட்டா? 4 5 7 ஏற்கனவே இந்த கொஷின் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. அடுத்து அவ்வளோதானா? 5 4 7 மெசேஜே வர மாட்டேங்குது, என்னாச்சு? 4 3 ஓகே. 7 பாய்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்டாக வெல்கம். ஓகே. 1 uncle 7 5 12. நிஜமாகவே 12? ஃபன் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு நம்பர் பொண்ணு போடாதீங்கடா டேய். உங்கள் அம்மா அப்பாவோட கூட பிறந்தவங்கள 7. ஷாலினி ஒரு தடவை பண்ணால் போதும். ஷாலினி டோன்ட் ஸ்பாம் பண்ணக்கூடாது. ஒரு மெசேஜ் ஒரு தடவை அனுப்பிச்சா போதும், நான் பார்த்துருவேன். ஓகே, நிறைய தடவை அனுப்பிச்சிங்கன்னா மித்தவங்க மெசேஜை பார்க்க முடியாதுல்ல, அதனால் 9. ஓகே, 18 14. ஓகே, ரைட். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டா? என்னோட அப்பாவோட கூட பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 7 பேர், அம்மாவோட கூட பிறந்தவங்க 5 பேர், என் கூட பிறந்தவங்க 2 பேர். உங்கள் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? ஹவு மெனி ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் டூ யூ ஹேவ், ரைட்டா? ஹவு மெனி பிரதர் அண்ட் சிஸ்டர் டூ ஹேவ்? ஹவு மெனி? உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கவுண்ட்டு குறைஞ்சாலும் பாப்புலேஷன் இஸ் எகெயின் இன்க்ரீஸிங். 0 1 பார்த்தியா, அந்த கவுண்ட்டை பார்த்தியா எப்படி இருக்குன்னு. 1 0 2 2 தாண்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 தாண்டி நான் ஒரு நம்பர் கூட பார்க்கவே இல்லை, 3 எல்லாம் பார்க்கவே இல்லையே. மொதல் பார்த்தீங்கன்னா 6 7 4 போச்சு. இப்போ பாரு, ஓகே 0 1 2 தான். நோ ஓகே, சி தட் இஸ் த திங். அதான் பார்த்தேன்னா அப்போ மாறி பார்த்தேன். ஸோ டோட்டலி இட் ஜஸ்ட் சேஞ்ச். யூ கேன் சி த இம்பேக்ட். அம்மா அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோம் பாருங்கள். ரைட்டா, 3 ரொம்ப ரேர் கேஸ். ரைட்டா, 2 தான் இருக்குது. 3 நான் ஒன்று கூட பார்க்கல. யாரோ ஒருத்தவங்க தான் 4 போட்டிருக்காங்க, 3 ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஜென்ரலாக 1 and 2. ஓகே ரைட். ஸோ அப்போ என்னது, திஸ் இஸ் வெரி நெசசிட்டி டு அவாய்ட் த பாப்புலேஷன் எக்கனாமிக்கல், நம்மளோட ஜென்ரல் சோஷியோ எக்கனாமிக் பேலன்ஸ்க்காக, நம்மளோட சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறது, இது எல்லாத்துக்குமே தேவை. ஏன்னா மனிதன் அதிகரிக்க ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் தேவை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி, உணவு, வேலை, ட்ரெஸ்ஸு, காற்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை இருக்குது. ஸோ அதுக்காக கொலை பண்ண முடியாதுல்ல நம்ம எல்லாத்தையும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வி கேன் ஜஸ்ட் ப்ரிவெண்ட் இட். ஸோ அப்போ ஸ்மால் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி, சின்ன ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் வி அவுட் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் ஹேஸ் டு டூ லாட் ஆஃப் ஒர்க்கு, லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் விஷயம். ஸோ அதான் ஃபேமிலி பிளானிங். ரைட்டா, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் மோட்டோ நம்ம இதை பார்த்துட்டதுக்கப்புறம் ரைட்டா, எவ்ரி இயர் May 28 is observed as menstrual hygiene day. most important question. 2 பப்ளிக் எக்ஸாம் 22 and 24 ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். 22 and 24 கேட்டிருக்காங்க ரைட்டா. May 28 அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. May 28 is observed as menstrual hygiene day to make girls and women aware of maintaining menstrual hygiene and importance of menstrual hygiene for the good health by way of awareness through films, discussions, campaign taken quiet and center stage of the recent days. இன்னைக்கு நிறையா கொடுக்குறாங்க ரைட்டா. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரியா, ஆமாம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரைட்டா. கொரியா அண்ட் ஜப்பானில் பாப்புலேஷனே இல்லை. ஃப்ளைட் அனுப்ப சொன்னாங்க, நம்ம எல்லோரும் அங்கே போயிடலாமா? ஏன்னா அங்கே போயிடலாமா? நம்ம எல்லோரும் அங்கே போயிடுவோமா? ஓகே ரைட், போயிடலாம். என்ன கீழே ஒன்று இருக்கா, இன்ஃபோ பைட்டு, இதை முடிச்சுட்டு வரேன். ரைட், இன்ஃபோ பைட் முடிச்சுட்டு போகலாம். ஸோ கொரியா அண்ட் ஜப்பானில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்னா அங்கே போயிடுவோமா? சரி போயிடலாம். ரைட்டா, ஓகே. த menstrual hygiene scheme to provide subsidized sanitary napkin was launched by Health Ministry in 2011. சப்சிடைஸ்டுனா மானிய விலையில் கொடுக்குறது அல்லது மானியத்தில் நாப்கின் பேட்ஸ் எல்லாம் கொடுக்குறது. இன் தமிழ்நாடு UNICEF has developed an affordable incinerator that use firewood to handle sanitary napkins based at schools and special wells are equipped where sanitary napkins are composted. ரைட்டா, நிறைய முன்னாடி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அயலின்னு ஒரு படம் பார்த்தியா? யாரெல்லாம் இந்த அயலின்னு ஒரு படம் பார்த்தா? அயலின்னு ஒரு சீரீஸ் இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக ஜி தமிழ்லையா ஆகாலையா ஏதோ ஒரு இதில் இருந்துச்சு, ஐ எம் நாட் ஷுர். அயலின்னு ஒரு படம் பார்த்தியா? ஹவு மெனி ஆஃப் யூ சீன் தட்? அந்த படம் நிறைய பேர் பார்த்து. அந்த படத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப அப்டேட்டட் ஆகாமல், படிக்காமல், எஜுகேஷனை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு உடனே, அதுவும் பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பியூபர்ட்டி வந்துடுச்சு அப்படின்னா we have to stop them sending to the schools. 11th 12th படித்தது கிடையாது, 10th வரைக்கும் படித்தது கிடையாது. நல்லாவே படித்து ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் they won't send them to the schools after that. they will make them to marry. ஏன்னா அந்த சாமி அப்படி தான் சொல்லிச்சு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு தப்பான ஒரு பிலீஃப் வச்சுட்டு இருந்துருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நாப்கின்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த படத்துலலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த யூஸ் நார்மல் கிளாத். ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நிறைய நாப்கின் பேட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கெலாம் அஃபோர்டபுள் காஸ்ட்டில், பிகாஸ் தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் த விமென்ஸ் அண்ட் கேர்ள் சில்ட்ரன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, அதை டிஸ்போசிங் பண்ணுறதும் நிறைய ஸ்கூல்ஸில் இன்சினரேட்டர்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் படித்தப்போ நான் படித்த ஸ்கூல்லே தான் என்னோடய கெரியரை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கெரியர் இன் த ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து ஹையஸ்ட் அது 19
49 அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இட்ஸ் கோயிங் டு பி அரவுண்ட் 75 இயர்ஸ் ஆக போகுது அந்த ஸ்கூல் ஆரம்பித்து. 75 to 80 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அந்த ஸ்கூலில் ஹை ஸ்கூல் ஆரம்பிச்சது 10th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்து 25 வருஷம். 10th ஸ்டாண்டர்ட் வந்து அதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும், அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல், அதுக்கப்புறம் தான் ஹை ஸ்கூல்னு வரும். நான் அந்த ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூல் வந்து 25th ஆனிவர்சரி, அதாவது ஹை ஸ்கூல் ஆரம்பித்து 25 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு. அந்த செலிப்ரேஷன் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறனால என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேசுகிறப்ப, நான் அப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி நான் படித்தப்போ என்ன இருந்துச்சு, நான் இப்போ இருக்கப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் ஸ்கூலில் போய் அனலைசிஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த இன்சினரேட்டர்னு. நான் காலேஜில் படித்தது என்ன அப்படின்னா, ஷிப்பில் இருக்கக்கூடிய இன்சினரேட்டர். இன் ஷிப் வாட் வி வில் டூ, ஜென்ரலாக ஷிப் இருக்குது பார்த்தியா, கப்பல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்சினரேட்டர் அது பயங்கர பெருசாக இருக்கும், நம்ம வீடு அளவுக்கு பெரிய இன்சினரேட்டர். வாட் வி வில் டூ, ஷிப்பில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் கடலில் தூக்கி போடக்கூடாது. கடலில் தூக்கி போட்டோன்னா அவ்வளோதான், பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா தட் ஆல் பொல்யூட் த ஹோல் மெரைன் சிஸ்டமை பொல்யூட் பண்ணிவிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷிப்பில் இன்சினரேட்டர் வந்து ஷிப்பில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் எரித்து அப்படியே நாங்கள் ரீயூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். ஐ ஹவ் சீன் தட் ஆனால் ஸ்கூலில் இதுக்காக இன்சினரேட்டர் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு நான் அந்த ஈவெண்ட்டுக்கு பேச போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் எரிக்கிறது கூட வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய ஸ்கூல்ஸில் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேரோடது இருக்குதுன்னு தெரியல. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா, ரைட். ஸோ இன்சினரேட்டர் மெயினாக அதான் விஷயம், ரைட்டா. ஆட்டோமேட்டிக்காக அது எரிச்சிடும், அதில் போட்டோன்னா எரிச்சிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ தட் இஸ் த திங். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே கண்டிப்பாக. மெனி பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவா சிம்பிளி டிவைட் இன்டு 2 or more daughter cell by fission. அப்படியே அம்மாவே என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரிஞ்சிருமா, ரைட்டா. அதாவது பேரண்ட் செல்லே பிரிஞ்சு ரெண்டாக வந்துடும். சரியா, பேரண்ட் செல்லு நிறைய ஸ்கூலில் இருக்குது. ஓகே, குட். சரியா, ரித்திகா ஸ்ரீ, இது மட்டும் படித்தா போதுமா? இதை மட்டும் படித்தா எப்படி போதும்? இது மட்டும் படித்தா சென்டம் வாங்கலாம். அதாவது எல்லாத்தையும் படிச்சுட்டு இதையும் படித்தா சரியா. ஓகே, ஸ்கூலில் இருக்க ஒர்க்காக கூட்டத்தில் கட்டுச்சொத்தாக ஆகக்கூடாது, ரைட்டாக. எரிக்கக்கூடிய இன்சினரேட்டர்ன்ற ஒரு டிவைஸ், எரிக்கும் கருவி, ரைட்டா. எரிக்கும் கருவி அதான். நாட் ஒர்க்கிங்கா? ரைட், சரி, ஓகே, வாங்க. மெனி பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவா சிம்பிளி டிவைட், அதுவா பிஞ்சு ஒரே இது டிவைட் ஆகி ரெண்டாக உருவாயிடும், ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் சச்சஸ் ஹைட்ரா கேன் ரீஜெனரேட் இஃப் தே ஆர் broken into pieces, ரைட்டா. அதை பீஸாக கட் பண்ணால் கூட திருப்பி உயிர் பெற்றுரும். தே கேன் ஆல்சோ கிவ் அவுட் பட்ஸ் விச் மெச்சூர் into நியூ இண்டிவிஜுவல்ஸ். பட்ஸ்னால் அது மொட்டு மாதிரி வரும், அது திரும்பி புதுசாக இன்னொரு ஹைட்ராவாக உருவாயிடும். சரியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் த ஆந்தர் டு ஸ்டிக்மா விச் இஸ் ரெஃபர் டு அஸ் பாலினேஷன், ரைட்டா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains எங்கே இருந்த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு போகணும், அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். திஸ் இஸ் ஃபாலோட் பை ஃபர்டிலைசேஷன். அடுத்த sexual reproduction involves a fusion of 2 haploid gametes, male and female, to form a diploid individual அப்படின்னு அர்த்தம். ட்ரிபிள் ஃபியூஷன் ஒன்று இருக்குது இந்த லெசனில், கரெக்டாக. இந்த லெசனில் தான் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் இருக்குது. ஆமாம், ரைட். ட்ரிபிள் ஃபியூஷன் இந்த லெசனில் தானே இருக்குது, கரெக்டாக. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா? ஆமாம், ரைட் ஆர் நாட்? ட்ரிபிள் ஃபியூஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒன் ஆஃப் த very important most repeated question, triple fusion, சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா ஃபியூஷன் ஆஃப் 2 haploid, அது வந்து என்னோட 2 நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த 2 நியூக்ளியஸ் தனித்தனியாக போய் மூணாவது அவனோட 2n அந்த மாதிரி ஒன்று இருக்கும், ரைட்டா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து the formation of sperm in male and ovum in female is called gametogenesis. It involves spermatogenesis, formation of spermatozoa, and oogenesis, formation of ova, ரைட்டா. ஓவா ப்ரொடியூஸ் ஆகிறது, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறது, அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் பேர், ரைட்டா. யூபிஎம், தேங்க்யூ ஸோ மச், தட் இஸ் யூபிஎம். வெரி குட். அது யூபிஎம். The cyclic events that takes place in a rhythmic manner during the reproductive period of women life is called menstrual cycle, ரைட்டா. cyclic event, மாதம் வந்துட்டே இருக்கும், ஒவ்வொரு மாதமும் மாறி வந்துட்டே இருக்கும். The process of attachment of blastocytes to the urinary wall is called implantation. blastocytes அதான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா தொப்புள் கொடி
அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி குடம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எல்டர் பிரதர்ஸ் அண்ட் எல்டர் சிஸ்டர்ஸோ அல்லது உங்களோட சித்தி அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா தொப்புள் கொடி, அதாவது என்னன்னா கொடி சுற்றி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொடி இறங்கியிருக்கான், நஞ்சு கொடி இறங்கியிருக்கான் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் வாட் பிளாஸ்டோசைட்ஸ் இஸ் த யூட்ரினரி வால், ரைட்டா. எண்டோமெட்ரியம் இஸ் கால்ட் இம்ப்ளான்டேஷன். அதுதான் ஃபஸ்ட் என்ன பண்ண, அது வழியாக தான் குழந்தைக்கு சாப்பாடெலாம் போகும். அதாவது நம்மளோட அதாவது மதரோட பாடி பனிக்குடம், தண்ணிக்குடம், ஓகே பனிக்குடம், ஓகே பனிக்குடமா, ஓகே ரைட். என்ன பார்த்திங்க அப்படின்னா ஸ்டமக் இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டமக்கில் கிடையாது, ஆக்சுவலாக ஸ்டமக் கீழே ரைட்டாக ப்ளசண்டா, தட் இஸ் ப்ளசண்டா தான் ஆக்சுவலாக இங்கிலீஷ். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குடம் இல்லை, ப்ளசண்டா. என்ன நான் தான் தண்ணி குடம்னு சொல்லிட்டேன்னா, ஓகே பனிக்குடம். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறேன். ப்ளசண்டா இஸ் அ டெம்பரவரி அசோசியேஷன் பிட்வீன் த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் த மெட்டர்னல் டிஷ்யூ. அதாவது அம்மாவுக்கும் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி அசோசியேஷன். குழந்தை வெளியே வந்தோடனே அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக தனியாக வெளியே வந்துடும். சரியா? ஓகே ரைட். அதாவது பார்ச்சுரைசேஷன் இஸ் த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் யங் ஒன் ஃப்ரம் த மதர்ஸ் யூட்ரஸ், ரைட்டா. அதாவது ஒரு சிலலாம் வெடித்து அதுலேருந்து நிறைய யங் ஒன்ஸ் வரும். அதாவது என்ன அப்படின்னா மதர் இருப்பாங்க, அதாவது ஹியூமன்ஸில் நடக்க போகிறதில்ல, அனிமல்ஸில் ஒரு சில பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் உள்ளுக்குள்ள நிறையா குட்டி குட்டியாக செக்ரிட்டேட் இருக்கும். அதெல்லாம் வெடிச்சோடனே உள்ளேருந்து நிறைய குட்டி குட்டியாக வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட் கொஷினில் 2 childrensனால் ஹவு மெனி பிளசண்டா, தட் இஸ் குட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட். அதாவது அவங்க வந்து தனித்தனியாக இருந்தாங்கன்னா there will be 2 பிளசண்டாவும் இருக்கும், ஒரே பிளசண்டாக்குள்ளே 2 பேருமே இருப்பாங்க. இட் இஸ் அ கேசஸ். 2 குழந்தைங்க ட்வின்ஸ் இருக்கப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா ட்வின்ஸு ஒரே பிளசண்டாக்குள்ளே 2 பேருமே இருக்கலாம், ரெண்டு பிளசண்டாக்குள்ளேயும் இருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். Contrastipation is one of the best birth control measures. This device used for contrastipation are called contraceptive devices. அதாவது அபார்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க, குழந்தைய அது யூஸ் பண்ணுற டிவைஸை இதை சொல்கிறாங்க, ரைட்டா. நெக்ஸ்ட் பேஜ் என்னது, அடுத்த பேஜ் என்னது, அடுத்த பக்கம், அடுத்து எந்த பக்கத்தில் இருக்குது, நம்ம புக்கு ஃபுல் ரெடியாக இருக்கான். ஜெனட்டிக்ஸ். சீக்கிரம் போகலாம்ப்பா, கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரியா? ஜெனட்டிக்ஸ் next page 263 இந்த இருக்கா, dana infobits. Punnett square is a checkerboard form devised by British genetics R.C. Punnett for study of genetics, ரைட்டா. ஜெனட்டிக்ஸ்னா பற்றி படிக்கிறேன். ஜெனட்டிக்ஸை பற்றி படிக்கிறதுக்காக பன்னட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு போர்டு ஒரு ஸ்கொயர் போட்டார், அதுதான் என்னது பன்னட், ரைட்டா. Right, Punnett. It is graphical representation to calculate the probability of all possible genotypes of offsprings in the genetic. நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணுறப்ப என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது, ரைட்டா, என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணதான் அந்த போர்டு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பேஜ், T.H. Morgan was awarded Nobel Prize. நேற்று ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர் பார்த்தோம்ல, யார்? நேற்று ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர் பார்த்தோம், யாருப்பா? நேற்று ஒரு நோபல் ப்ரைஸ், நேற்று ஒரு சயின்டிஸ்ட் நோபல் ப்ரைஸ் வாங்கினார், யார்? எஸ்டர்டே ஒரு, ரைட்டா, யார் வாங்கினா நேற்று? மெல்வின் கெல்வின், ரைட்டா. எஸ், மெல்வின் கெல்வின். எதுக்கு? கெல்வின் சைக்கிள்காக. எதுக்காக அவர் கெல்வின் சைக்கிள்? சிஎன்ஆர் ராவா வாங்கினார். சிஎன்ஆர் ராவா என்ன வாங்கினார்? ரைட், மாட்டினியா? ரைட். சிஎன்ஆர் ராவ் என்ன வாங்கினார்? சிஎன்ஆர் ராவ் பாரத ரத்னா, ரைட்டா. சிஎன்ஆர் ராவ் பாரத ரத்னா வாங்கினார், ஓகேவா? ரைட். T.H. Morgan was awarded Nobel Prize in 1993 for determining the role of chromosomes in heredity, ரைட்டா. ஹெரிடிட்டினா என்னது? வம்சாவளியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் என்ன மாதிரியே பிஹேவ் பண்ணுறான் அப்படின்லாம் எங்கள் அம்மாலாம் சொல்லலாம். நீ இப்படி தான் சின்ன பிள்ளையில் பண்ண, உன்ன மாதிரியே வந்து வாச்சிருக்கான் பாரு, உன்ன மாதிரியே வந்திருக்கான் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி வருது? ஹவ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். என்னோடய கேரக்டர்லாம் எப்படி என்னோடய குழந்தைக்கு போச்சு, எங்கள் அப்பாவோட கேரக்டர் எப்படி எனக்கு வருது, அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலியில் அம்மா அப்பா தாத்தாவோட கேரக்டர் எப்படி நம்மளுக்கு வருது
ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம். அப்போ இந்த குரோமோசோம் தான் ஹெரிடிட்டி காரணன்றது கண்டுபிடிச்சவர் டி.ஹெச். மார்கன், அதுக்காக நோபல் ப்ரைஸ். ரைட்டா? வாட்சிருக்காங்க. எஸ், தட் இஸ் யூஸ்வலி மாம்ஸ் டாக். மாம்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோரும் நீ அப்படியே உங்கள் அப்பனை மாதிரியே வந்து வாட்சிருக்கா பாரு, உங்கள் அம்மா மாதிரியே வந்து வச்சுருக்க பாருங்க, எல்லாமே அவங்க எப்படி தான் வந்திருக்காங்க, உங்கள் அம்மா மாதிரியே இருக்க, உங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு. என்ன சிங்கிங் டேலண்ட், டான்ஸிங் டேலண்ட்லாம் கடத்தாதில். வாய்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்ல, ட்ரெயின் பண்ணி. அதாவது சிங்கிங் அண்ட் டான்ஸிங் வந்து இட் இஸ் நாட் டு த ஜீன்ஸ் இருக்குது, இது வந்து இட் இஸ் அ ஹேபிட், உங்களோட ஹேபிட், நீங்களாக வளர்த்துக்கிறது தான். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்துடும். சரியா? that is not the genes, that is a habit, நம்மளா வச்சுக்கிற ஒரு ஹேபிட் தான். நோபல் ப்ரைஸ் கிடைக்கணும் என்ன பண்ணணும், you have to do lot of research, you have to find something, புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். ரைட்டா? ஆல் மாம்ஸ் ஆர் சேம். மாம்ஸ் ஆர் மாம்ஸ்னாலே அதுதானே, அவங்க தானே அப்படி தானே இருப்பாங்க. அம்மாக்கள் அப்படின்னாலே சிம்பிளாக அவ்வளோதான். they always have a love and affections towards us. Telomeres act as aging clock in every cell. ஒவ்வொரு செல்லையும் டீலோமர் இருக்குமா, அவங்க தான் இது ஏஜிங் செல். வயசை கால்குலேட் பண்ணுறவங்க போல. ரைட்டா? வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகும் குறையலை. யாரெல்லாம் படையப்பா பார்த்தடா, யாரெல்லாம் படையப்பா பார்த்தீங்க, திருப்பி தேட்டரில் விட்டுருந்தாங்களே, how many of you seen that? எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படத்துக்கான க்ரேஸு குறைஞ்சதே கிடையாதுண்ணே. எஸ், யாரெல்லாம் பார்த்தீங்க? பார்க்கலையா? நானும் பார்க்கல, ஆனால் எனக்கும் என்னை அப்படியே இட் ஜஸ்ட் ஒரு தூண்டுதல் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த மியூசிக்கெல்லாம் வர்றப்ப வேறு லெவலில். எஸ், டெஃபினெட்லி. அது சன் டிவியில் போட மாட்டாங்க, அதாவது பாஷா படம் கூட சன் டிவியில் வரும், ஆனால் படையப்பா படம் சன் டிவியில் வரவே வராது. ஏன்னா படையப்பா ரைட்ஸ் கிடையாது, ஓடிடியில் கூட கிடையாது. நீங்கள் படையப்பா பார்க்கணுன்னா அப்படி கோட்டு தேட்டரில் போய் தான் இப்படி பார்க்கணும். அந்த ஒரு எஃபெக்டே சூப்பராக இருக்கும். ஏன்னா வேறு லெவலில். ரைட்? Telomeres are protective sequence of nucleotides found in chromosome. As the cell divides every time, they become shorter. Telomere gets too short to do their job, causing our cells to age. So, அப்போ டீலோமரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செல்லோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். அப்போ how will you find the age of a cell? By means of telomere. ரைட்டா? டீலோமர். ரைட்டா? டீலோமர் தான் அது ஏஜ் ஆஃப் த சைஸை கொடுக்க போகுது. ரைட்டா? ஒன் இயர் மௌன விரதம் இருந்தால் உங்களுக்கு வந்து கின்னஸில் ரெக்கார்ட் கொடுப்பாங்க, நோபல் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கின்னஸில் ரெக்கார்ட் கொடுப்பாங்க, பட் நோபல் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. நோபல் ப்ரைஸ்னால் யூ ஹேவ் டு ஃபைண்ட், யூ ஹேவ் டு டூ ரிசர்ச். ஓகே, ஒரு கொஷின் அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். டீலோமர் நம்ம உடம்புல எங்கே இருக்குது? குரோமோசோமில் இருக்குமே. குரோமோசோம் படம் இருக்கா? குரோமோசோமோட டயக்ராமில் கடைசியில் இருக்கும் பாரு. இந்த இருக்கா டீலோமர்? இங்கே தான் இருக்குது பாரு. குரோமோசோமோட எண்டில் இருக்கும் டீலோமர். சரியா? டீலோமர் வந்து குரோமோசோமோட எண்டில் இருக்கும். நெக்ஸ்ட், சரி, டிஎன்ஏவை கண்டுபிடிச்சது யார்? டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் யாருப்பா? டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் நீலாம்பரி கேப்டர். ரைட்டா? நீலாம்பரி. எஸ், தட்ஸ் வேறு லெவலில். நீலாம்பரி டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவல். எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். டிஎன்ஏவை ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சார். வெரி குட். வாட்சன் அண்ட் கிரீக். வாட்சன் அண்ட் கிரீக். ரைட்டா? வாட்சன் அண்ட் கிரீக். கடவுளா? எர்வின் என்ன பண்ணார்? சோனிகா, எர்வின் என்ன பண்ணார்? நிறைய பேர் எர்வின் வேறு போட்டிருக்கீங்க. எர்வின் என்ன பண்ணார்? அப்படி எர்வின் சார்காஃப் ஸ்டேட்ஸ் தட் இன் டிஎன்ஏ, அவர் ஒன்று சொல்கிறார், டிஎன்ஏல the proportion of adenine is always equal to that of thymine. ரைட்டா? அதாவது டிஎன்ஏல அடினைன், குவானைன், தயமைன், சைட்டோசின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் இன்டெப்த்தாக பயாலஜி. சரியா? பயாலஜி நீ படிக்கிறப்ப இந்த பயாலஜி இன்னும் 11th 12th போகிறப்ப டெப்த்தாக நீ படிப்ப. அதில் ஈக்குவல், இது அடினைன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் தயமின் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னவர் யார்? இந்த எர்வின். அப்படின்னா அண்ட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் குவானைன் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் சைட்டோசின். ரைட்டா? அடினைன் தைமினோட ஈக்குவலாக இருக்கும், குவானைன் சைட்டோசினோட ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னவர் தான் யார்? எர்வின். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை
கொடுத்தவர் யார் அப்படின்னா தட் இஸ் வாட்சன் கிரீக். சி there is no weak quiz. அதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ படித்ததெல்லாம் இந்த ஒரு மோர் டு நோ என்னென்ன படித்தோ அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்குது. 43 கொஷின் இருக்குது. கடை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட், வாங்க அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. Sickle cell anemia is caused by the mutation of a single gene. Alteration in the gene brings a change in the structure of protein part of hemoglobin molecule. Due to the change in protein molecule, the red blood cells that carries the hemoglobin is sickle shape. Right? Sickle shape na enadhu? Sickle shape enga irukkinga kuduthirukanga. Sickle na enna theriyuma? Sickle shape. Sickle na enadhu? Sickle paathiriya? Sickle enga irukum? Sickle cell anemia. Sickle na enadhu? Anybody having any idea what is sickle? Sickle na enadhu? அதாவது இந்த அது என்னது ஒரு அருவாள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருவாள் மாதிரி இருக்கும். ஒரு வீச்சு அருவாள், அதாவது கதிர் அறுக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க பார்த்திருக்கேன், அந்த மாதிரி இருக்கும். 270 இருக்கா பேஜ் நம்பர் 270? எங்கடா 270 இல்லையடா? அடுத்து இருக்கிறதுக்கு பேஜ் நம்பர் சொல்லிட்டு இருக்கியா? நீங்கள் பார்த்தது இல்லையா? இந்த இருக்குது பாரு, சிக்கல்ன்றது தான். இந்த இடத்துல இந்த அருவாக்கு பேர் தான் சிக்கல். இதுக்கு பேர் தான் என்னது? சிக்கல். இதுக்கு பேர் தான் என்னது? சிக்கல். இப்போ இதில் சிக்கல் செல்லுன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ரைட்டா? சிக்கல் செல் அனிமியா. உங்கள் பார்த்தியா? அதாவது இப்படி இருக்கக்கூடிய செல்லெல்லாம், இப்படி இருக்கக்கூடிய நம்மளோட ஆர்பிசி எப்படி வளைஞ்சு கிடக்கு பாரு. ரைட்டா? உனக்கு தெரியுதா பாரு? ரெட் பிளட் செல்ஸ் இப்படி இருக்கணும், அதுக்கு பாரு எப்படி இருக்குது? ஒரு மாதிரி வளைஞ்சு போய் கிடக்கு. அப்படி மாதிரி வளைஞ்சு போய் கிடக்கா, அதுக்கு பேர் தான் சிக்கல் செல் அனிமியா. இதுக்கு பேர் தான் என்னது? சிக்கல் செல் அனிமியா. கிளியரா? ஓகேவா? சிக்கல் செல் அனிமியா என்னன்னு புரியுதா? ஓகே, சூப்பர். திஸ் இஸ் சிக்கல் செல் அனிமியா. அதான் ஆல்ட்ரேஷன் இன் ஜீன் பிரிங்ஸ் அ சேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் பார்ட். ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணக்கூடிய. ரைட்டா? சிக்கி தவித்தோமா ஏன்னா? ஓகே, ரைட். ஸோ இந்த லெசன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம், ஜெனட்டிக்ஸு. அடுத்த லெசன் போகலாம். அடுத்த என்ன பேஜ் நம்பர்? நெக்ஸ்ட்டு பறவை. நெக்ஸ்ட்டு பறவை வருது. பறவை. ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ரைட். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். சாரி, மறந்து விட்டேன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எடுத்துடலாம். அதை விட்டுட்டேன். எஸ். Variations are quite apparent among closely related groups of organisms. Right? Variations are quite apparent among closely related organismsல வேரியேஷன்ஸ். ரைட்டா? ஜீன் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதுதான். ரைட்டா? தீமின்னலுக்கு அப்போதே சொல்லிட்டேன்டா, இப்போதைக்கு கிளாஸ் இல்லைடா, வெயிட் பண்ணுங்கடா. சரியா? திஸ் இஸ் ஹாலிடே டைம், அதனால். மெண்டல் had chosen 7 pairs of distinguishing traits. இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், UPM. ரைட்டா? மெண்டல் had chosen dash pairs of distinguishing traitsன்றது கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் 7 pairs. ரொம்ப கவனம். ரைட்டா? ஃப்ளவர் கலரை பொறுத்து பொசிஷன், சீடோட கலர், ஷேப்பு, பாடோட கலரு, பாடு ஷேப்பு, ஸ்டெம் லென்த், இந்த மாதிரி 7 விதமான விஷயங்களை டிஃபைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? தீமினலில் நிறைய செஷன்ஸ் வி ஆர் ஜஸ்ட் ஷெட்யூல்ட் இட்.
இட்ஸ் கோயிங் டு கம். ஸோ அதனால் உனக்கு பேக் அண்ட் ப்ராசஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனால தான் அதுக்கு பதிலாக உனக்கு கூகுள் மீட் இருக்க போகுது. ரைட்டாக தீமினலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஏன் கிளாஸ் இல்லைன்னா we are going to conduct a Google meet. உங்கள் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் we are going to speak directly to you. ஆல்ரெடி 12th ஒரு மீட்டிங்கு, 11th மீட்டிங் முடிஞ்சு, 10th கூகுள் மீட் நடந்துச்சா? ஏன்னா we are just planned it. ஆல் சார் நேற்றோ ஏதோ ஒன்று ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, பட் பிஸியாக இருந்தனால அது மட்டும் ஷெடியூல் பண்ணல. 12th தனித்தனியாக பேரண்ட்ஸ்கிட்டையும் உங்ககிட்டையும் நேரில் பேசி உனக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம், தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் தீமினல் வந்து அந்த ப்ரோ பேட்சோட பெனிஃபிட்டே அதுதான். ரைட்டாக இன்னும் நடக்கல. ஓகே, வில் பி ஷெடியூலிங் இட். ஸோ என்ன இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ கூகுள் மீட்டில் தனியாக உங்ககிட்ட ஒவ்வொருத்தரோட குவரிஸ் என்ன, உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ என்ன விஷயம் என்ன ஃபேஸ் பண்ணுற, அடுத்த 3 மாதத்தில் உனக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் we are just cancel this session. இந்த டைம் பீரியடில் செஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ we are going to do a கூகுள் மீட் கிளாஸ். கூகுள் மீட் இருக்க போது, அதனால தான். சரியா? ரைட். every mental had chosen, okay, right? Every pea plant has 2 factors which are responsible for producing a particular character or traits is called allele. எல்லாத்துலேயுமே 2 allele இருக்க போது, அதை பொறுத்தான். The process of acquiring character or traits from parent is called heredity. பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கு ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்ல போகிறேன். சரியா? டேட்டு நான் சொல்கிறேன். ரைட்டா? டேட் இஸ் நாட் yet announced. we will let you know. Each human cell contains 23 pairs of chromosome. Out of this, 22 pairs are called autosomes and 1 pair is called allosome. ரைட்டா? 22 பேர் ஆட்டோசோம், 1 பேர் தான் allosome. ரைட்டா? அந்த allosome தான் என்ன பண்ண போகுது? that allosome is going to decide what? allosome is going to decide what? allosome என்ன டிசைட் பண்ண போகுது சொல்லுங்க? allosome is going to give you the nadachu. I didn't see any messages coming. It's going to the sex determining. ரைட்டா? ரைட்டா? என்னடா M118 M10 அவங்க கதை பேசிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த ஜெண்டர். ரைட்டா? that is going to reveal the gender, whether it is a male or female அப்படிங்கிற ஜெண்டரை டிசைட் பண்ணக்கூடியது. ரைட்டா? ஓகே. a chromosome consists of the regions. குரோமோசோம் என்ன இருக்க போகுது? primary constriction, centromere, secondary constriction, telomere, satellite. அதாவது மேலே சேட்டலைட், டீலோமியர் மேலே இருந்துச்சா அது அப்படியே வந்து குரோமோசோம் இப்படி வளைஞ்சிருக்கும்ல, அந்த எண்ணில் இருக்கிறது சேட்டலைட். சரியா? based on the position of centromere, chromosomes are classified as telocentric, acrocentric, submetacentric, metacentric. ரைட்டா? சென்ட்ரோமியரோட பொசிஷன், சென்ட்ரோமியர் நடுவில் இருக்கா, மேலே இருக்கா, ஓரத்தில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து. ரைட்டா? ஸோ இருக்குது. ரைட்டா? அடுத்து, each nucleotide of DNA consists of a deoxyribo sugar and a nitrogenous base and a phosphate group. 12th கூட இருக்குடா இது. இந்த டிஎன்ஏ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக 12th உனக்கு கெமிஸ்ட்ரியிலையும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பயாலஜியில் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக இது ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது என்ன, இந்த டிஆக்சிரைபோ சுகர் இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு நான் வந்து கெமிஸ்ட்ரியில் சொல்லித்தரேன். அது என்ன பண்ண போகுது, அது எப்படி கன்வெர்ட் பண்ணுது, அதில் எப்படி எனர்ஜி சோர்ஸ் இருக்குது, அது எப்படி ஹெரிடிட்டியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா நம்ம டீட்டெயிலாக படிப்போம். பேரிங் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் பியூரைன் அண்ட் பெரமிடன். ரைட்டா? பியூரின் அண்ட் பெரமிடன் நடுவில் தான் பேரிங் நடக்க போகுது. The sperm produced by the father determines the sex of the child. The mother is not responsible in determining the sex of the child. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய், அந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய குரோமோசோமில் அந்த 23rd குரோமோசோமில் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். அந்த எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கோயிங் டு டிசைட் வெதர் த சைல்டு இஸ் கோயிங் டு பி அ ஃபீமேல் ஆர் மேல். ஓகே, எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ் இருந்தால் தட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல். 11th படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? சூப்பர், குட். ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட்? ரெண்டுமே எக்ஸ் இருந்தால் என்னது? இட்ஸ் கோயிங் டு பி மேல் ஆர் ஃபீமேல். இஃப் போத் இஸ் எக்ஸ் இட் இஸ் அ ஃபீமேல். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரெசன்ட் தட் இட்ஸ் அ மேல். சரியா? எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் மேல், எக்ஸ் இஸ் female. Mutation is a inheritable change in the genetic material of organism. Right? Inheritable change, mutation, mutant அப்படின்னா நீ பார்த்துருப்ப, இந்த ரெசிடென்ட் ஈவில் அந்த மாதிரிலாம் நீ பார்த்துருப்ப, அதில் இருக்கிற மியூட்டேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்ஹெரிட்டபிள் சேஞ்ச். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் சாப்டர். பேஜ் நம்பர் என்னடா நெக்ஸ்ட் சாப்டருக்கு? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இதெல்லாம் சாப்டர் இப்போ தான் 19 வரும். வில் கோ அப் டு 22 வரைக்கும். 22 இன்னும் 3 பேமே முடிச்சிடலாம். வாங்க.
இதுக்கப்புறம் சீக்கிரம் எவல்யூஷன் தானே, எவல்யூஷன்லாம் கடன் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் நம்ம. 217 இதானா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். பார்த்தியா கடைசியாக முடிச்சது. மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன்ஸ் ஆர் டூ ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். அதாவது எவல்யூஷன் ஒரு 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 உயிரினம் வந்து எவல்யூட் ஒரு இடத்துல ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறப்ப ரெண்டு விஷயம் நடக்க போகுது, ரைட்டா? அதாவது ஒன்று மியூட்டேஷன், இன்னொன்று வேரியேஷன். மியூட்டேஷன் அரைசஸ் டியூ டு எரர்ஸ் அக்கரிங் இன் டிஎன்ஏ. நீ அந்த ரெசிடென்ட் ஈவில் அந்த மாதிரி படங்கள் அதிலலாம் பார்த்தேன் அப்படின்னா டிஎன்ஏவை மாற்றுவாங்க, ரைட்டா? நம்மளோட டிஎன்ஏவை வேறு ஒரு உயிரினத்துக்கு கொடுக்குறது, வேறு உயிரினத்தில் டிஎன்ஏ நம்மளுக்கு எடுத்து செலுத்துறது, அந்த மாதிரி டிஎன்ஏல எரர் அதில் தான் மாற்றம் செய்கிறது, ரைட்டா? ரெப்ளிகேஷன் ஆர் எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸ் ஆர் கெமிக்கல்ஸ், ரைட்டா? அதனால் அடுத்து மியூட்டேஷன் லீட்ஸ் டு வேரியேஷன். இட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் அ சிங்கிள் இண்டிவிஜுவல். மியூட்டேஷன்னால் வரக்கூடியது தான் வேரியேஷன், ரைட்டா? இப்போ நான் இருக்கேன், திடீர்னு என்ன பண்ண போது நான் வந்து ரேடியேஷன்ஸ் யூவி ரேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கேன், ரைட்டா? இல்லை ஒரு சில கெமிக்கல்ஸ் நான் சாப்பிட்றதுனால என்னோடய டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுது. சடனாக நான் என்ன பண்ண போகிறேன், மொத்தமாக மாற போகிறேன், எனக்கு வந்து பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆக போகுது. ஏதோ ஒரு படத்தில் ரொம்ப கிளியராக ஸ்பைடர் மேன் பார்த்துருக்கியா? ஸ்பைடர் மேன் பார்த்துருந்தேன் அப்படின்னா அதில் கடித்த உடனே என்ன ஆகும், ஃபஸ்ட் பார்ட்டில் ஸ்பைடர் மேனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் கடித்த உடனே அந்த ஸ்பைடர் மேன் அவனோட அந்த ஹீரோவோட டிஎன்ஏல போய் இந்த ஸ்பைடரோட டிஎன்ஏ என்ன பண்ணுறது, அதோட மாலிகுல்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போய் அந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர்லாம் மாறுற மாதிரி காட்டுவாங்க. நீ பார்த்தேன்னா தெரியும், நீ யூடியூப்பில் கூட அப்புறம் ட்ரை பண்ணிப்பார், ரைட்டா? ஸ்பைடர் மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹவு ஸ்பைடர் மேன் சேஞ்சஸ் டு how the normal man changes to Spider-Man போட்டுனா அந்த சீன் மட்டும் வரும். we can just check that. ஸோ அந்த டிஎன்ஏல மாற்றம், அப்போ டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுது பார்த்தியா, அது பேர் என்ன அப்படின்னா மியூட்டேஷன். அப்போ அவன் மியூட்டண்ட்டாக மாறுறான், மனுஷனாக இல்லாமல் ஒரு இதுலேருந்து இல்லாமல் வேறு ஹைப்ரிடாக மாறுறான். தட் இஸ் மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷனால் அவனோட உடம்புல மட்டும் ஏற்பட்ட மாற்றத்துக்கு பேர் தான் வேரியேஷன், சரியா? அதுக்கு பேர் தான் வேரியேஷன், சரியா? தட் இஸ் கால்ட் வேரியேஷன். இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷினா, பிளேயோபாட்னின்னா என்ன அப்படின்னு. ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது, ரைட்டா? ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது. லிவிங் ஃபாசில்ஸ், these are living organisms that are similar in appearance to their fossilized distant ancestors and usually have no extinct close features. Example, ginkgo biloba. ginkgo biloba na என்னது பார்த்துருவோமா நம்ம? இது ஒரு செடின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு செடி. இந்த செடி இன்னும் அப்படியே தான் இருக்கும். அதோட ஆன்சஸ்டர்ஸ் அதுக்கு முன்னாடி அந்த காலத்துலேருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த செடி என்ன பண்ணுது, இன்னும் அப்படியே தான் இருக்கும், சரியா? இதில் எந்த மாற்றமும் ஏற்படவே இல்லை. ஏன்ஷியன்ட் ட்ரீ, எஸ். அதாவது அதோட ஃபாசில்ஸும் இன்னும் இருக்குது, லிவிங் ஃபாசில்ஸ். அதாவது இந்த செடி முன்னாடி காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு, இன்னமும் அந்த செடி இருக்குது, ரைட்டா? இன்னமும் அந்த செடி இருக்குது, இன்னும் அழிஞ்சு போகலை, எக்ஸ்டிங்க்ட் ஆகலை, அழிஞ்சு. டைனோசர் இஸ் எக்ஸ்டிங்க்ட் அனிமல். டைனோசர் அழிஞ்சு போச்சு, இப்போ டைனோசர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது, ஃபாசில்ஸ்லேயும் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது, அவ்வளோதான். அவர் நேச்சர் இஸ் த பெஸ்ட் காட் கிஃப்ட், என்ன? எஸ். Who is the geological time scale, right? What is the geological time scale? Geological time scale na enadhu? System of chronological dating that relates geological rock strata to time and is used by geologists, paleontologists and other earth scientists to describe the timing and relationship of events that have occurred during earth history. அதாவது பூமி உருவான விஷயங்கள், ரைட்டா? ஒரு கிளாக் மாதிரி அல்லது ஒரு டைம் ஸ்கேல் மாதிரி
3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 கோடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பல நூற்றாண்டுகள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி இந்த வருஷத்தை சொல்கிறாங்க? இந்த ஜியாலஜிஸ்ட், இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்கிறாங்க? தே ஆர் கோயிங் டு ஹேவ் சம் டேட்டிங், க்ரானாலஜிக்கல், ஒரு அப்ரூவ்டு ஒரு டேட்டா வச்சு யூஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. க்ரானாலஜிக்கல் அப்படின்னா ஆர்டர், ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, பூமி வந்து ஒரு நெருப்பு பந்தாக இருந்துச்சு, அது கூலாய் தான் இப்படி இந்த மாதிரி ஸ்டேட் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். திருவக்கரை ஃபாசல் வுட் பார்க் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான். திருவாக்கரை யாராவது விழுப்புரமில் இருக்கவங்க இருக்கியாங்க? விழுப்புரமில் இருக்கியா? 2 million years ago, tree trunk that got buried along the river. In course of time, the organic matter was replaced by silica and was fossilized. They retained their color, shape and texture and was converted into solid rock. இது ஒரு மரமா? ஒரு மரம் எப்படி ஒரு சாலிட் ராக்காக மாறி இருக்குன்னு பாரு. ரைட்டா? ஒரு மரம் எப்படி இருக்கா? ஒரு பயங்கரமான ஒரு சாலிட் ராக்கா. ரைட்டா? சாலிட் ராக்கா, ஒரு இறுகி போன ஒரு மரம் வந்து இப்படி மாறி இருக்கும். சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுலார் ரிங்ஸ்னால் நடுவில் ரவுண்டாக இருக்கும்ல. அடுத்து த டெக்ஸ்சர், கலர்ஸ் ஆஃப் தி லேயர்ஸ், டாட்ஸ் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பிளான்ஸ் ஆர் ஸ்டில் விசிபிள். அதெல்லாம் என்ன பண்ண முடியுது? இன்னமும் பார்க்க முடியுதான். சரியா? ரைட். இன்னமும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு NASA is developing the Mars 2020 astrobiology to investigate astrobiological relevant ancient environment and Mars. மார்ஸும் எப்பயோ பல நூற்றாண்டுக்கு முன்னாடி தோன்றிருக்கும்ல, அப்போ அதில் என்னெல்லாம் இருந்துச்சு, அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் என்ன பண்ணுறாங்க? they are just doing a research. Its surface, geological process and the possibility of past life on Mars and preservation of biosignatures within accessible geological materials. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? மார்ஸ் 2020 ஆஸ்ட்ரோபயாலஜி அப்படின்னு ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் பிளான், அதை பொறுத்து. சரியா? ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் எழுத போகலாமா? ரைட்டா? கிளாஸ் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நேரமாக பார்க்குறது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அ கொஷின் ஆன்சர் செஷன். டெஸ்ட் வச்சுக்கலாமா? ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் முடித்தோடனே let us have a small break. After the break we will start the test. ஓகேவா? நம்ம டெஸ்ட் எழுதலாமல் இப்போ வரைக்கும் படித்தது, நேற்று படித்தது, இன்றைக்கி படித்ததை டெஸ்ட் எழுத போகிறோம். யாரெல்லாம் சூப்பராக டெஸ்ட் எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மட்டும் முடிச்சிடலாம். சரியா? ரைட். முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு 10 minutes டைமு, யூ கேன் ஜஸ்ட் டூ த ஃபாஸ்ட் ரீகால். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். Lamarck proposed that the acquired characters are passed on to the offsprings in the next generation. Lamarck என்ன சொல்கிறாரு? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு acquired characters are passed, acquired characters எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னார். Internal vital force, environmental and new needs uses the disuse theory and inheritance of acquired characters are the main principle of Lamarck. Lamarck அதான சொன்னார், disuse theory. கிவி பேர்ட் கொஷினில் இருக்குல்ல, கிவி பேர்ட் என்ன பண்ணல, அதை என்ன பண்ணல, ஏதோ ஒரு கிவி பேர்ட் யூஸ் பண்ண மாட்டது, அது அப்படியே அடுத்து அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? Overproduction, struggle for existence, variation, survival of the fittest or natural selection and origin of species are the main postulates of Darwinism. டார்வின் தான் சொன்னார். என்னது? ஓவர் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இந்த மாதிரியான டேர்மெல்லாம் டார்வின் தான் சொன்னார். அதெல்லாம் கேட்பாங்க, இது யார் சொன்னது அப்படின்னு. லமார்க் என்ன சொன்னார், டார்வின் என்ன சொன்னார் அப்படின்றது. ஈச் ஸ்பீஷிஸ் டென்ஸ் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ரைட்டா? ஈச் ஸ்பீஷிஸ் டென்ஸ் டு, ஒவ்வொரு ஸ்பீஷிஸும் நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஒன்லி த ஃபிட்டஸ்ட் கேன் சர்வை. எது ஃபிட்டாக இருக்கோ அது மட்டும்தான் சர்வை பண்ண முடியும், மித்ததெல்லாம் அழிஞ்சு போயிடும். Homologous, analogous organs and embryological evidence explain evolutionary relationship. ரைட்டா? ஹோமோலகஸ், அனலகஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எவல்யூஷனுக்கு எவிடன்ஸ் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு. கிவி ஃப்ரூட் இல்லை, கிவி பேர்டு. கிவி ஃப்ரூட் இல்லை, கிவி பேர்ட்.
Some traits in organism would be similar because they are inherited from a common ancestor. நம்மளுக்கும் கை இருக்குது, பறவைக்கும் கை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கை இருக்குது. இது எல்லாமே ஆன்செஸ்டர் முன்னாடி ஒன்று. ஆனால் எவல்யூஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி பிரிஞ்சு நம்ம எல்லோரும் போயிட்டோம். Fossils are evidence of ancient life forms or ancient habitats which have been preserved by natural process. அது எல்லாமே என்னது நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. Ethnobotanical importance of various types of plants are known as traditional knowledge. Ethnobotany, UPM, one of the very big UPM, right? One of the very big UPM is ethnobotany. Astrobiology, exobiology is the science which looks for the presence of extraterrestrial life in the universe, right? Extraterrestrial life, அதாவது ஆஸ்ட்ரோபயாலஜி மேலே வேறு வேறு பிளானட்ஸில் இருக்கக்கூடியதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ரைட். So now we are going to start this question answer session, right? We are going to start question answer. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? Just I will tell you that. கரெக்டாக எவ்ரி ஒன்னா கரெக்டாக இந்த 7:22 6:22 அந்த டைமில் தான் நம்ம பிரேக் விடுறோம், ரைட்டா? we are just doing it, ரைட்டா? You can do the recall, everything பண்ணுங்கள் கரெக்டாக. ஆஃப்டர் 15 minutes we will start, ரைட்டா? 20 minutes பிரேக்கில் குவிஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டின்னர் பிரேக் கொடுக்குறேன், ரைட்டா? டின்னர் பிரேக் போய்ட்டு வா, நம்ம லெசனை முடிச்சிடலாம். இப்போயே 19th லெசன் வந்துட்டோம். இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னர் பிரேக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. மொத்தமாக 10 கொஷின் அல்லது 5-6 கொஷின் தான் இருக்கும். அது நம்ம அப்புறம் முடிச்சிடலாம், சரியா? ரைட், ஓகே. நோ ரீகால் டுகெதர். குவிஸ் எழுதுகிறப்ப அப்படி ரீகால் பண்ணிக்கலாம், ரைட்டா? குவிஸில் நம்ம ரீகால் பண்ணலாம்.
என்ன பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா? Are you guys ready? Yes. பசங்களா எஸ். ஸோ எல்லோரும் ரெடியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட் த குவிஸ்? ஓகே. ஸோ யாராவது இது வரைக்கும் விஐசாட்டுக்கு ரைட்டா விஐசாட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கோர் ஆக்சிலரேட்டர் டெஸ்ட்டு உங்களோட ஸ்கோர் பப்ளிக் எக்ஸாமில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அது என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, லிங்க் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் நீ எங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை கம்மிங் சண்டே நினைக்கிறேன், 4th January இஸ் கம்மிங் சண்டே ஆன் கோயம்புத்தூர் அண்ட் நெக்ஸ்ட் சண்டே ஆன் மதுரை. ஸோ அது எதையும் மிஸ் பண்ணிடாத, கரெக்டாக வந்துடுங்க. ஓகேவா? ரைட். ஸோ அது போக இன்றைக்கி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஹவ் கிவன் சம்திங் அடிஷ்னல் மோர் டு நோக்குரிய பிடிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட் பிடிஎஃப் இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டாக மறக்காமல் என்ன பண்ணுங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்கள், பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். ஓகே, பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிடுங்க. ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ ஜஸ்ட் மினிட், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஓகே, வி கம்ப்ளீட்டட் நியர்லி 4 hours ஆஃப் மேரத்தான். என்ன 4 hours முடிச்சிட்டோமா? ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது ப்ளீஸ், என்னது எதுக்குடா ரிப்ளை பண்ணணும்? ப்ளீஸ் மட்டும் அனுப்பிச்சா அப்புறம் ரிப்ளை பண்ணுறது. சரியா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி மூவ் டு த ஃபர்ஸ்ட் கொஷின்? ரெடியா? ஸோ கெட் ரெடி ஃபார் த குவிஸ். ஸோ நீங்கள் ஆப்ஷன் மட்டும் டைப் பண்ணால் போதும். ABCD அப்படிங்கிறது ஆப்ஷன் மட்டும் பண்ணுங்கள். ரைட்டா? சரியா? ஹூ இஸ் இன் மதுரை? நான் தான் மதுரையில் இருக்கேன். நான் வருவேன் மதுரையில். சரியா? கவலைப்படாதீங்க, நான் மதுரையில் தான் இருக்கேன். நான் யாழ் சார் எல்லாருமே வருவோம். வி ஆல் வில் பி கம்மிங். ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். இது வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து இருக்குது. ஒரே நிமிஷம். நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து இருக்குது. ஒரே நிமிஷம். ரைட். நம்ம பயாலஜி மட்டும்தானே பார்த்தோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ். எஸ்டர்டே வரலனாலும் பரவாயில்ல, யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி கெட் இட். கண்டிப்பாக புரியும். ட்ரை பண்ணுங்கள். வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் என்ன? கடன்னு கவனமாக ஆன்சர் பண்ணணும். சி, த ஆப்ஷன்ஸ் வில் பி வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். கவனமாக பாருங்கள். ஏ போட்டிருக்கீங்க, ட்ரைபாஸ்பேட்டை பார்த்துட்டு போடக்கூடாது. அடினைன் ட்ரைபாஸ்பேட் இருக்குது, இங்கே அடினோசன் ட்ரைபாஸ்பேட் இருக்குது. கவனம். சரியா? இட் இஸ் ஆப்ஷன் பி. ஏடிபினா என்னது? இட் இஸ் ஆப்ஷன் பி, அடினோசன் ட்ரைபாஸ்பேட். நெக்ஸ்ட் ஒன். லீச் சென்சஸ் வைப்ரேஷன் த்ரூ தேர். லீச் வைப்ரேஷன்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை எப்படி சென்ஸ் பண்ண போகுது? லீச் சென்ஸ் த வைப்ரேஷன் த்ரூ. எஸ். ஆன்சர் என்னது? நேற்றே பார்த்தோம் நம்ம. என்னது? வெரி குட். இட் இஸ் ஆப்ஷன் சி, த்ரூ தேர் ஸ்கின்ஸ். ரைட்டா? த்ரூ தேர் ஸ்கின்ஸ், அதனுடைய ஸ்கின்னின் வழியாக. தமிழில் இல்லைடா, நான் அடுத்து எடுக்கிறப்ப தமிழ் எடுக்கிறேன். எஸ்கே. சரியா? நான் இப்போ தான் கொஞ்சமாக தமிழில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உனக்காக மட்டுமே நான் கொடுத்துட்றேன்டா. அடுத்து, லீச் தெரப்பி இஸ் மெயின்லி யூஸ்ஃபுல் ஃபார் இம்ப்ரூவிங் டேஷ். லீச் தெரப்பி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரைட்டா? லீச் தெரப்பி. வெரி குட்ரா. நிறைய கண்கள் இருக்குது, பட் காதுகள் கிடையாது. சூப்பர். வெரி குட்.
லீச் தெரப்பி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோமா நேற்று நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் எஸ் லீச் தெரப்பி எதுக்கு எஸ் குட் இட் இஸ் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன் சர்க்குலேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே குட் நெக்ஸ்ட் கொஷின் கட்டேஷன் நேற்றே நம்ம பார்த்தோம் கட்டேஷன்னா என்னது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரைட்டா எஸ் கட்டேஷன்னா என்னது அப்படின்னு கட்டேஷன் இன் பிளான்ஸ் அக்கர்ஸ் டியூ டு பிளான்ட்டில் கட்டேஷன் எதன் மூலமாக நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் சரியா எதன் மூலமாக எதன் மூலமாக நடக்குது பிகாஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸா டிரான்ஸ்பைரேஷனா டிஃப்யூஷனா அல்லது ரூட் ப்ரெஷரா ஸோ த ரீசன் இஸ் ரூட் ப்ரெஷர் த ஆன்சர் இஸ் ரூட் ப்ரெஷர் நேற்றே பார்த்தோம்ல கட்டேஷன் ரூட் ப்ரெஷர் மூலமாக ரூட் ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ண போகுது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் when the temperature is low temperature லோவாகவும் சரௌண்டிங்கில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கப்போ என்ன பண்ண போகுது இலை மேலே நம்ம பனி காலத்துலலாம் மேலே இலை மேலே தனியாக நீர் துளிகள் இருக்குல்ல அதுக்கு காரணம் என்னது பிகாஸ் ஆஃப் திஸ் ரூட் ப்ரெஷர் கட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் சரியா நெக்ஸ்ட் அனீமியா இஸ் காஸ்ட் டியூ டு டிக்ரீஸ் இன் ஓகே அனீமியா அப்படிங்கிற நோய் எதனால் உருவாகுது லியூக்கோசைட்ஸ் கம்மியாக இருக்கனாலையா எரித்ரோசைட்ஸ் கம்மியாக இருக்கனாலையா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கனாலையா அல்லது பிளாஸ்மா கம்மியாக இருக்கனாலையா எஸ் ஸ்பெஷல் செல் கால் ஹைடோதாட்ஸ் வெரி குட் எரித்ரோசைட்டா எரித்ரோசைட் லியூக்கோசைட் பிளேட்லெட்ஸ் பிளாஸ்மா ஓகே என்ன ஆன்சர் இட் இஸ் எரித்ரோசைட் ஓகே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் லியூக்கோசைட்னா என்னது ஆர்பிசியா டபிள்யூபிசியா அதுவே ஒரு கொஷினாக இருந்துச்சு ஒரு செகண்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பரில் லியூக்கோசைட் இஸ் ஆர்பிசியா டபிள்யூபிசியா பிளேட்லெட்ஸா அல்லது என்னன்றது கேட்டாங்க லியூக்கோசைட்ஸ்னு என்னதுப்பா வாட் இஸ் லியூக்கோசைட்ஸ் ஆர் டபிள்யூபிசி லியூக்கோசைட்ஸுங்கிறது என்னது டபிள்யூபிசி சரியா லியூக்கோசைட்ஸ்னா டபிள்யூபிசி அப்போ எரித்ரோசைட்டுங்கிறது என்னது எரித்ரோசைட் என்னது எரித்ரோசைட் இஸ் ஆர்பிசி இஸ் வெரி குட் எரித்ரோசைட்டுங்கிறது ஆர்பிசி லியூக்கோசைட்னா டபிள்யூபிசி எரித்ரோசைட்னா ஆர்பிசி சரியா எரித்ரோசைட் இஸ் கால்ட் ஆர்பிசியை தான் நம்ம எரித்ரோசைட்டுன்னு சொல்ல போகிறோம் அடுத்து பிளேட்லெட்ஸ்க்கு என்ன பேர் மாட்டினியா பிளேட்லெட்ஸோட பட்ட பேர் என்ன வாட் இஸ் த அனதர் நேம் ஃபார் பிளேட்லெட்ஸோட அனதர் நேம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் வாட் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் பிளேட்லெட்ஸ் வெரி குட் ஹரி ரமேஷ் ஃபஸ்ட் இடத்துல ஆன்சர் பண்ணாங்க தட் இஸ் த்ராம்போசைட்ஸ் தீமினல் பேச்சுலர் சேரணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா வெரி குட் எல்லாருமே ஆன்சர் பண்ணுறேன் குட் த்ராம்போசைட்ஸ் இட் இஸ் த்ராம்போசைட்ஸ் நெக்ஸ்ட் த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வாஸ் டிஸ்கவர்ட் பை சமல எப்படி கொஷின் இந்த மாதிரி தான் நம்மளோட புக்லேயும் கொஷின்ஸ் வரப்போகுது த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வாஸ் டிஸ்கவர்ட் பை யார் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமை டிஸ்கவர் பண்ணது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமை டிஸ்கவர் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வில்லியம் ஹார்வி ரைட்டா இட் இஸ் வில்லியம் ஹார்வி சரியா ஓகே குட் வில்லியம் ஹார்வி த ஹார்ட் ஆஃப் ஃபிஷஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினில் ரொம்ப முக்கியமான கொஷின் ரைட்டா த ஹார்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஹேவிங் சிங்கிள் சேம்பர்டா 2 சேம்பர்டா 3 சேம்பர்டா 4 சேம்பர்டா என்னவா இருக்க போகுது இட் இஸ் 2 சேம்பர்ட் கரெக்டாக இட் இஸ் 2 சேம்பர்ட் இட் இஸ் 2 சேம்பர் தட் இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா 3 சேம்பர்ட் அனிமல் எது விச் அனிமல் அல்லது விச் கேட்டகரி இஸ் ஹேவிங் 3 சேம்பர்ஸ் எதனுடைய உடலில் 3 சேம்பர்கள் இருக்குது 3 அறைகள் இருக்கக்கூடிய உயிரினம் இது 3 சேம்பர்ட் அனிமல்ஸ் எது 3 சேம்பர்ட் அனிமல்ஸ் ரெப்டைல்ஸு ஏவ்ஸா என்ன ஆச்சு போச்சா கதை முடிஞ்சு அவ்வளோதான் கதை முடிஞ்சு 3 சேம்பர்ட் யார் ஆம்ஃபிபியன்ஸ் மட்டும்தான் ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் ஹேவிங் 3 சேம்பர்ட் ஆம்ஃபிபியன்ஸுக்கு தான் 3 சேம்பர்டு 4 சேம்பர்ட் யாரெல்லாம் 4 சேம்பர் யார் 4 சேம்பர் ஏவ்ஸ்னால் யார் பறவைகள் ஏவ்ஸ் அதுக்கப்புறம் யார் மேமல்ஸ் we are all mammals பால் ஊட்டிகள் பால் கொடுத்து குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும்
ஸோ என்னது அப்போ ஏவ்ஸ் இருவாழ்விகள், எஸ் இருவாழ்விகளுக்கு அனைத்தும் 3 அறைகள். வெரி குட் ஜெரோம். ஸோ ஏவ்ஸு, மேமல்ஸு, ரெப்டைல்ஸ், ரைட்டா? ரெப்டைல்ஸ் இது எல்லாத்துக்குமே இருக்க போகுது, சரியா? ரெப்டைல்ஸ் இவங்க 3 பேருக்குமே 4 சேம்பர் இருக்க போகுது. ரெப்டைல்ஸில் குறிப்பாக க்ராக்கடைல்ஸ். ஜென்ரலாக எல்லா ரெப்டைல்ஸ்க்கும் அதாவது இன்கம்ப்ளீட் 4 சேம்பர் இருக்கும், ரைட்டா? இன்கம்ப்ளீட் 4 சேம்பர் வந்து எல்லா ரெப்டைல்ஸ்க்கும் இருக்கும். க்ராக்கடைலுக்கு கம்ப்ளீட்டாக 4 சேம்பர், ரைட்டா? இன்கம்ப்ளீட் 4 சேம்பர் வந்து ரெப்டைல்ஸ்க்கு, க்ராக்கடைலுக்கு ஆனால் 4 சேம்பர். க்ராக்கடைலுக்கு 4 சேம்பர். ஏவ்ஸ், மேமல், க்ராக்கடைல், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுடா. அந்த பாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? ரைட். நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை, நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை ஹார்மோன்ஸா, மசில்ஸா, நர்வ் இம்பல்ஸ், பிளட் ப்ரெஷர்? நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் நேற்றே பார்த்தோம் நம்ம. நியூரோஜெனிக், இன்னொன்று மயோஜெனிக் ஹார்ட்னு நம்ம பார்த்தோம். 2 பார்த்தோம், ரைட்டாக? ஹார்ட் பீட், 2 ஹார்ட் பீட் இருந்துச்சு, சரியா? இட் இஸ் நர்வ் இம்பல்ஸ், ரைட்டா? நியூரோஜெனிக், இன்னொன்று மயோஜெனிக், ரைட்டா? நர்வ் இம்பல்ஸ் மூலமாக இயங்கக்கூடியது தான் நியூரோஜெனிக் அப்படிங்கிறது. அடுத்து அண்ட் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் ரெக்கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்துருச்சு. இப்போலேருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். அண்ட் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் ரெக்கார்ட்ஸ். எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் எதை ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் எதை ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு, எதை ரெக்கார்ட் பண்ணுது எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம? எஸ், எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் இசிஜி, ரைட்டா? ரெக்கார்ட்ஸ் பிரைன் இம்பல்ஸ், ஓகேவா? ரைட், ரெக்கார்ட்ஸ் பிரைன் இம்பல்ஸ். ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணுறதுக்குப்பா, ஹார்ட் பீட் மெஷர் பண்ணுறதுக்கு which is used for the measuring of heartbeat. ஹார்ட்பீட்டுக்கு எதுப்பா தேவை? ஹார்ட்பீட்டுக்கு எது தேவை? ஹார்ட்பீட்டை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஹார்ட்பீட் இசிஜி, ரைட்டா? எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி, ரைட்டா? எலக்ட்ரோகார்டியோகிராம், எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி, ரைட்டா? ஓகே. அப்போ அடுத்து பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பிளட் ப்ரெஷர். கொஞ்சம் பெருசாக இருக்கும் பேர், டைப் பண்ண பொறுமையாக டைப் பண்ணி அனுப்பு, ரைட்டா? பெரிய பேர், ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் பெருசில். என்ன மேனோமீட்டர்? ஸ்பிக்மோ மேனோமீட்டர், ரைட்டா? ஸ்பிக்மோ மேனோமீட்டர், சரியா? இட் இஸ் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். என்ன? தட்ஸ் அ குட் அப்ரோச்சில் குட் ஆன்சர். என்ன? ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இட் இஸ் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். நிறைய பேர் மேனோமீட்டர் போட்டிருக்கீங்க, தட் இஸ் ஓகே, பட் பர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஸ்பிக்மோ மேனோமீட்டர், ரைட். மெலட்டோனின் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் பை, மெலட்டோனின், மெலட்டோனின் ஹார்மோன் யாரை செக்ரேட் பண்ண போகிறா? இந்த கிளாண்டை செக்ரேட் பண்ண போகுது, இந்த கிளாண்டை செக்ரேட் பண்ண போகுது, சரியா? இந்த கிளாண்ட் பார்த்தியா? உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இப்படி தான் உனக்கு எக்ஸாமில் கொஷின் வரப்போகுது. அதே மாதிரியே நான் கொஷின் எடுத்து ஆப்ஷனும் பாரு, உனக்கு கன்ஃபியூசிங்காக இப்படி தான் கொடுப்பாங்க ஆப்ஷன். ஆப்ஷன் வில் பி லைக் திஸ், ரைட்டா? இட் இஸ் பினைல் கிளாண்ட், ரைட்டா? இட் இஸ் என்னது? இட் இஸ் பினைல் கிளாண்ட். ஆப்ஷன் பி பினைல் கிளாண்ட், சரியா? மெலட்டோனின் ஹார்மோன் இஸ் ஃபார் பினைல் கிளாண்ட். ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாண்டுப்பா? மெலட்டோனின் ஹார்மோன் என்ன பண்ண போகுது? வாட் இஸ் கோயிங் டு டூ? மெலட்டோனின் ஹார்மோன் என்ன பண்ண போகுது? மெலட்டோனின் ஹார்மோன் இஸ் கால்ட் அஸ், மெலட்டோனின் ஹார்மோனுக்கு என்ன பேர்? வாட் இஸ் த நிக் நேம் ஆஃப் திஸ் ஹார்மோன்? மெலட்டோனின் ஹார்மோன். ஓகே, நான் தமிழில் ட்ரை பண்ணுறேன்டா. நானும் ஒவ்வொரு தடவை இனிமேலாச்சும் கரெக்டாக தமிழ் மீடியத்துக்கு எடுத்துகிட்டு வரேன், ரைட்டா? மெசேஜ் ஹார்மோனா? டைம் மெசேஞ்சரா? டைம் மெசேஞ்சர் ஃபார் ஸ்லீப், ரைட்டா? ஸ்லீப் ஹார்மோன்றதை விட டைம் மெசேஞ்சர் ஹார்மோன், ரைட்டா? ஸ்லீப் ஹார்மோன்னு சொல்லலாம், டைம் மெசேஞ்சர், ரைட்டா? என்ன டைமு, இந்த நேரம் ஆச்சு, இதாச்சு அப்படின்னு சொல்லுவோம். டைம் மெசேஞ்சர்னால் நம்ம புக்கில் கொடுத்துருக்க வேர்டு டைம் மெசேஞ்சர், கரெக்டாக? அது ஞாபகம் வச்சுக்க, ரைட்டா? டைம் மெசேஞ்சர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. டெய்லி அயோடின் ரெக்குயர்மெண்ட் ஃபார் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனுக்கு தினசரி எவ்வளவு அயோடின் தேவை இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? கால தூதுவர்களா? ஓகே, குட். தமிழ் அப்படி தான் போட்டிருக்கா, சரி, ரைட், ஓகே. ஸோ டெய்லி அயோடின் ரெக்குயர்மெண்ட் ஃபார் தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோப்பா தேவை? தினசரி தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ? தைராய்டு ஹார்மோனுக்கு எவ்வளோ
அயோடின் உப்பு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. அயோடின் 120 மைக்ரோகிராம், 120 மைக்ரோகிராம்ஸ். ஓகே, அடுத்து கார்டிசால் ஹார்மோன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். கார்டிசால் ஹார்மோனின் மறுபெயர் என்ன? வளர்ச்சி ஹார்மோனா அல்லது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா, லைஃப் சேவிங் ஹார்மோனா, செக்ஸ் ஹார்மோனா, என்னவா இருக்க போகுது? கார்டிசால் ஹார்மோன் இஸ் நோன் அஸ். கார்டிசால் ஹார்மோன்னா என்னவா இருக்கும்? என்ன ஆன்சர் தப்பு தப்பாக வருது? முன்னாடிலாம் கரெக்ட் ஆன்சர் இருந்துச்சு, இப்போ ஆப்ஷன்ஸில் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் வருது, பிசிலாம் வருது. என்னப்பா மறந்தாச்சா? இன்றைக்கி படித்ததே இட் இஸ் லைஃப் சேவிங் ஹார்மோன். அதுக்கு பேர் என்னது? லைஃப் சேவிங் ஹார்மோன். இட் இஸ் கால் லைஃப் சேவிங் ஹார்மோன். அடுத்து மென்சுரல் ஹைஜீன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ரொம்ப முக்கியமானதுப்பா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரைட்டா. மென்சுரல் ஹைஜீன் டே. Menstrual hygiene day is observed on May 28. It is May 28. இன்னைக்கு May 28. T.H. Morgan received a Nobel Prize for the work of. சொன்னா இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு, சரியா? அதுதான். T.H. Morgan received Nobel Prize for the work on evolution, genetics, chromosomes in heredity அல்லது cell division. என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? எஸ், இட் இஸ் சியா. ஓகே, chromosomes in heredity. கரெக்ட் ஆன்சர் என்னது? chromosomes in heredity. ஹெரிடிட்டியில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், அதாவது வம்சாவளியாக வரக்கூடியதுக்கு காரணம் குரோமோசோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். According to Chargaff, ரைட்டா? சார்கஃப். எர்வின் தானே, வேறு எர்வினோட ஃபுல் நேம் தான் இது, ரைட்டா? ரூல் அடினைன் பேர்ஸ் வித். நான் சொன்னேன்னா அடினைன் யாரோட பேர் ஆவாங்க? தைமின் யாரோட பேர் ஆவாங்க? சரியா, ரைட்? அடினைன் யாரோட பேர் ஆக போகிறாங்க? ரைட்டா, அடினைன் பேர்ஸ் வித் குவானைனா தைமினா யாரோட பேர் ஆக போகிறாங்க? ரைட்டா, அடினைன் பேர்ஸ் வித் தைமின், ரைட்டா? அடினைன் தைமினோட பேர் ஆக போகுது, குவானைன் சைட்டோசினோட பேர் ஆக போகுது, ரைட்டா? இட் இஸ் அ பேரண்ட், ரைட்டா? அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின், சரியா? ஏடிஜிசி, ரைட்டா? ஏடிஜிசி ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? ஜிசி ஏடிஜிசி அட் ஜிசி ஞாபகம் வச்சுக்கலாம், அட் சிஜி. ஓகே, ரைட். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் பார்த்து சொல்கிறேன். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் இஸ் யூஸ்டு டு ரிலேட். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரைட்டா, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? யூஸ்டு ஃபார் கிளைமேட் சேஞ்சா, ராக் சத்ரா அண்ட் டைமா, சாயில் டைப்ஸா, இல்லை மினரல் கம்போசிஷனா? எதுக்காக? ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் ராக் சத்ரத் அண்ட் டைம். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் படிக்கலைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம படிக்கல, பட் ட்ரை பண்ணுறியா? அடுத்து இன்னும் ஒரு இன்னொரு 15 கொஷின் இருக்குது, ட்ரை பண்ணுறியா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்க்கல. கேன் யூ ட்ரை? கைஸ் ட்ரை பண்ணுறீங்களா? இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. இதுக்கப்புறம் இருக்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ட்ரை பண்ணுறியா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரியா? யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஒரு சிலது உனக்கு தெரியும், தெரியாதது என்னென்னு பார்க்கலாம், சரியா? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் இஸ் அசோசியேட்டட் வித் ஒயிட், ப்ளூ, க்ரீன். இது ஈஸியாக இருக்குல்ல, ஏன்னா க்ரீன் ரெவல்யூஷன். இட் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன், தெரியும். டாக்டர் ஜி நம்மாழ்வார் வாஸ் நோன் ஃபார் எக்ஸ்பர்டைஸ் இன். நம்மாழ்வார் எதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? எதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்? இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஜெனட்டிக்ஸா, ஆர்கானிக் ஃபார்மிங்கா, பயோடெக்னாலஜிக்கா? என்ன ஆன்சர்? இட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங், ரைட்டா? ஆர்கானிக் ஃபார்மிங். என்ன ஆச்சு? படிக்காமல் இல்லைனா பயோடெக்னாலஜின்னு போட்டிருக்கீங்க. இட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்னு போட்டிருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங்
இயற்கை விவசாயத்தை பற்றி ரைட்டாக ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னார். படிச்சுட்டு போனோமா இல்லை என்ன பண்ணலாம்? டெல் மீ வெதர் கேன் வி ரீட் அண்ட் தென் ரைட் அ டெஸ்ட்டா அல்லது டெஸ்ட் எழுதலாமா? படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவோமா இல்லை டெஸ்ட் எழுதிட்டு படிப்போமா? ஸ்டாப் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டு பதில் சொல்லுங்கடா. டெஸ்ட்டு யாரா வேணுங்க? ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நான் டெஸ்ட்டு கொடுக்குறேன் ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுணும் ரைட்டா? டெஸ்ட் எழுதுறது முக்கியம் இல்லை, படிக்காமல் டெஸ்ட் எழுதி பிரயோஜனமே இல்லை. நீ இப்போ பாரு இவ்வளோ நேரம் சொன்ன கொஷின் எத்தனை தப்பு சொன்ன? ஒன்று கூட சொல்லலை. ஆனால் எடுத்தோடனே கொஷின் தப்பாகிடுச்சு. படிச்சு பரவாயில்ல, வி வில் ட்ரை. நீ சொன்னல உன்னை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை, ஸோ வில் டூ இட், தென் வி வில் ரீட். காமா கார்டன் கான்செப்ட் இஸ் ரிலேட்டட் டு Gamma garden concept is related to read and write. நிறைய பேர் ரீட் அண்ட் ரைட் சொல்லலை, என்ன பண்ணுறது? ரீட் அண்ட் டெஸ்ட்டு படித்து விட்டு ரீடா நீ பதிலே எழுத முடியாது. இது நீ இது வரைக்கும் படித்தது கிடையாது. நீ படித்தேன்னா எழுதலாம், ஆனால் நீ படிக்கல எப்படி எழுதுவ? சும்மா எழுதலாம், 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் போடுறது தானே. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் போடுறது தானே, யார் வேணால் போடலாம். படிச்சுட்டு எழுதுவோமா? யூ வில் ரீட். என்ன ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு போட்டு கண்டுபிடிக்க போறியா? சரியா? இதுக்கு என்ன ஆன்சர்? ஜஸ்ட் ட்ரைட் இட். இட் இஸ் அட்டாமிக் எனர்ஜி இன் கிராப்ஸ். வி வில் ரீட். நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். சரியா? வி வில் ரீட் அண்ட் தென் வி வில் கம். ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணல, இப்போ நம்ம ஸ்லோவானா இல்லை. வி ஆர் கோயிங் டு என்ன வந்தே பாரத் ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கியா? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் வந்தே பாரத்? வந்தே பாரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? வந்தே பாரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? இட் இஸ் இந்தியாஸ் ஸ்பீட் ட்ரெயின், இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் மாதிரி இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு மேக் ஃபாஸ்ட் ரைட்டா? யூ ஆர் கோயிங் டு டூ ரைட் வெரி ஃபாஸ்ட். அட்லீஸ்ட் 10:30 நம்ம முடிக்கணும். போகலாமா? கடகடன்னு போயிடலாமா? ரைட். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறான். கடகடன்னு வாங்க. ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். வில் கோ லிட்டில் பிட் ஃபாஸ்ட். சரியா? ஆனால் டீட்டெயில்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல். நம்மாழ்வார் வாஸ் அ தமிழ் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், environmental activist and organic farming expert. Organic farming expert ரைட்டா? இயற்கை விவசாயத்தோட எக்ஸ்பெர்ட் ரைட்டா? அவர் தான் எக்ஸ்பர்ட். He founded நம்மாழ்வார் ecological foundation for the farm research and global food security trust. இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஃபுல் ஃபார்ம் ரைட்டா? நம்மாழ்வார் ecological foundation farm research and global food security trust. அதான் அதோட ரைட்டா? இதான் வானகம்னு ஒரு பேரா ரைட்டா? NEFFFRGFST வானகம் அப்படின்னா ரைட்டா? டு கிரியேட் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் அ பெனிஃபிட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பெனிஃபிட்டுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் MS சுவாமிநாதன். சரியா? நம்ம ஆள் சூப்பர், இவர் தான் ரைட்டா? டாக்டர் MS சுவாமிநாதன், அதாவது டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் ரைட்டா? மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். MSக்கு ஃபுல் ஃபார்ம் மான்கொம்பு சாம்பசிவன் அப்படிங்கிறது அவரோட பேர். இந்தியன் சயின்டிஸ்ட், நோன் ஃபார் ஹிஸ் லீடிங் ரோல் இன் இந்தியாஸ் க்ரீன் ரெவல்யூஷன். இந்தியாவோட க்ரீன் ரெவல்யூஷனுக்கு மிகப்பெரிய பங்கு இவர் தான் வகிச்சிருக்காரு. ஹி ரிசர்ச் ஆன் பொட்டேட்டோ, வீட், ரைஸ் அண்ட் ஜூட் ஆர் வெல் நோன் பிளான்ட் ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். டியூ டு ஹிஸ் எஃபர்ட்ஸ் த வீட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 12 million tons in 1960 to 70 million. 12 millionலேருந்து 70 எத்தனை மடங்கு பாரு? கிட்டத்தட்ட 5 மடங்கு. 12 millionலேருந்து 70 million. இட் இஸ் அ வெரி பிக் திங்கில். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்ல அதுதான். ஹீ இஸ் ஆட்லி கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன். இந்தியாவோட க்ரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர்னு இவர் ரொம்ப செல்லமாக அழைக்கிறாங்க. சரியா? எஸ். அடுத்த கொஸ்டின் எங்கே இருக்குது? அடுத்து ஸோ ஒரு மோட்ரு நூல்லேருந்து நான் கொஷின்ஸ் எடுத்திருந்தேன், கவனித்து பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் ரைட்டா? பாரு காமா கார்டன் ரைட்டா? காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன் இஸ் த கான்செப்ட் பாப்புலரைஸ்ட் ஆஃப்டர் World War II. World War IIக்கு அப்புறம் என்னது இது ரொம்ப
பாப்புலரைஸ் ஆகிடுச்சு ரைட்டா ரைட்டா பாப்புலரைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார் த பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஃபார் crop improvement. This is a type of induced mutation breeding where radioactive sources, particularly gamma rays from cobalt-60 or cesium-170 are used to induce desirable mutation in crops. அதாவது செடி வளர்கிறதுக்காக நம்மளோட டிஎன்ஏவை மாற்றுறது மாதிரி தாவரங்களோட டிஎன்ஏலையும் அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அதுலேயும் சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ண போகிறோம். தட் இஸ் கால் காமா கார்டன் அப்படின்னு ரேடியேஷன்ஸ் மூலமாக. அப்போ அதில் யூஸ் பண்ண இப்போ வந்து கொஷின் என்ன கேட்டேன் அப்படின்னா காமா கார்டன்னா என்னன்னு கேட்டேன். அடுத்ததில் என்ன கேட்கலாம், காமா கார்டனில் ஜென்ரலாக என்ன ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னொரு கொஷின் கேட்கலாம். அப்போ என்ன ஐசோடோப் இன்னொன்று யூஸ் பண்ணலாம், கோபால்ட்-60 அல்லது cesium-137 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. கோபால்ட்-60 cesium-137. அடுத்து இன்ஃபோபைட்ஸில் இருக்கும் ரைட்டா. கிராஸ் ப்ரீட் ஆஃப் ஃபால்ஸ், ஒயிட் லெக்ஹார்ன் அண்ட் பிளைமவுத் ராக்கு ஹைப்ரிட் ஃபார் ஈல்டு மோர் எக்ஸ் ரைட்டு, நிறைய முட்டை கொடுக்கக்கூடியது. கவுல கிராஸ் ப்ரீட் பண்ண ப்ரௌன் ஸ்விஸ் வாட்டர் சாஹிவால் பண்ணுறப்ப காரன் ஸ்விஸ் ஈல்டு 2 to 3 times மோர் மில்க் தேன் த இண்டிஜினஸ் கவு. அதுக்கப்புறம் இது என்னது மியோல் ரைட்டா. ஹார்ஸும் டாங்கியும் இங்கே என்ன அப்படின்னா ஹார்ஸ் எந்த ஹார்ஸு எந்த டாங்கின்றது ரொம்ப முக்கியம். மேல் வித் சுப்பீரியர் கேரக்டர். எந்த ஹார்ஸு, மேல் ஹார்ஸா ஃபீமேல் ஹார்ஸா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா மேல் டாங்கி வித் ஃபீமேல் ஹார்ஸ் ரைட்டா. மேல் டாங்கி வித் ஃபீமேல் ஹார்ஸ் ஓகே. மேல் டாங்கி வித் ஃபீமேல் ஹார்ஸ் ரொம்ப முக்கியம் ரைட்டா. மேல் டாங்கி வித் ஃபீமேல் ஹார்ஸ். அடுத்து பிளாஸ்மிட் இஸ் த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல். பிளாஸ்மிட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் double stranded DNA molecule found in the cytoplasm of bacterial cell and separated from chromosomal DNA. It can replicate independently. அப்போ பிளாஸ்மிட்டுங்கிறது என்னது, ஒரு சர்க்குலர் டபுள் ஸ்டாண்ட், சர்க்குலராக 2 பட்டை இருக்கக்கூடிய ரைட்டா, 2 பட்டை இருக்கக்கூடியது ரைட்டா. விஐ சாட்டுக்கு என்ன படிக்கிறது, 10th போர்ஷன் என்னவோ அது ஃபுல்லாக படிச்சிருங்க ரைட்டா. 10th போர்ஷன் என்னவோ அது ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ இட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்ட்லி, அது தனியாக இண்டிபெண்ட்டாக ரெப்ளிகேட் ஆகும். Restriction enzymes recognize a specific base pair sequence, palindromic sequence. palindromனா என்னது, மலையாளம் அப்படிங்கிற வார்த்தையை நீ அதோட ஸ்பெல்லிங்கை திருப்பி பின்னாடின்னு எழுதினாலும் அதே தான் வரப்போகுது. palindromனா என்னது, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி எழுதினாலும் அதே ஸ்பெல்லிங் தான் வரும், முன்னாடி எழுதினாலும் அதே ஸ்பெல்லிங் தான் வரப்போகுது ரைட்டா. ரெப்ளிகேட் அப்படின்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது ரைட்டா. ரெப்ளிகேட்னா மறுபடியும் டூப்ளிகேட் வந்துகிட்டே இருக்குது சரியா. டேட் மாம் இஸ் வெரி குட் ஸ்ருதிகா, தேங்க்யூ. ஏன்னா டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு பேர் ஏதாவது எக்ஸாம்பிள் யோசிச்சுட்டு இருந்தால் அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க ரைட்டா. மலையாளம் தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மலையாளம் டேடு மாமு அதெல்லாமே சரியா. இதெல்லாமே என்னது ஒரே மாதிரி. வாவ் எஸ் குட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய palindromic sequence in DNA called a restriction site and cleaves the phosphodiester bond with DNA. இங்கே பாரு GAATTC இருக்கா, AATTC இங்கே பாரு ரிவர்ஸில் இருக்கா GATTC. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி பாண்ட் ரைட்டா. தனித்தனியாக இவங்களை மட்டும் டப்புன்னு பிரிப்பாங்க. ஒரே மாதிரியே திரும்ப palindrome மாதிரி வரப்போகுது. அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க ரைட்டா. ஸோ அப்போ RRNAன்னு பேர், அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்டட் என்சைம்ஸ் அல்ல ரெஸ்ட்ரிக்டட் DNA, RDNA அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா, ரெஸ்ட்ரிக்டட் என்சைம் அப்படின்னு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி. டாலி வாஸ் த ஃபர்ஸ்ட் cloned female sheep developed by Dr. Ian Wilmot and his colleagues at Roslin Institute, Scotland. She was created by somatic cell nuclear transfer technique. She lived for 6.5 years and died at 2003 because of lung disease ரைட்டா. அதாவது க்ளோன், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சரியா. க்ளோனாக உருவாக்குனாங்க, ஃபர்ஸ்ட் க்ளோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடுத்து Eli Lilly and Company, United States in 1979 first started commercial production of human insulin by using rDNA technology. rDNA restricted DNA பேசிஸில் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. Eli Lilly and Company ரைட்டா. Eli Lilly and Company யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியது.
So points to remember la. Crop improvements is the development of improved crop. Crop improvement is the development of improved crop varieties possessing higher yield, better quality, resistance to disease and shorter duration. Adana crop yield ங்கிறது crop improvement ங்கிறது அதானே crop improvement ங்கிறது அதுதானப்பா. அதாவது நல்ல விளைச்சல் கொடுக்கணும், நிறைய பொருட்கள் கொடுக்கணும், நிறைய ஈஸியாக நோய் தொற்று ஏற்படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் crop improvement. When breeding takes place between animals of the same breed, it is called inbreed. இது ஒரு முக்கியமான கொஷின். ஆக்சுவலாக டைப்ஸ் ஆஃப் கொஷினில் நான் மிஸ் பண்ண ஒரு கொஷின், ஹாஃப் இயர்லியில் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இன்ப்ரீட் அவுட்ப்ரீடோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா கவனம், இன்ப்ரீட் அவுட்ப்ரீடோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. யார் யார் டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்டிருந்தாங்க? ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். BISAT எப்போ? 4ஆம் தேதி 11ஆம் தேதிலாம் நீங்கள் எழுதலாம். சண்டே எழுதலாம். சரியா, யூ கேன் டைரக்ட்லி கம் டு ஆஃப்லைன் சென்டர் வந்து எழுதலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் ஆன்லைன் ஆல்சோ. எஸ், இட் இஸ் UPM. எஸ், UPM. யார் சோனிக்காக வந்துச்சா? யாருக்கெலாம் வந்துச்சு? வந்தவங்க மட்டும் சொல்லு, வரலன்னு ஏன்டா சொல்கிறீங்க? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கேட்டாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எஸ், ஓகே ரைட். ஸோ இன்ப்ரீட்னானது சேம் அனிமல்ஸ்குள்ளே இருந்தால் இன்ப்ரீடு. கிராஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ், வேறு ப்ரீடோட பண்ணால் அவுட் ப்ரீட் அப்படின்னு அர்த்தம். The superiority of the hybrid obtained by cross breeding is called as heterosis or hybrid vigor. Right? Hybrid vigor அப்படினு. Genetic engineering is the manipulation of transfer of genes from one organization to another. Genetic engineering என்னது? ஒருத்தவங்களோட ஜீன் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அடுத்து கொடுக்க போகிறோம். ரைட்டா? ஓகேவா? VISAT பொசிஷன் என்ன அப்படின்னா நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் பொசிஷன் தான். Stem cells are undifferentiated or unspecialized mass of cells and can be used for the treatment known as stem cell therapy. Stem cell ங்கிறது என்னது? undifferentiated cell. அந்த செல்லை எடுத்து நீங்கள் ஒரு நியூரானாக மாற்றலாம், யூ கேன் கன்வெர்ட் as a muscle செல்லாக மாற்றலாம், எதுவாக வேணால் மாற்றலாம். யூ கேன் கன்வெர்டட் இன்டு எனி செல், எந்த செல்லாக வேணால் மாற்றலாம். எஸ், FOCSO Act. ரைட்டா? The Ministry of Women and Child Development, இது ரொம்ப முக்கியம்டா. இந்த மினிஸ்ட்ரி சொன்னாங்க அப்படிங்கிறது முக்கியம். ரைட்டா? The Ministry of Women and Child Development campaigned the introduction of protection of child from sexual offenses. ரைட்டா? POCSO, protection of children from sexual offenses. ரைட்டா? POCSO அப்படிங்கிறது protection of children from sexual offenses Act 2012. People who traffic children, trafficனா என்னது? வழிமறிக்கிறது, அவங்க வழிமறித்து கடத்திட்டு போகிறது, அந்த மாதிரி. Children for sexual purpose are also punishable under the provisions relating to the act. நிறைய சின்ன குழந்தைங்களை சிறு வயதிலே அவங்களை என்ன பண்ணுறது, தகாத விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கனால தான் அதுக்குன்னு தனியாக POCSO ஆக்ட் அப்படின்னு கொண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 விஷயம். இந்தியாவில் இது வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரைட்டா? குழந்தைங்களை கடத்தி, அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த குழந்தைங்களை பயன்படுத்துறது, இது எல்லாமே இது வந்ததுக்கப்புறம் நிறைய அரெஸ்ட்டு, நிறைய கேஸ் ஃபைல் ஆச்சு. நிறைய பேர் இன்னும் வெளியே தெரியாமல் நிறையா இருக்குது. பட் நிறைய வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களை பாதுகாக்க முடிஞ்சுது. ஸோ ஒரு பெரிய விஷயம், பயங்கரமான இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு ஆக்ட் இதெல்லாமே. ஸோ FOCSOவோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பாருங்கள். 2012 கொண்டு வந்தாங்க, முக்கியம் அது. அதுக்கப்புறம் செக்ஸுவல் அசால்ட்டு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், பார்னோகிராஃபி, குழந்தைங்களை தவறான வழிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே. To establish special courts for speedy trials of such offenses. இதுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா உடனே கோர்ட், இதுக்குன்னு தனியாக கோர்ட்டு, அதில் ரொம்ப ஸ்பீடாக வாய்தாலாம் போகவே போகாது. உடனே கடன்னு அந்த கேஸை விசாரித்து அதுக்கான தண்டனை அதெல்லாமே கொடுக்குறதுக்கு வச்சுருக்காங்க. ரைட்டா? அது இருந்தும் கொஞ்சம் நடக்குது. எஸ், கரெக்டு தான். ஸோ வி ஆர் ஜஸ்ட் இதெல்லாமே இப்போ நீ படிக்கிற, அதாவது முன்னாடிலாம் என்ன தெரியுமா இருக்கும், முன்னாடி இது ஜஸ்ட் இது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் நீ நான் பார்க்குறப்ப கூட 2-3 தடவை கோபிநாத் சொன்ன ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறது. இது காரணம் படிப்பறிவுன்றது. படிச்சிருந்தான் அப்படின்னா இந்த தவறை செய்ய மாட்டான். உண்மையிலே படிக்கிறவன் யாரெல்லாம் படிக்கிறான், இப்போ இதெல்லாம் படிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அப்போ பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மனசில் தோணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா நிறைய இருக்காங்க, ஆனால் முன்னாடி விட கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ படிக்கணும். படிப்பு அறிவு இருந்துச்சுன்னா தவறு செய்ய மாட்டான். படிக்காதவன் தான்
தவறுகள் செய்கிறான். படித்தவன் செய்கிறான் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். பட் க்ரைம் ரேட் வந்து பார்க்குறப்ப அதிகமான அளவுக்கு படிக்காதனால தான். ஸோ ஒரு அவேர்னஸ் இல்லை, உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு பக்குவம் இதெல்லாம் இல்லவே இல்லை. படித்தா கண்டிப்பாக அவனோட ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் அந்த அந்த குடும்பத்தோட எல்லாமே மாறப்போகுது. ஸோ படிப்பு ரொம்ப 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 முக்கியம். நான் அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சொல்கிறது ஸ்டடீஸ் கண்டிப்பாக படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நல்லா படிங்க, நிறைய 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 படிங்க. நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் வந்து நிற்க முடியும், உங்களுக்கான ரைட்ஸை நீங்கள் கேட்டு முன்னிறுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், படிக்கலைன்னா சென்ஸே இருக்காதுல்ல, அதான். அதனால் படிக்கணும். சரியா? அதனால் படிங்க, கண்டிப்பாக படிங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போகலாம். எஸ், நிறைய பேருக்கு சேஃப் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம அந்த சேஃபான என்விரான்மெண்ட்டை நம்ம தான் உருவாக்கணும். வி ஆல் ஜாயின் டுகெதர், we all join our hands together, we will just do that. நம்ம எல்லாருமே முன்னேறி நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பாதுகாக்கலாம். சரியா? எஸ். அடுத்து த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். பார்த்தியா, குழந்தைங்களுக்காக ஒரு சாப்டரே கொடுத்து அது எவ்வளோ ரைட்ஸ் இருக்குன்னா பேசியிருக்காங்க. பார், was set up in March 2007 under the Commission for Protection of Child Rights 2005. This act emphasized the principle of universality and inviolability of child rights and recognize the tone of urgency in all the child related policies of the country. குழந்தைகளோட நலன், குழந்தைகளோட உரிமை, குழந்தையின் உரிமை சட்டம், குழந்தையோட உரிமை என்ன. நிறைய பேர் என்ன அப்படின்னா குழந்தைங்கள படிக்க அனுப்பாமல் இருக்குது. அது குழந்தை படிப்புன்றது குழந்தையோட உரிமை, அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், அது அவனுடைய உரிமை. அதை கொடுக்காமல் அவனை வேலைக்கு அனுப்புறது, சைல்டு லேபர், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் மாற்றினது தான். ஆல் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அப் டு 18 years of age is equal importance. Policies define priority actions for the most vulnerable child. அதாவது 18 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, 18 வயசுக்குள்ளே அவங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது, 18 வயசுக்குள்ளே இதெல்லாம் பண்ணக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, இதெல்லாமே இந்த ஆக்டுக்குள்ளே சில்ட்ரன்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக இதெல்லாமே பண்ணது தான். சரியா? ஓகே, ரைட். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இது ரொம்ப இது ரீசெண்டாக நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப விகரஸாக இந்த நம்பர் இருந்துச்சு. உங்கள் ஸ்கூல்லலாம் எழுதி போட்டிருக்காங்களா? இதெல்லாம் கம்பல்சரியாக கவர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலில் கிளாஸ் ரூம் போர்டில் எழுதி போடணும். ஒவ்வொரு ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டு, குழந்தைங்க அங்கங்கே அடிக்கடி பார்க்குற இடத்துல இந்த நம்பர் எழுதி போடணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய செக்ஷுவல் அப்யூசஸ், தகாத விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப நிறைய ஸ்கூல்ஸில் அவேர்னஸ் கொடுக்கணும்னு எழுதி போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் ஸ்கூலில் இது ஒரு கம்பல்சரியாக இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் இது இருக்கும். ஸ்கூலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியே நீ நடந்து போகிறப்ப உன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ யார்கிட்ட சொல்லணும்னு யோசிக்கவே தேவையில்லை. கேன் ஜஸ்ட் டூ இட். ரைட்டா? புக்கு பின்னாடி அதான் எல்லா இடத்துலையுமே இப்போ எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? ஹவு கேன், எனக்கு எதுக்கு நான் கால் பண்ணுறேன்? ஓ, அது வேறு யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கானா? நான் எஸ்ஐஎஸ்னோடனே நான் சார்னு நினச்சிட்டேன். அவன் அங்கிட்டு வேறு யார்கிட்டே கதை பேசிகிட்டு இருக்கான். அவங்க கூட பையன் ஏதோ படிக்கணும் போல் ஆர்வமாக நம்மகிட்ட டவுட் கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் அங்கிட்டு வேறு ஒரு கதை விட்டுட்டுருக்கான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சஜஸ்டட் த யூஸ் ஆஃப் டேர்ம் ட்ரக் டிபெண்டன்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன், ட்ரக் அப்யூஸ். ரைட்டா? ட்ரக் டிபெண்டன்ஸுங்கிற வார்த்தையை ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க, இது ட்ரக் டிபெண்டன்ஸ் இல்லை, இது வந்து அடிக்ஷன் அல்லது அப்யூஸ்ன்னு மாற்றுங்க. அதாவது போதை பழக்கம்ன்றது கிடையாது, போதை வந்து ஒரு போதைக்கு அடிமை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டேர்மையை மாற்றினாங்க. போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ரைட்டா? அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. எப்போது? 1984. பாரு, இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான்லாம் பிறந்திருக்க கூட மாட்டேன். அப்போ என்ன நம்ம இங்கே ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தா அவன் அங்கே உள்ளுக்குள்ளே அவன் ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா டேய்? சரி, ரைட். இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக். ட்ரக் அப்யூஸ்னானது போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துதல் அல்லது இலிசிட் டிராஃபிக்னா கடத்தல். இது எல்லாமே ஜூன் 26. Narcotic drugs and Psychotropic Substance Act was introduced in 1985. அப்போ திஸ் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதை விட இது ரொம்ப முக்கியம். இது வந்து டே ஜூன் 26 ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங் ஜூன் 26. இது பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1985. நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 90. இது ரெண்டு எந்த வருஷன்றது கேட்டிருக்காங்க, கவனம். ஸோ முடித்து விட்டோம் நினைக்கிறேன். ரைட்டா? ஓ இல்லை, இருக்கா இன்னும்? ரைட். இன்ஃபோ பைட்ஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1984
யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ரைட்டாக டேர்ம் ட்ரக்கு மாற்றுறாங்க ரைட்டாக சஜஸ்ட் த யூஸ் ஆஃப் டேர்ம் ட்ரக்குக்கு ட்ரக் அப்யூஸ் அல்லது ட்ரக் அடிக்ட்னு மாற்ற சொன்னாங்க ரைட்டா. அடுத்து என்ன அப்படின்னா அதே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா WHO issued a directive under which all cigarettes advertising and packs carry a statutory warning smoking is injurious to health. நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் டீ கடைக்கு போயிருந்தப்பெல்லாம் பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஃபுல்லாகவே அதாவது இந்த வாயெல்லாம் அரித்து கேன்சர் வந்த மாதிரி இருக்க படத்தோடே போட்டிருக்காங்க. ஆனால் அதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களோ தெரியல. See, that's a very bad thing. ஸோ என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட ஃபேமிலியை ரொம்ப பாதிக்கும். சரியா, நம்மளோட ஃபேமிலியை ரொம்ப 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 பாதிக்கும். திடீர்னு ஒரு நாள் இல்லை இறந்து போயிட்டாங்க அந்த பர்சன் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ வெரி பேட் சுச்சுவேஷன். அதனால் என்ன அப்படின்னா இருக்கணும் ரைட்டா. அதுக்கப்புறம் தேட்டரில் போனீங்கன்னா ஆட் கூட இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்தோடனே ஒரு பெரிய ஆட் ஒன்று வரும். அது பேர் என்னது, முகேஷ் இப்படி இருந்தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேர் எடுத்துட்டு அந்த பேர் இருக்க எல்லாரையும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் பேரே இல்லாமல் அந்த ஆடு க்ரியேட் பண்ணாங்க. ஒரு காலத்தில் முகேஷ்ன்ற பேர் வச்சுருக்கவங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பேர் எடுத்துகிட்டு ஆடு க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேமிலியை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, எஸ். ஸோ கவனமாக இருக்கணும். ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன் May 1. இப்போ நிறைய இயர் இருக்குது அதில். இது ரொம்ப இந்த சாப்டரில் நிறைய வருஷம் இருக்குது. எதையாவது எங்கேயாவது கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக பார்த்து எழுதணும். ஆன்டி டொபாக்கோ ரைட்டா. முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியலைன்னா. By 2030 tobacco is expected to be single biggest cause of death worldwide, accounting for 10 million deaths per year. 10 million 10 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் இந்த டொபாக்கோனால் இறந்து போகிறாங்களாம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமானது வாழ்க்கைன்றது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குதில்ல, நிஜமாகவே லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸானது. இது திருப்பிலாம் we don't know that whether what happensங்கிறது. டைம் போனால் திரும்பி வாங்கிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி போனால் திரும்பி வாங்கிக்கலாம். ஆனால் உசுறு போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த உசுரை தெரிஞ்சே விஷத்தை சாப்பிடலாமா? விஷத்தை சாப்பிட்ற மாதிரி இது. ஸோ அதுதான் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர். பிக்கஸ்ட்டு உலகத்திலேயே அதிகமான இறப்பு ஏற்படக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேரா மாடி. நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு வந்து திடீர்னு ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து 1000 பேர் செத்து போயிட்டாங்கன்னா உடனே நம்மலாம் போர்க்கொடி அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சரியாக பண்ணலை வைக்கிறேன். உலகம் முழுவதும் 10 லட்சம் பேர் வருஷம் இறந்துட்டு இருக்காங்களாம். மோசம். May 31 is observed as non-tobacco day, வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே அப்படின்னு கூட சொல்ல போகிறாங்க ரைட்டா. இன்டர்நேஷ்னல் நோ டொபாக்கோ. இங்கே பாரு, சிகரெட் பிடிச்சா லங்ஸ் இப்படி தான் மாறிடும். இப்படி இருக்க லங்ஸு இப்படி மாறிடுமா? பார்த்தியா எப்படி இருக்குன்னு. 10 மில்லியன் அது இந்தியன் நம்பர்ஸ் படி 10 lakhs 10 லட்சம். ஸோ ஆல்கஹால் குடித்தா என்னெல்லாம் இருக்க போது பாரு. ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ் அதாவது அடைப்பு ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷன் வராதான். க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் வரப்போகுது. சிரோசிஸ் வயிற்றில் லிவர் பிரச்சனை, பேன்க்ரியாஸ் பிரச்சனை, ரீப்ரொடக்டிவ் டிஸ்ஃபங்க்ஷனு எல்லாமே போச்சு. மொத்த பாடியும் கலண்டுருச்சு. இதுக்கப்புறம் அந்த பாடி இருந்து என்ன பண்ணுறது? 1 in every 8 individuals in India is a diabetic. Oh my God, இந்தியாவில் 8 பேர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கான். 10 million is equal to 1 crore. 1 million is equal to 10 lakhs. அப்போ 10 millionனா 1 கோடி பேரா? ஆமாம். ஓகே ரைட் 1 மில்லியனில் தான் 10 லட்சம் ரைட். அது வந்து 10 மில்லியன் இருக்கா, அப்போ 1 கோடி பேர். ஆமாம் கரெக்ட். 1 million is 10 lakhs. 10 மில்லியனா 1 கோடி. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி பேர் செத்து போகிறாங்களா ரைட்டா. 1 கோடியா மாடி. 1 கோடியாண்ட 1 கோடி பே அப்படின்னு காமெடியாக சொல்கிற மாதிரி இல்லை. 1 கோடி பேர் மாடி. சரி கவனிங்க. 1 in every 8 individuals ரைட்டா. அதாவது இந்தியாவில் நம்ம எடுத்துட்டோம்னா 8 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கான். The revised WHO estimates for the year 2025 is 57.2 million diabetes in India. 57.2 billion. அப்போ 10 மில்லியன், இது 57. அப்போ என்ன கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் ரைட்டா. 5.5 கோடி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா the average age of the onset diabetes is 40 years while it is 55 years in the other countries. மித்த நாடுகள்லாம் இந்த டயபெட்டிஸ் வந்து 55 வயசு கடந்தவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் 40 வயசுலேயே என்ன பண்ணிடுச்சான், இங்கே
டயபெட்டிஸ் வந்துருச்சான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொஜெக்ட்ஸ் தட் diabetes will be the 7th leading cause of death by the year 2030. அப்போ 2030 மேஜர் காஸ்டில் டொபாக்கோ பார்த்தோமா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்னால் உயிரிழந்து போகிறவங்க இருக்காங்களாம். எவ்வளோ இருக்குது பாரு, நம்ம புக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாரு. நம்ம புக்கில் இருக்க விஷயங்களை பார்க்குறதே இல்லை, நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கோம் என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு அப்படின்னு. According to World Health Organization recommendation, if the fasting blood glucose is greater than 140, அதாவது ஃபாஸ்டிங்னா சாப்பாடுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுகரோட அளவு, ரைட்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடம்புல சுகர் வந்து அளவு எடுத்துப்பாங்க, ரைட்டாக சுகர் அளவு. அதாவது சுகர் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம். பிளட் குளுக்கோஸ் இஸ் கிரேட்டர் தேன் 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். நம்மளோட பிளட்டு டெசிலிட்டரில் கால்குலேட் பண்ணுறப்ப 140 மில்லிகிராமுக்கு கிரேட்டர் தேனாவோ ஆர் ரேண்டம் பிளட் சுகர் இஸ் கிரேட்டர் தேன் 200. எம்டி ஸ்டமக்கில் 140க்கு மேலேயும் சாப்பிட்டதுக்கப்புறம் 200 மில்லிகிராம்ஸ்க்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா 2 occasions டயக்னோசிஸ் ஆஃப் ஃபார் கன்ஃபார்மிங் டயபெட்டிஸ் இஸ் எசென்ஷியல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றது கன்ஃபார்ம், நம்ம என்ன பண்ணணும், அப்போ கண்டிப்பாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ சுகர் லெவல் இதை விட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ என்ன பிரச்சனை, நம்ம அங்கே பார்த்தோம்ல நம்ம ஹார்மோன்ஸு இன்சுலினும் குளுக்கோகானும் ஏதோ பிரச்சனை, ஏதோ வேலையை காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. இன்சுலினும் குளுக்கோகானும் ஏதோ வேலையை காட்டுறானுங்க அப்படின்னு அர்த்தம். அவனுங்க ஏதோ ஒழுங்காக வேலை செய்யலை, லிவரில் இருக்க வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரச்சனைங்க, சரியா. எஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸா சீட், ரைட்டா. ஃப்ளக்ஸ் சீட் கண்டெய்னிங் இன்சால்யுபிள் ஃபைபர், guavas, tomatoes and spinach are foods which help reduce blood sugar, ரைட்டா. ஃப்ளக்ஸா சீட்னா அது ஒரு விதை மாதிரி எங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் அதுக்கு தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல. தமிழில் எதுவும் யாருக்கும் தெரியுமா, எனி ஐடியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஃப்ளக்ஸா சீட் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஜீரகமா, ஆளி விதையா, ஆளி விதை, ஆளி விதை, ஆளின்னு அடிச்சு ஆளி விதை, ஆளி விதைன்னு இருக்கு, ஆளி சீட்ஸ். எஸ், கொள்ளு மாதிரி இருக்குமா, கொள்ளு மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு, ஆனால் ஆளி விதைன்னு சொல்கிறாங்க. இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ், ரைட்டாக, கரையாத ஃபைபர்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் கோவாஸ்னு என்னது, கொய்யா, அதுக்கப்புறம் தக்காளி, கீரை வகைகள், இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு பிளட் சுகர் என்ன பண்ணுமா, கண்ட்ரோல்டாக இருக்குமா, ரைட்டா. எஸ், இதெல்லாம் நம்மளுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். Every 7 calories of excess consumption leads to 1 gram fat. Oh my god, நீங்கள் நம்ம எவ்வளோ கேலரி சாப்பிடணுமோ அதை விட 7 கேலரி அதிகமாக சாப்பிட்டா 1 கிராம் ஃபேட் நம்ம உடம்புல கூட போதும். 1 கிராம் ஃபேட்டு deposited and increase in body weight. Weight due to fat and adipose tissue exceeds more than 20 to 25% of body weight. An adult weighing 10% more than the standard weight is overweight and 20% வந்து obese. நார்மலாக இருக்க உடம்பை விட 10% அதிகமாக இருந்தால், ரைட்டா, 10% அதிகமாக இருந்தால் அது ஓவர் வெயிட்டு, 20% அதிகமாக இருந்தால் ஒபிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. எவ்ரி 7 கேலரிஸ்க்கு மேலே இருந்தால். இந்த பிஎம்ஐ கால்குலேட்டர் ஒன்று இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. இங்கே இருக்க HDL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ஆர் குட் கொலஸ்ட்ரால் லோவர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். நான் சொன்னேன்ல, அப்போ இதை போய் கொலஸ்ட்ரால் போய் அடைச்சிக்கணும், அதுதான். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ஆர் பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஒரு சிலது குட் கொலஸ்ட்ரால், ஒரு சிலது பேட் கொலஸ்ட்ரால், சரியா. டிசைரபிள் லெவல் ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால். பிளட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கலாம், ஷுட் பி லெஸ் தேன் 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். அப்போ நம்மளோட பிளட்டில் 200 மில்லிகிராம் தான், ஒரு டெசிலிட்டரில் 200 மில்லிகிராம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் கூடும். த ரிஸ்க் ஆஃப் coronary heart disease increases slowly as blood cholesterol level increases 200 to 300. 200லேருந்து 300க்கு மேலே பிளட் கொலஸ்ட்ரால் போயிடுச்சுன்னா அப்போ என்னது, அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண வேண்டியதான், எழுதி வச்சுக்க வேண்டியதான், ரைட்டாக. ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அடுத்து கேன்சர், வேர்ல்டு கேன்சர் டேப்பா, இது ரொம்ப முக்கியப்பா, ரைட்டா. இது ரெண்டையும் மாற்றி கேட்டிருக்காங்க, அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாகவும் எழுதுகிறாங்க. இந்த 2 டேட்டும் அந்த ஆப்ஷனில் இருக்கும். வேர்ல்டு கேன்சர் டே எப்போ, நேஷ்னல் கேன்சர் டே எப்போ. வேர்ல்டு கேன்சர் டே தான் ஃபஸ்ட்டு வரும்,
ரைட்டா. வேர்ல்டு கேன்சர் டே ஃபஸ்ட்டு வரும், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, வேர்ல்டு கேன்சர் டே ஃபஸ்ட்டு வரப்போகுது. எப்போ? 4th February வரப்போகுது. நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே வரப்போகுது 7th November வரப்போகுது. ரைட்டா, 4th February 7th November. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ். benign tumors or non-malignant remain confined in the organ affected and do not spread to the other parts of the body. இது என்ன பண்ணுமா, இந்த கட்டி ஒரே இடத்துல இருக்குமா, வேறு பாட்டுக்கெலாம் போகவே போகாதான், ஒரே இடத்துல இருக்க போகுது. சரியா. ஸோ அது என்ன அப்படின்னா நான் மேலிக்னென்ட். மேலிக்னென்ட் அப்படின்னா mass of proliferating cells which grow very rapidly invading and damaging the surrounding normal tissues. ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களையும் என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, சண்டை போட்டு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குமா. ஓகே, ஒரு கேன்சர் செல் தலையில் உருவாயிருக்கு, அதுக்கப்புறம் வேறு பார்ட்ஸ்கெல்லாம் போகுது, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? கேன்சர் செல் ஒரு இடத்துல இல்லாமல் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆல் ஓவர் த பாடி. ரைட்டா, வேறு வேறு இடத்துக்கெல்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? வேறு வேறு இடத்துக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? வாட் இஸ் த டேர்ம்? ஒன் ஆஃப் த UPM கொஷின். வாட் இஸ் தட்? Metastasis. Right? Metastasis. Very good, very good, very good. Metastasis. Right? Okay. Dr. Sunit Solomon pioneered HIV research and treatment in India. She set up the first voluntary testing and counseling center under AIDS research group in Chennai during 80s. 1980களிலே பண்ணியிருக்காங்களா. Her team was the first to document evidence of HIV infection in India in 1985. First Indian AIDS patient in Chennai. 1985 முதல் AIDS patient இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஸோ யார்? சுனிதி சாலமன். ரைட்டா, சுனிதி சாலமன். Many people are ignorant about AIDS and it has been said that don't die of ignorance. ரைட்டா, என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்கிறதே கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இன் அவர் கண்ட்ரி NACO, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அண்ட் அதர் NGOs ஆர் எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட் எய்ட்ஸ் எவ்ரி இயர் December 1st. நிறைய டேட் வருதுடா, நிறைய டேட் வருது, கவனம் கவனம். ரைட்டா, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. டேட் December 1 இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ரைட்டா, வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஸோ மோர் டு நோ மட்டும் பார்க்கலாம், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நம்ம அதுக்கப்புறம் we will just do it in again. நம்ம இன்னொரு நாள் do you know வந்து டெஸ்ட் எழுதுறப்ப நம்ம பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் படிக்கலாம் இந்த 2 லெசனில். சரி பார்ப்போம், அதனால் என்ன, நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், அப்போ என்ன நம்மளுக்கு வேலை? பார்ப்போம். இன்னும் 2 லெசன், இன்னும் 22 ஒரு லெசன் தானே இருக்குது, அப்புறம் 23 அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதில் புக் பேக் கொஷின்ஸ் தான் தேவை, அதனால் அதை முடிச்சிடும். எடுத்த செயலை முடிக்காமல் விடக்கூடாது. யூஸ் ஆஃப் சர்டன் ட்ரக்ஸ் பை எனி இண்டிவிஜுவல் as regular habit, this is called drug addiction or drug abuse. ரைட்டா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க, ட்ரக் அடிக்ட் அல்லது ட்ரக் அப்யூஸ்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா. வரேன்டா நம்மளுக்கும் வரேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன். ட்ரக் அடிக்ட் அல்லது ட்ரக் அப்யூஸ். டொபாக்கோ இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்மோக்கிங், சூவிங். ரைட்டா, டொபாக்கோ எப்படி பண்ணலாம், ஸ்மோக் பண்ணுறதுக்கோ chew பண்ணுறதுக்கு, ஸ்னஃபிங்கு. inhaling tobacco smoke is called smoking. The dependence of alcohol is called alcoholism and the addict is termed as alcoholic. அதோட அடிக்ட்டுக்கு பேர் என்னது, alcoholic அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிக்ட்டுக்கு பேர் என்னது, alcoholic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து என்னடா போயிட்டே இருக்கு. prolonged use of alcohol depresses the nervous system. பார்த்தியா, நீங்கள் அடிக்கடி ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ரைட்டா, அடிக்கடி நீங்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண போகுது, நர்வஸ் சிஸ்டம் பயங்கரமாக டேமேஜ் ஆக போகுது பை ஆக்டிங் அஸ் அ செடேட்டிவ் அண்ட் அனல்ஜிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் காஸ் ஃபேட்டி லிவர். ரைட்டா, சிரோசிஸ், ஃபேட்டி லிவர். லிவரில் ஃபுல்லாக கொழுப்பு சேர்ந்துருவான். எப்பயுமே இப்படியே சோகமாகவே இருப்பாங்களா, எப்பயுமே ஒரு தெளிவாகவே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. Diabetes mellitus is a chronic metabolic disorder. It is characterized by increased blood glucose level. நம்மளுக்கே தெரியும், insufficient, deficient or failure insulin secretion and insulin resistance இதெல்லாமே இருந்துச்சுன்னா வரப்போகுது. அடுத்து, obesity is the state in which there is an accumulation of excess body fat with an abnormal increase in body weight. ரைட்டா, ஒபிசிட்டிங்கிறது என்னது,
எக்ஸஸாக பாடி ஃபேட்டு நம்ம உடம்புல சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து coronary heart disease is the most common form and it is caused by deposition of cholesterol in the blood vessels. ரத்தம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறது தான் மெயினான காரணம். Cancer is an abnormal and uncontrolled division of cell that invade and destroy surrounding tissue forming a tumor or neoplasm. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? Cancer is the abnormal and uncontrolled division. AIDS is caused by human immunodeficiency virus. AIDS full form என்ன? AIDS full form தெரியல, acquired immunodeficiency syndrome. This is caused by a virus, human immunodeficiency virus. சரியா? ரைட். டேய் சோஷியல் எத்தனை நாள் நீங்கள் வந்து மேரத்தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி தான் சயின்ஸ் இவ்வளோ பெரிய மேரத்தான் போயிட்டுருக்கு. ஏண்டா சோஷியல் எத்தனை நாள் 6 hours 8 hours மேரத்தானில் மேம் உங்களை எவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. சோஷியல் மேரத்தானே வைக்கலன்ற மாதிரி பேசுகிறீங்களா? ஏண்டா சிப்கோ மூமெண்ட். ரைட்டா? சிப்கோ மூமெண்ட் கண்டிப்பாக உனக்கு திருப்பியும் மேரத்தான் இருக்கும். நீ கவலையே படாத. மேரத்தானெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக we will come மேரத்தான். சரியா? ரைட், கவனிங்க. சிப்கோ மூமெண்ட் was a non-violent agitation in 1973 that was aimed at protection and conservation of trees. ட்ரீஸை பாதுகாக்கிறது. The name of the movement Chipko comes from the word embrace, as the villagers hugged the trees and encircled them to prevent them from being cut. மரத்தை வெட்டுறது டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தான் என்ன இந்த சிப்கோ மூமெண்ட். The movement originated in சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இப்போ உத்தரகாண்ட். ரைட்டா? முன்னாடி உத்தரப்பிரதேஷ் ரொம்ப பெருசாக இருக்கும். உத்தரகாண்டும் உத்தரப்பிரதேஷும் சேர்ந்துருக்கும். நான் 10th படிக்கிறப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது பிரிஞ்சிச்சு. இப்போ ரீசெண்டாக பிரிஞ்ச 2 ஸ்டேட் இது. இதெல்லாம் நீ 10th படிக்கவே இல்லையா? அதான் இப்போ இருக்கவனுங்களுக்கு அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் படித்து சென்டம் வாங்குறதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. சிப்கோ மீன்ஸ் ஸ்டிக் டு சம்திங் இன் ஹிந்தியா? ஓகே, குட். இப்போ என்ன கொஷின் கேட்டேன்? இப்போ ரீசெண்டாக பிரிஞ்ச 2 ஸ்டேட் எது? 2 ஸ்டேட் எது ரீசெண்டாக பிரிஞ்சது? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 ஸ்டேட் ரீசெண்டாக பிரிஞ்சுதா? ரீசெண்ட் மீன்ஸ் கடைசியாக ஒரு 5-6 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்குள்ளே. தெலுங்கானா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா தான் ரீசெண்டாக 2ஆக பிரிஞ்ச ஒரு மாநிலங்கள், 2 மாநிலங்கள். சரியா? ஸோ அப்போ த மூமெண்ட் ஆரிஜினேட்டட் இங்கே தான். த ப்ரொட்டஸ்ட் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் அச்சீவ்ட் அ மேஜர் விக்ட்ரி இன் 1980. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் வித் அ 15-year பேன் ஆன் கட்டிங் ட்ரீஸ் இன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். ஹிமாலயாவில் 15 வருஷத்துக்கு யாருமே எவனோ என்ன பண்ணக்கூடாது. ஜம்மு அண்ட் லடாக்கும் அதே மாதிரி ஜம்மு அண்ட் லடாக்கும். கரெக்டாக பிரசாத், தேங்க்யூடா. அதுவும் பிரிச்சுருக்காங்க. பஞ்சாப் ஹரியானாலாம் முன்னாடியே பிரிச்சுட்டாங்க. சரியா? ஸோ இமயமலை காடுகளில் 15 வருஷத்துக்கு எவனும் மரத்தை வெட்டக்கூடாது. வெட்டுன பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில் ட்ரீஸ் கட் டவுன் இருக்குது. நம்ம யாராவது பொருட்கள்லாம் வாங்காமல் இருக்கோமா? நம்மலாம் ஸ்டாப் பண்ணால் தான் ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம யாரும் எதையும் ஸ்டாப் பண்ணுறது இல்லையே. மரத்தாலான பொருள், மரத்தாலான சட்டி, அது இது நம்ம வாங்கிட்டு தானே இருக்கோம். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் உத்தரகாண்ட். தீஸ் ஆர் 15 பயோஸ்பியர். தேர் ஆர் 15 பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரிஸ் இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. ரைட்டாக? பயோஸ்பியர் ரிசர்வ்னால் அப்படியே இயற்கை அப்படியே இருக்கும். அதை அப்படியே லாக் பண்ணி அதுக்குள்ளே இருக்க வனவிலங்குகளாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அந்த மாதிரி அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வச்சுக்க போகிறோம். சரியா? லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி. பாண்டிச்சேரி மாதிரி லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி. குட். இங்கே பாரு, இங்கே நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ரிவேஷன்ஸ், அதுவும் நம்ம படிக்கணும். ரைட்டா? ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். ரத்திகா ராமசாமி, a native of வெங்கடாச்சலபுரம் வில்லேஜ் இன் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ஸ்ட்ரைக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் இஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ரைட்டா? ரித்திகா ராமசாமி இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது காட்டுக்கெல்லாம் போய் தூங்காமல் கொல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக ரிஸ்க் எடுத்து ஃபோட்டோ எடுக்கக்கூடியது. ரைட்டா? இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்தியன் விமன் ஸ்ட்ரைக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் அஸ் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக டுவர்ட்ஸ் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. பேர்ட்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. A photo book on wildlife titled The Best of Wildlife Women was published in 2014. 2014 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விமன். சரியா? ரத்திகா ராமசாமி தானடா?
ராதிகாவா? ரத்திகா தானே? லத்திகான்னு சொன்னேன்னா ராதிகான்னு தான் சொல்லியிருப்பேன். ராதிகான்னு சொல்லிட்டேன். ரத்திகா தான் சொன்னீங்களா? ஞாபகம் இருக்குது. ரைட்டா? வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா, ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். அதாவது ஒரு காலத்துலலாம் யானை தந்தத்தெல்லாம் பயங்கரமாக யானையை கொன்று தந்தத்தெல்லாம் திருடிட்டு இருந்தாங்க. அதனால தான் ரொம்ப கவனமாக புலியை வந்து புலித்தோலுக்காக கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். டைகர் வந்து 73லையும் 92 எலிஃபண்ட்டும் கொண்டு வந்தாங்க. அடுத்து க்ராக்கடைல் கன்சர்வேஷன். க்ராக்கடைலோட உடம்புல வந்து என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான மருந்து இருக்கா, அது இருக்குன்னு அதை சொல்லி அதோட பாடி வந்து அதோட தோல் ஸ்கின்னு ஏதோ ஒரு சில மெடிசனல் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னு அதையும் போட்டு கொலை அறுத்துட்டு இருந்தாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணாங்க. சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் இன் 1999. ரைனோ விஷன், அதாவது ரைனோசரஸோட கொம்பு இருக்குல்ல, அதுலேயும் மெடிசனல் வேல்யூ இருக்குது அப்படின்னு. டு கன்சர்வ் அட்லீஸ்ட் 3000 கிரேட்டர் ஒன்-ஹார்ன்ட் ரைனோஸ் இன் அஸ்ஸாம், இந்தியா பை 2020. பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு 3000 இருக்கணுமா? கவுண்ட் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாரு. ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. சரியா? அதான் விஷயம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், அதாவது பாரு, நம்ம சயின்ஸ் புக்கில் மோர் டு நோ டூ யூ நோ நம்ம சும்மா படிக்கிற வந்துக்கிட்டே இருக்குது பாரு. எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ இருக்குது பாரு. சரியா? எவ்வளோ இருக்குது பாருங்க. ரைட்? ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. இந்தியா இஸ் த 3rd largest கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா. ரைட்டா? யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சைனாக்கு அப்புறம் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதிகமாக க்ரூட் ஆயிலை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு. தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ். It was built with white marble. Right? The Mathura oil refinery owned by Indian Oil Corporation present around this area produce sulfur and nitrogen oxides. The white marble become yellow due to air pollution. The government of India had set up an emission standard around the monument to protect it from the damage. So அப்போ என்ன பண்ணாங்க, பொல்யூஷன் மூலமாக தாஜ்மஹால் அப்படியே ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஒயிட் கலரில் இருந்தது எல்லோ கலரில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிட்டாங்க, அங்கே நிறையா ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு பொல்யூஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நிறையா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ப்ராஜெக்ட் டைகர் இம்பார்ட்டன்ட் ஒன்றுமா இருக்கான். சீனியர் சொல்கிறாங்கடா, கேட்டுக்கோ. அடுத்து, a capacity of 100 liter solar heater can save up to 1500 units of electricity per year. ரைட்டா? 100 லிட்டர் சோலார் ஹீட்டர் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது சோலார் பேனல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தோன்னா 1500 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒரு வருஷத்துக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி. India has identified 6 basins as areas for shale gas exploration. ரைட்டா? கேம்பே எங்கெங்கெல்லாம் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கேஸ் இருக்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணா, கோதாவரி ஆன்ஷோர், காவேரி ஆன்ஷோர் அண்ட் இண்டோர் கேன்ஜாட்டிக் பேசின்ஸ், இங்கெல்லாம் கேஸ் ரைட்டாக கேஸ் பேசின்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் விண்ட் டர்பைன் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஹவாய். ரைட்டா? ஹவாய். 1 wind turbine can produce electricity of 300 homes. This is one of the important question. இது வந்து ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு விண்ட் டர்பைன் எத்தனை வீட்டுக்கு மின்சாரத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 300 homes. ரைட்டா? 300 homes கொடுக்கும். ரைட்டா? ரைட். டின்னர்னு ஒன்று மறந்துட்டோமோ நம்ம, ஏன்னா இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டின்னருக்கு போவோம். ரைட்டா? ரைட். பாருங்கள், கல்லணை டேம் இஸ் ஆல்சோ கால்ட் கிராண்ட் அணைக்கட்டு. முடிய போகுது. இஸ் த 4th oldest டேம் இன் த வேர்ல்டு. ரைட்டா? உலகத்தில் இருக்கிறதுல 4வது பழமையான ஒரு டேம்னா அது என்னது, இந்த கல்லணை டேம். கன்ஸ்ட்ரக்டட் பை கரிகால சோழன் ஆஃப் த Chola dynasty in 2nd century AD. It still serves the people of Tamil Nadu. The dam is located on river Kaveri, approximately 20 km from the city of Tiruchirappalli. திருச்சியிலேருந்து 20 km. ஸோ கிராண்ட் அணைக்கட்டு கரிகால சோழன், அதுதான் மெயினான விஷயம். சரியா? வந்துருச்சு. இங்கே இருக்கிறது தான் நம்ம ஒன்று படிச்சுட்டு இருந்தோம், முக்கியமான இ-வேஸ்ட் என்னது, கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் என்னது, ஜென்ரலாக உலகத்தில் எவ்வளோ இ-வேஸ்ட் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் 62, டெலிகம்யூனிகேஷன் நம்ம ஃபோன் மொபைல்ஸ்லாம் இருக்குது. அடுத்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸு, பயோமெடிக்கல், அதர் காம்பனன்ட்ஸ் 6%. எது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ்லாம் வரப்போகுது எப்போது, இந்த இ-வேஸ்ட்டெல்லாம் எரிக்கிறப்ப என்னெல்லாம் வருது. லெட்டு எரிக்கிறப்ப என்ன பண்ண போகுது, எங்கே சாப்பிட முன்னாடி தான் உட்காந்துருக்கேன்.
ரைட், கவனிங்க. யூபிஎம், எஸ் யூபிஎம் அந்த மாதிரி டேமேஜஸ் சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ரைட்டா, நம்மளோட சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மொத்தமாக அடியோடு அடிக்க போகிறது நம்மளோட லெட். அடுத்து குரோமியம், ஆஸ்மெட்டிக் ப்ரான்கைட்டிஸ், ரைட்டா, மூச்சு விடுறது பிரச்சனை. cadmium accumulates in kidney and liver, neural damage. mercury, chronic damages to brain and respiratory system. plastic including polyvinyl chloride, இதெல்லாம் நம்ம burn பண்ணுறப்ப dioxin which can cause development and reproductive problem, damage the immune system. இதை burn பண்ண என்ன கிடைக்க போகுது, இதிலேருந்து வரக்கூடிய டயாக்சின் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகுது, which cause development and reproductive problems, அதெல்லாம் க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு. ஓகே, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா, இன்னும் இருக்கா? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மேலே இருக்கா? டெஸ்ட் எழுதலாமா? ஷால் வி ரைட் த டெஸ்ட்? டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம அடுத்து திருப்பி நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வில் சி இன் பார்ட் 3. யூபிஎம் அப்படின்னா என்ன பற்றியா அவனுக்கு தெரியாமல் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். யூபிஎம்னா அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் கொஷின் அர்த்தம். அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் போலாமா? இப்போ டெஸ்ட் எழுதி பாரு. இப்போ பாரு எப்படி என் பிள்ளைங்க ஆன்சர் பண்ணுறான்னு. இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு பாருங்கள். கட் டிஎன்ஏ அட் எங்கே? ரெஸ்ட்ரிக்டட் என்சைம்ஸ் கட் டிஎன்ஏ அட். ரெஸ்ட்ரிக்டட் என்சைம்ஸ் எங்கே டிஎன்ஏ கட் பண்ண போகுது? கடகடன்னு ஆன்சர் சொல்லுங்கடா பார்க்கலாம். எஸ், ரேண்டம் சைட்டா? டே கவனிச்சானா கரெக்டாக ஆன்சர் பண்ண, அது கவனிக்கலை. உனக்கு தெரியுதா, நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண சொன்னேன். ஃபாஸ்ட்டாக எனக்கு சொல்லிக் கொடுங்க சார். ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தோட விளைவு தான் அது. சாயங்காலம் படித்த லெசனில் ஒரு கொஷின் கூட எனக்கு தெரிஞ்சு தப்பாக வரல. அதாவது எல்லாரோட ஆப்ஷனும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு, 4 ஆப்ஷனையும் ஆன்சரில் விட்டுட்ருக்கீங்க, காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. மலையாளம் பார்த்தோமா இல்லையா? என்னென்ன ஆன்சர் என்னவா இருக்க போகுது? மலையாளம் மாமு டேடு மறந்தாச்சா? பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் தானே. பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் எல்லாம் டி ஆன்சர். ஆர்என்ஏ ஸ்டாண்டா? என்னடா இது? டே என்னடா பசங்களா, என்ன ஆச்சு? புரியுதா உனக்கு? ஏன் டீட்டெயிலாக நடத்துகிறோம், ஏன் பொறுமையாக பேசுகிறோம் அப்படின்னு அவசரமாக நடத்தி அதனால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. பாரு, கடைசி 1 ஹவரில் நம்ம பார்த்தது பிரயோஜனமே இல்லை. பாரு, லாஸ்ட் 2 லெசன் கவனிச்சியா? நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னமோ பேசி நம்ம படித்தப்போ நல்லா ஆன்சர் பண்ணிங்க பாரு. சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், பொறுமையாக ஆன்சர் பண்ணு. போக்சோ ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். போக்சோ எப்போ கொண்டு வரப்பட்டது? போக்சோ எப்போ கொண்டு வரப்பட்டது? செமினார் எடுத்தீங்க ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, ரைட் நவ் யூ கேன். இப்போ பரவாயில்ல, குட். போக்சோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு, வெரி குட். போக்சோக்கு கரெக்டாக இருந்துச்சு, ரைட்டா? போக்சோ 2012. போக்சோ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2012. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் வாஸ் செட் அப் இன், ரைட்டா? NCPCR, ரைட்டா? நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். சைல்டு ரைட்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? குழந்தைங்களுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்க? 2005, 6, 7 and 10. எப்பப்பா கொண்டு வந்தாங்க? It is on 2007. 2007, not 2006. It is 2007. 2007. இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கக்கூடிய இயர்ஸ் கொடுக்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா? நல்லா படித்தா தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க முடியும். 2007. அடுத்து, ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் இன் இந்தியா வாஸ் பாஸ்ட் ஆன். இந்தியாவில் எப்போ ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் கொண்டு வரப்பட்டது? இந்தியாவில் ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டது? எஸ், ஆன்டி டொபாக்கோ ஆக்ட். ஓகே, May 1st, 2024, ரைட்டா? May 1st. It is May 1st, 2004. 2004. In India, diabetes affects approximately எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணுது இந்தியாவில்? 5ல் ஒருத்தரா, 10ல் ஒருத்தரா, 8ல் ஒருத்தரா, 12ல் ஒருத்தரா? எத்தனை பேர் இந்தியாவில் எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணுது? It affects around
1 in 8 people, right? 1 in 8, 1 in 8, 1 in 8, 1 in 8 people, 1 in 8 people. Every 7 excess calories consumed resultant, right? ஒவ்வொரு 7 excess calories, right? ஒவ்வொரு 7 calorie நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கிறப்ப எவ்வளோ கிராம் ஃபேட்டு உங்கள் உடம்புல சேரப்போகுது, எவ்வளோ கிராம் ஃபேட்டு உங்கள் உடம்புல சேரப்போகுது. கவனம், சரியா? கவனம். நோ ஃபேட் ஸ்டோரேஜா? ஃபேட்டே சேராமல் இருக்குமா? அல்லது 1 கிராமா, 1 மில்லிகிராமா, 10 கிராமா? இட் இஸ் ஆப்ஷன் பி, 1 கிராம் ஃபேட், ரைட்டா? 1 கிராம் ஃபேட். டிசைரபிள் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் ஃபார் இண்டியன்ஸ், ரைட்டா? பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்? அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒபீஸ்ன்னு சொல்லிவிடுவாங்க. எவ்வளோ இருக்கணும் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்? என்னடா பிரசாத், என்னாச்சு? அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கா இல்லை கொஷினுக்கா? எதுக்கு நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க? டிசைரபிள் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் ஃபார் இண்டியன்ஸ், இந்தியர்களின் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கணும்? ஆப்ஷன் சி, பிலோ 200 மில்லிகிராம், ரைட்டா? பிலோ 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். வேர்ல்டு கேன்சர் டே, உலக கேன்சர் தினம் என்ன? வேர்ல்டு கேன்சர் டே. நான் சொன்னேன்ல, ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். கவனம், வேர்ல்டு கேன்சர் டே ஃபஸ்ட்டு யார் வருவான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வரும். சூப்பராக. இது எல்லாமே புக் பேக் ஒன்வர்ட்ஸ் இல்லை, அதனால தான் இதெல்லாமே மோர் டு நோ மட்டும்தான். மோர் டு நோ பாக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே. என்ன ஆன்சர்? நான் சொன்னேன்ல ஷார்ட்கட்டு, 2 ஆப்ஷனும் இருக்குண்டான்னு நான் சொன்னேன், சரியா? ஸோ கேன்சர் டே, வேர்ல்டு கேன்சர் டே ஃபெப்ரவரி, நேஷ்னல் கேன்சர் டே நவம்பர் 7, ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி 4 வந்துடும். டிசம்பர் 1 என்னது? டிசம்பர் 1 என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ், கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் டிசம்பர் 1? டிசம்பர் 1 என்னது? மேபி அடுத்த கொஷின் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. டிசம்பர் 1 என்னது? நத்திங்கா, எதுவுமே இல்லையா? எய்ட்ஸ் டே, ரைட்டா? வேர்ல்டு எய்ட்ஸ் டே, வேர்ல்டு எய்ட்ஸ் டே. எஸ், எய்ட்ஸ் டே. அடுத்து, malignant tumors are characterized by, malignant tumors are characterized by, malignant tumors எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அதை சொல்லலாம்? ஸ்லோ க்ரோத்தா, நோ ஸ்ப்ரெட்டா, இன்வேஷன் ஆஃப் டிஷ்யூஸா, அல்லது என்கேப்சுலைசேஷன்? என்னமா இருக்க போகுது? malignant tumors. ஃப்ரெண்டு பர்த்டே, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கொடூரமாக பண்ணுவானுங்க, ரைட்டா? ஆப்ஷன் சி, இன்வேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், ரைட்டா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்க, சுற்றி இருக்கவங்களை பூரா ஆட்சி துவம்சம் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. பார்த்தியா, இது வந்துருச்சு. இந்த கொஷின் நீனே சொல்லிட்டேன். நான் வேர்ல்டு எய்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டிசம்பர் 1, உனக்கே தெரியும், நீனே ஆன்சர் பண்ணிட்டேல. ஸோ டிசம்பர் 1. சிப்கோ மூமெண்ட் வாஸ் எய்ம்ட் அட், சிப்கோ மூமெண்ட் எதுக்குப்பா? சிப்கோ மூமெண்ட் எதுக்கு கொடுத்தாங்க? சிப்கோ மூமெண்ட் எதுக்கு கொடுத்தாங்க? எதுக்காக சிப்கோ மூமெண்ட்? பிரசாத் ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போலியேன்னா சூப்பர். சிப்கோ மூமெண்ட் எதுக்கு? ட்ரீ கன்சர்வேஷன், ரைட்டா? மரங்களை பாதுகாப்பதற்காக. வைல்ட் லைஃப் கிடையாது, ட்ரீ மரங்களை பாதுகாக்கிறதுக்காக, மரங்களை பாதுகாக்கிறதுக்கு. அடுத்து, இந்தியா ஹேஸ் ஐடென்டிஃபைடு ஹவு மெனி ஷேல் கேஸ் பேசின்ஸ், ரைட்டா? ஷேல் கேஸ் பேசின்ஸ், கேஸ் பேசின்ஸ் எத்தனை இருந்துச்சு, எத்தனை இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது? கேஸ் பேசின்ஸ் எத்தனை? எஸ், ABCD 4 5 6 7, 4 5 6 7, 4 5 6 7. என்னது ஆன்சர்? இட் இஸ் 6. வெரி குட், இட் இஸ் 6. ஆப்ஷன் சி, 6 பேசின்ஸ், ரைட்டா? அடுத்து, கல்லணை டேம் இஸ் ஆல்சோ நோன் எஸ், சரியான கொஷினில் கல்லணை யார் கட்டினதுன்னு கேட்பாங்கன்னு நீ நினச்சிருப்ப. ஆனால் கல்லணைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இன்னொரு பேர் என்னது? இன்னொரு பேர் என்னதுப்பா? வாட் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் தி கல்லணை டேம்? கல்லணை டேமோட அனதர் நேம் என்ன? கிராண்ட் அணைக்கட்டு, ரைட்டா? அணைக்கட்டுங்கிறது ஆன்சர், ரைட்டா? கிராண்ட் அணைக்கட்டு. பேர்னிங் ஆஃப் PVC ரிலீசஸ் விச் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்? கடைசியாக நம்ம பார்த்தோம், ரைட்டா? என்ன ஆன்சர்? PVCயை எரிக்கிறது மூலமாக என்ன ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கிடைக்க போகுது, என்ன ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வரப்போகுது? குட்ரா பிரசாத், சும்மா சி சொல்கிறியா இல்லை கரெக்டாக தான் யோசிச்சு சொல்கிறியா? இட் இஸ் டைஆக்சின், ரைட்டா? ஆன்சர் என்னது? dioxin. The answer is dioxin. So we have come to the end. That's it. இதான லாஸ்ட்டு மோர் டு நோ நம்ம பார்த்ததில் லாஸ்ட்டு மோர் டு நோ இது தான், கரெக்டாக? கடைசியாக பார்த்த மோர் டு நோ இது தான். ஸோ ஒரு பயாலஜியில் இருக்கக்கூடிய மோர் டு நோ மட்டும் படிக்கிறதுக்கு 5 மணி நேரம், 5 மணி நேரம் இல்லை, நேற்று வேறு ஒரு 1 மணி நேரம், 6 மணி நேரம்.
சி அப்போ கண்டிப்பாக உன்னோட பப்ளிக் எக்ஸாமில் நீ என்ன பண்ண போகிற, சூப்பராக மார்க் வாங்க போகிற, ரைட்டா? சூப்பரில் ரைட். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 செஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்க, நிறைய படிக்கலாம். ஸோ உன்னோட நேற்று வந்து ஒரு 1 மணி நேரம், இன்றைக்கி ஒரு 5 மணி நேரம். ஸோ ஈஸியாக ஃப்ரீயாக நான் சொல்லிக் கொடுக்குறத கேட்டு படித்தாலே போதும். உனக்கே தெரிஞ்சிருக்கும் நீ கொஷின் டெஸ்ட் எழுதினப்போ எத்தனை கொஷினுக்கு உன்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி படிக்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத அப்படியே பண்ணால் இருக்கும். அடித்து விட்டானா ஏண்டா பாட்டுக்கு அடித்து விட்டுட்டு இருப்பான் என்ன, ரைட். லாஸ்ட் லெசன் அது நீங்களாக படிச்சிடலாம், விஷுவல் கம்யூனிகேஷன் தான் நீங்கள் படிச்சிடலாம், ரைட்டா? வெற்றி நிச்சயம். என்ன 10th ஸ்டாண்டர்டுக்கு டீப் ப்ரொமோட் ஆகிடலான்னு பார்க்குறியா? வேண்டாம் வரேன், அங்கே நாளைக்கு வரேன் உங்களுக்கு, நாளைக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு வரேன். நம்மளும் இதே மாதிரி அங்கேயும் எடுக்கணும், அதாவது ஒர்க் பண்ணணும். நிறையா மைண்டில் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டை பார்க்குறேன்னே தெரில. ஜான்வரியிலேருந்து 9th வேறு வந்துடுவான், 9th 10th 11th 12th இந்த மாதிரி யாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலையா, எல்லாருமே 2-3 சப்ஜெக்ட் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கோமா. ஸோ அதுக்கப்புறம் பெய்டு பேட்ச்சு, யூடியூப்பு, அம்மா எஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், அதுதான் பிரச்சனை. யூனிட் 22 points to remember, நீங்களே ஜஸ்ட் ரீட் பண்ணிடுங்கடா, ஓகேவா? இல்லைனா நான் நாளைக்கு திருப்பி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறப்ப நோ வரிஸ் கவலைப்படாது. நாளைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ப்போம்ல, அப்போ ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்போ பார்க்குறோமோ அப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லேருந்து ஆரம்பித்து 23 முடிச்சிடலாம். இன்னும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மோட்டோ நோக்கும் கொஸ்டின் டெஸ்ட்டு வச்சுருக்கேன், அடுத்த கிளாஸில் அதையும் நம்ம பார்த்துடலாம், ரைட்டா? செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிச்சுதா, ஏன்னா நம்ம படித்தது அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கல. நான் வாசித்து டக்குன்னு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு, இல்லைனா நம்ம சூப்பராக படிச்சிருக்கலாம். ஸோ அதை மட்டும் படிச்சதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மேக்ஸ் மேரத்தான் நாளைக்கு மேக்ஸ் மேரத்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு நான் நினைக்கிறேன் மேக்ஸ் மேம் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ யூ வில் கெட் இட். இல்லை நாளைக்கு கொடுக்க முடியாது, அது ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதனால் அதை பண்ண முடியாது. நாளைக்கே நான் வந்து டூயினோ அதுக்கப்புறம் இன்ஃபோபைட்ஸ் PDF கொடுக்க போகல. இன்ஃபோபைட்ஸும் டூயினோ நாளைக்கு இல்லை, நான் வந்து நியூயார்க்கு அல்லது நியூயார்க்கு அப்புறம் நான் கொடுக்குறேன், ரைட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ரெகுலர் டைமிங்னு ஒன்றும் இல்லை, இப்போ லீவ்னால ஈவினிங் தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு நான் வேணால் செக் பண்ணுறேன், எனக்கு கிளாஸ் இருக்கா இல்லை வேறு யாரும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா உனக்காக ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute. நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு என்ன நடந்திருக்கு இங்கே. ஆக்சுவலாக நாளைக்கு உனக்கு மேக்ஸ் ஃபார்முலா ரிவிஷன் ப்ளஸ் ஃப்ரீ PDF. ஸ்ராவணி மேம் வருவாங்க நாளைக்கு உனக்கு, ரைட்டா? நாளைக்கு ஸ்ராவணி மேமோட கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், மேக்ஸ் வந்து ஃபார்முலா ரிவிஷன், ஓகேவா? நாளைக்கு உனக்கு சூப்பர் டூப்பர் ஃபார்முலா ரிவிஷன் இருக்குடா. அது போக சயின்ஸும் நான் வரேன். நாளைக்கு இந்த ஃபிசிக்ஸை முடிச்சு விட்ருவோம், ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை நாளைக்கு முடிச்சு விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அதை நான் ட்ரை பண்ணுறேன், ஓகே? ஐ வில் ஜஸ்ட் ட்ரை தட். நாளைக்கு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிடும் கிளியராக. ஸோ மோர் டு நோவாக நம்ம மொத்தமாக முடிச்சிடலாம். யார் நாளைக்கு வராங்க கேளு, என்னமோ சொல்லிட்டு இருக்க சோனிகா. இல்லை 11th ஸ்டாண்டர்டுக்கு வரேன், 11th இருக்குது, 11th லைவ் வச்சுருக்கேன். நாளைக்கு நான் வரேன். இன்றைக்கி நான் 10th எடுத்துருக்கேன், நாளைக்கு நான் வரேன். ஓகே ஓகே. டைம் ஸோ அதாவது 5 to 6, அதாவது 6:30 to 7:30 ஸ்ராவணி மேமோடது இருக்குது. நான் 7:30 to 8:30 அல்லது 8:30 to 9:30 அந்த மாதிரி லேட்டாக ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு 2 hours. லைவ் டைமிங் தெரிலடா, இன்னும் முடிவு பண்ணல, இன்னும் 2-3 பேர் இருக்கோம்ல, அதனால் 5 மணியில் ஸ்டார்ட் பண்ண, 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்பயாவது ஒரு தடவை நான் வந்து நடத்துவேன், யாராவது நாளைக்கு நடத்துவோம். 5 to 10 ஸ்கூல் போய்ட்டு இருந்தேன்னா 6 to 10, ஸ்கூல் போல வீட்டில் தானே இருக்கா, அதனால் 5 to 10 அல்லது 4 to 10லேருந்து பாரு, ரைட்டா? அந்த டைமுக்குள்ளே நான் சொல்கிறேன், ரைட்டா? நாளைக்கு ஈவினிங் தான் ஷெட்யூல் ஆகிடும். மார்னிங்லாம் கிளாஸ் இல்லை, ரைட்டா? டே டைம்லலாம் கிளாஸ் கிடையாது, ஓகேவா? ரைட், சூப்பரா. ஸோ ஹவ் வாஸ் த செஷன் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு வேறு என்னெல்லாம் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணு.
ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட் டைம். 6 o'clock 5 o'clock ஆரம்பித்தோம். நவ் இட் இஸ் டைம் இஸ் 10 o'clock. ஏடா மணி என்ன ஆகிடுச்சு? 10 மணி ஆகிடுச்சு பார்த்தியா? எஸ், வந்துடுறேன்டா. நீ ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கடா, உனக்காகவே வந்துடுறேன்டா பிரசாத். 2-3 நாளாக அவன் வந்தப்போ நேற்று லைவ் ஸ்டார்ட் ஆகலை, அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஓகே ஓகே, சம்வாட் யூஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா டெய்லி ஒன் டீட்டெயில். ஏன்னா யாழினி பாப்பா எப்படி இருக்காங்க? யாழினி இஸ் ஃபைன், வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நைட் வீட்டுக்கெலாம் போகல, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் இங்கே தான் இன்றைக்கி ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டிவிஷன் சயின்ஸ்க்கு டைமே இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா? பார்த்துக்கலாம், விடுங்க, கவலைப்படாத. ரிவிஷன் எக்ஸாமை பற்றி பயப்படாத குமார், பயப்படாத, தைரியமாக பார்த்துக்கலாம். எஸ், ஓகே, சரியா? சரி, போய் எல்லோரும் சாப்பிடுங்க. நம்ம டின்னர் பிரேக்கே விடலை. நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல. ஒரு சிலர் அப்படியே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருந்தாலும் சாப்பிட்ருக்கலாம், சாப்பிட்லனாலும் போய் சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிடணும், சரியா? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு. காலையில் லேட்டாக எந்திரி, பொறுமையாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி படித்ததெல்லாம் என்ன பண்ணு, எடுத்து ரீகால் பண்ணிப்பேன், ரைட்டா? ரியல் ஹீரோவா? என்ன ஒன்றும் புரியலையே? சரி, ஓகே, ரைட், சரியா? தட்டுறோம், தூக்குறோம், ரைட். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. டடா, பை, see you.